அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 951. வழக்கம் போல வியாழக்கிழமைனா ராமு சார் பேசுவார். 2 வாரமா வியாழக்கிழமை அவருக்கு ஷிப் பண்ணிட்டோம் நம்ம. இந்த வாரம் கரெக்டா அவரோட ஷெடியூலுக்கு வந்தாச்சு. நான் நேற்றும் கேட்கல, இன்னைக்கு லேட்டா தான் கேட்டேன். சப்ஜெக்ட் வந்து why the world is not fair. இதுதான் யுவல் நோவா ஹராரியோட சப்ஜெக்ட். அவர்தான் அன்ஸ்டாப்பபிள் ஆஸ் புக்ல இது ஒரு பார்ட். இந்த சப்ஜெக்ட் ஒரு நல்ல சப்ஜெக்ட் தான், ஆனா நிறைய சொல்றாரு, அதுல நிறைய தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கலான். இந்த உலகத்திலேயே டெட்லியஸ்ட் அனிமல் எது? ஹியூமன். மனுஷன் மனுஷன். அப்புறம் வேற யார் சொல்லு? மேன் தான் சார் டெட்லியஸ்ட். யாரு? ரவி சார் ஏதோ சொல்லுவாரு. வசந்தி மேடம் நீங்க சொல்றீங்களா? அதுனா என்ன தெரியல சார், பாக்டீரியாவா இருக்கும், வைரஸா இருக்கும். இப்ப எனக்கு வைரஸ் வந்திருக்கு. கொசு சொல்லலாம். யாரும் சொன்னாங்க? என்ன சொன்னீங்க? கொசுவா? கண்ட்ரோலே பண்ண முடியாத 2 விஷயம் சார், கொசு ஒண்ணு, வைரஸ் ஒண்ணு. கொசு தான் சார். The deadliest animal வந்து கொசு தானா? Per year-க்கு 7,50,000 people கொல்லுதான். Because of malaria. சொன்ன மலேரியா. அதுக்கப்புறம் தான் ஹியூமன். நம்ம ரேஸ்ல கூடவே வரும். ரேஸ்ல நம்ம கூட தான் வரோம். ஆக்சுவலா இது எதுக்காக இது சொல்றேன்னா, ஆக்சுவலா இங்கதான் அவரு இதை கம்பேர் பண்ணி தான் எழுதுறாரு. ஆக்சுவலா வந்து இதை நம்ம எப்படி இருக்கிறோம், உலகத்துல ஏன் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்றத வச்சு தான் எழுதுறாரு. அதை எதுக்காக சண்டை போட்டுக்கிறோம்னு பார்த்தோம்னா, நம்ம சண்டை போட்டுக்கிற காரியம் பாத்தீங்கன்னா அனாவசியமா இருக்கு. ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு சண்டை போட்டுக்கிறோம் அப்படின்றது தான். அதுல என்னன்னா இமேஜினேஷன். நீங்க பாருங்க, ஒரு இமேஜினேஷன் வச்சு அதுக்கு ஒரு ஸ்டோரியை வச்சு அந்த ஸ்டோரிக்கு பேஸ் பண்ணி நீங்க சண்டை போட்டுக்கிறீங்க. இப்படிதான் ஒவ்வொரு மனுஷனும் சண்டை போட்டுக்கிறீங்க நீங்க அப்படின்றத சொல்றாரு. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவரு இந்த இது எழுதியிருக்காரு. நிறைய விஷயங்கள் இருக்குது, பார்ப்போம். ராமு சார் படிச்சத. வணக்கம், வரவேற்பு, பாராட்டு, வாழ்த்து, நன்றி. டாபிக் பேரு யுவல் நோவா ஹராரி, உலகம் ஏன் நியாயமாக இல்லை அப்படிங்கிறது டாபிக். அதுக்கு முன்னால யுவல் நோவா ஹராரி இது முதல் புக்கு சேப்பியன்ஸ். எல்லா புக்குமே கோடிக்கணக்கில் வித்த புத்தகங்கள்னு வச்சுக்கோங்களேன். 45 மில்லியன் புக் வந்திருக்கு சேப்பியன்ஸ். அது வந்து மனித வரலாறுன்னுட்டு மேன் ஏப்ல இருந்து அந்த லேடி ஏப்ல இருந்து எப்படி வந்தது, நாம வந்தோம் அப்படிங்கிறது இருக்குது. அதுல நம்ம விலங்குல நம்ம எப்படி கடைசி விலங்காக இருக்கிறோம், இதுக்கு நடுவில் நாம எப்படி டேக் ஓவர் பண்ணோம், எல்லா விலங்கையும் நம்ம கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்தோம், இல்லை கொண்டுட்டோம், சாப்பிட்டோம், அதெல்லாம் அதுல வருது. அதுக்கப்புறம் ஹோமோடியஸ்ன்னு இனிமே ஃபியூச்சர் மனித கடவுள், நாமளே கடவுள் ஆயிட்டோம். கடவுள் படைக்கிற மாதிரி இப்போ நாம எல்லாத்தையும் உருவாக்கிட்டு படைச்சிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறோம். வி ஆர் ஆம்னி பிரசன்ட், ஆம்னி போர்டன்ட், ஆம்னி சயின்ட்னு. அதுக்கப்புறம் 21 lessons ஃபார் த 21st centuryன்னு இன்னொரு புக்கு. அதுக்கப்புறம் இந்த பணத்தை பத்தி ஒரு குட்டியா இன்னொரு புக் ஒன்று எழுதியிருக்காரு. அதுக்கும் அப்புறம் குழந்தைகளுக்கு எழுதணும்னு ஒரு தோணி இருக்குது. அதனால இதே சமாச்சாரத்தை இன்னும் கொஞ்சம் வேறுபடுத்தி குழந்தைகளுக்கு வேணுங்கிற மாதிரி நல்ல கொஞ்சம் பெரிய எழுத்து விக்ரமாதித்தன் கதை அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு திக்கான அட்டை போட்டு படங்கள் வரைய சொல்லி அதுக்கு ரெலவெண்டான படங்கள். அப்புறம் நிறைய ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு என் இங்கிலீஷு பிள்ளைகளுக்கு புரியுமா அப்படிங்கிறதுக்காக ஒர்க் பண்ணி படங்களை எப்படி போடணும்னு கம்ப்யூட்டர் ஆளுங்க இந்த குழந்தைகளுக்கான படம் போடணும் எப்படிங்கிறது. அந்த மாதிரி அவர் என்ன சொல்றாரு, இந்த புக்கு நான் மட்டும் எழுதல, என் கூட இவ்வளவு பேரும் சேர்ந்து எழுதியிருக்கிறாங்க அப்படின்னுட்டு ஒவ்வொருத்தரும் சொல்ல 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 மாத்தி 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 அது அந்த 10 வயது குழந்தைக்கு புரியுற மாதிரி பண்ணணும்னுட்டு ஹவ் ஹியூமன்ஸ் டுக் ஓவர் த வேர்ல்டு. இது வந்து ஒரு 4-5 வால்யூம் வரும்னு நினைக்கிறேன். இது முதல் வால்யூம். இது ஹவ் ஹியூமன்ஸ் டுக் ஓவர் த வேர்ல்டுன்னு சொல்றாரு. அன்ஸ்டாப்பபிள் அஸ்ன்னா இனிமேல் நம்மால் நிறுத்த முடியாது, வண்டி புறப்பட்டுச்சு, இது பிரேக் போட்டு நிறுத்தக்கூடிய வாய்ப்பு இல்லை, நாமளே கை மீறி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி டைட்டில் ஒன்று வச்சுட்டு அதுல எப்படி நாம இந்த உலகத்தை டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு முதல்ல எழுதுறாரு. அகைன் குழந்தைகளுக்காக எழுதப்பட்ட புத்தகம். ஏராளமான படங்கள், அழகழகான படங்கள் வச்சுக்கோங்களேன்.
கலகலரா இருக்கும், பேப்பர்லாம் கலகலரா இருக்கும், நல்லா திக்கா இருக்கும். அதுக்கு அடுத்தது இப்போ பார்ட் 2 வந்திருக்குது. இது போன மாதம் வந்திருக்குது, ஏப்ரல்ல வந்திருக்குது. நான் எப்படி பார்க்காம விட்டேன்னு தெரியாது. அதுக்கப்புறம் மே மாசம் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இது 2வது பாகம். உலகம் ஏன் நியாயமாக இல்லை, ஒய் த வேர்ல்ட் இஸ் நாட் ஃபேர் அப்படின்னுட்டு. அப்புறம் இன்னும் 2-3 வால்யூம் வருமா இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸஸ் அப்படின்னு ஒரு புத்தகம், NEXUS அப்படின்னா இந்த கொல்லக்கூட்டத்து ஆளுங்க இவரும் அவரும் ஒன்னா சேர்ந்துக்கிறத நெக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அவருக்கு என்ன தொடர்பு இது, என்ன சம்பந்தம், எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி நெக்ஸஸ்ன்னு பேரு. இந்த உலக வாழ்க்கையில நம்மளுடைய நெக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த டைட்டில் போட்டு ஒரு புறா படம் போட்டு அட்டையோட ஒரு புத்தகம் வெளியிட போறோம். என்னைக்கு டென்டேட்டிவ்லி 15 செப்டம்பர் போல ரிலீஸ் பண்ண போறோம். அட்வான்ஸ் புக்கிங் பண்றவங்க எல்லாம் பண்ணிக்கோங்க அப்படின்னு Amazon.inல இருக்குது. சரிண்ணா, அதுக்கு ஒரு 690 ரூபாய் போட்டிருந்தாங்க, காசு கொடுத்தாச்சு. 15 செப்டம்பர் வந்துச்சுன்னா பக்கத்துல இருக்கிற வியாழக்கிழமையில நான் கிளாஸ் எடுத்துடுறேன்பா. சரியா, அது அடுத்தது. அதுக்கப்புறம் ஜென்ரலா யுவல் நோவா ஹராரி எனக்கு ரொம்ப பிடித்த ஹீரோ, 10 ஹீரோல ஒரு ஆளுன்னு சொல்லியிருக்கிறேன். இது எல்லாமே பேசியிருப்பேன். இதுல ஒரு 4 புக்காவது நான் இங்க பேசியிருக்கிறேன். சரியா, அதனால ரொம்ப பெரிய ஆளு, கான்ட்ரவர்ஷியல் மனுஷன். எனக்கு இந்த கான்ட்ரவர்ஷியல் ஆளுங்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இவர் சைவம், ஆனா இவர் என்ன சொல்றாரு, எல்லாம் அசைவம் சாப்பிடணும், அப்பதான் நம்ம அடுத்த ஸ்பீசிஸை உருவாக்க முடியும் அப்படிங்கிறாரு. நீ ஏன் சைவம்னு கேட்டா, எங்கேயோ ஒரு சிக்கன் ஃபேக்டரிக்கு போனா ஒரு 1000 கோழி தலைய மெஷின் டமால்னு வெட்டி போட்டுச்சு, பார்த்தா எனக்கு பாவமா இருந்தது, அதுல இருந்து நான் சாப்பிடுறதுலன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா என்ன மாதிரிலாம் இருக்காதீங்க, நல்லா அனிமல் புரோட்டீன் சாப்பிடுங்க. அனிமல் புரோட்டீன் சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம அடுத்த உயிரினத்தை உருவாக்க முடியும். அதனால ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டுங்கிறாரு. அப்புறம் இந்த புக்கெல்லாம் விபாசனா அப்படின்னு ஒரு தியானம். விபாசனா தியானம்னா மக்கள் ரொம்ப பயபக்தியோட அடக்க ஒடுக்கமா ஆர்த்தடாக்ஸி கன்வென்ஷனல் அப்படின்னு இருப்பாங்க அப்படின்னு நாம் நினைக்கிறோம். இவர் திங்கிங் பூரா ரேடிக்கலான திங்கிங், எல்லா இடத்துலையும் ஒரு போராளி, கருத்து போராளி, அறிவியல் போராளின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இவர் என்ன சொல்றாரு, கோயங்கா கையில விபாசனா கத்துக்கிட்டு விபாசனா டீச்சராகவும் இருக்கிறாரு. டெய்லி ஒரு 1 ஹவர் ஒரு வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்னதா காடு மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது போல இருக்குது, அதுக்குள்ள ஒரு நாயை கூட்டின்னு 1 மணி நேரம் வாக்கிங் போவாராம். அப்புறம் காலேஜ் ஜெருசலம் யூனிவர்சிட்டியில போய் ஹிஸ்டரி லெக்சரர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் கிடையாது, ப்ரொஃபசர் கிடையாது, ஹிஸ்டரி லெக்சரரா இருந்துட்டு கிளாஸ்ல பசங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வருஷத்துல ஒரு தடவை 1 மாசம் காணாம போயிடுவார் காட்டுக்குள்ள. விபாசனா மெடிடேஷன் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. ஆஸ் அன் இன்ஸ்ட்ரக்டர் he will teach விபாசனா மெடிடேஷன். அப்புறம் முதல் புக்ல கோயங்கா விபாசனா தியானத்தை கண்டுபிடித்த கோயங்காவை ரெஃபர் பண்றாரு. 2வது புக்கு காணிக்கையே அவருக்கு, ஹோமோடியஸ் புக்கு, காணிக்கை கோயங்காவுக்கு அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா ஆண் நண்பர் ஒருத்தர் இருக்கிறார் இவருக்கு, இட்சிக்கு யாகாவுன்னு. அந்த ஆண் நண்பர் இவருக்கு பிடிச்சிருக்குது. அப்புறமா இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க. அப்புறம் ஆனா இஸ்ரேல்ல இருக்கிறாரு, அவங்க கல்யாணம் பண்ண முடியாதுங்கிறதுனால கனடாக்கு 2 பேரும் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவங்க 2 பேரும் வந்திருக்கிறாங்க. இந்த ஆண் கல்யாணம் பண்ணிக்கிட்டா 2 பேரும் ஒருத்தர் ஹஸ்பண்ட்னு சொல்லிக்குவாங்க. அவரும் ஹஸ்பண்ட்னு சொல்லுவாரு, இவரும் ஹஸ்பண்ட்னு சொல்லுவாரு. ஹிஸ் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி சென்டென்சஸ் இவங்க வாழ்க்கையில மட்டும்தான் வரும். நாம ஜென்ரலா ஹர் ஹஸ்பண்ட் தான் போடுவோம். இதுல மட்டும் மாறும். ஸோ தன்னுடைய ஆண் நண்பரை திருமணம் செய்து கொண்டிருக்கார். ஸ்பேஸ் ஷிப் இல்ல சேப்பியன் ஷிப், ஸ்பேஸ் ஷிப்புங்கிறது எலான் மஸ்க் மார்ஸுக்கு விடுறாரு. அது மாதிரி இவர் சேப்பியன் புக்கு கூட சேர்த்து சேப்பியன் ஷிப் அப்படின்னு ஒரு இந்த பப்ளிகேஷன் வச்சிருக்கிறாரு. அந்த பப்ளிகேஷன்ல இவருடைய புத்தகங்கள்லாம் வெளியிடுது. மொத்த எல்லா வேலைகளையும் இவருடைய கணவர் பார்த்துக்கிறாரு, இட்சிகாங்கிறவர் பார்த்துக்கிறாரு. அதனால ரொம்ப டிஃபரெண்டான மனுஷன். இவர் இந்த பிராக்கெட்டுக்குள்ள கொண்டாந்து எதுலையுமே அடைக்கவே முடியாது. இவர் எல்லாத்தையும் தாண்டி கான்ட்ரவர்ஷியலான ஆளு. கான்ட்ரவர்ஷியல் ஆளுங்களை ரொம்ப 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 பிடிக்கும். சரியா, அதுக்கப்புறம் இதுக்குள்ள வந்தோமானால் திஸ் நாட் ஃபேர் அப்படிங்கிறது நம்ம ஊர்ல ஃபேருங்கிறது ரொம்ப சொல்றது இல்லை. ஆனா யூஎஸ் மாதிரி இடங்கள்ல குட்டி குழந்தைய சொல்லிடும். முதல் தோசையை தூக்கி அதுக்கு தம்பிக்கோ தங்கைக்கோ அண்ணனுக்கோ அக்காவோ கொடுத்தீங்கன்னா உடனே இது சொல்லுவோம், தட்ஸ் நாட் ஃபேர் அப்படின்னும். தட்ஸ் நாட் ஃபேர்னா தட் இஸ் நாட் ஃபேர் அப்படின்னு அர்த்தம். அந்த குழந்தைகளுக்கு தெரியும். நான் சாயங்காலம் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அப்பா சொல்லுவாங்க பார்க்குக்கு. ஆபீஸ்ல இருந்து லேட்டா வருவாங்க. குழந்தை நேரம் சொல்லணும், டேடி யூ ஆர் நாட் ஃபேர் அப்படின்னும். நீ காலையில வாக்கு கொடுத்த, நீ பண்ணல, அதனால நீ ஃபேர் கிடையாது. நீ என்னை ட்ரீட் பண்றது தப்பா இருக்குது, முறையற்றது, சரியில்லை, நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, இது நியாயம் தர்மத்தின் அடிப்படையிலானது அல்ல அப்படின்னு அந்த குட்டி குழந்தை அப்பாவுக்கு சொல்லும். இது ரொம்ப இயல்பா அங்க இந்த ஃபேருங்கிற வார்த்தை ரொம்ப ஈஸியா அங்க யூஎஸ்ல பயன்படுத்துகிறார்கள், குழந்தைகளும் பயன்படுத்துகிறார்கள். அப்புறம் இது ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு வர்ற போது, இவர் இந்த பீரியட் வர்ற போது 25,000 இயர்ஸ்ல இருந்து 3300 வருஷம் வரைக்கும், அதாவது பின்னாலேயே போனோம்னா 3300ல இருந்து 25,000 வருஷம் பின்னால் வரைக்கும் போறதுல
அதுல சொல்றாரு வைல்டு புல்ஸ் அப்படின்னுட்டு காட்டுல இருந்த ஓநாய்கள் எங்கெங்க கொஞ்சம் கொஞ்சமா நான் பின்னால டீல்ஸ் தர்றேன். அது பின்னால இப்ப வீட்டு வளர்ப்பு நாய்களாக மாறியது. அந்த ஓநாய்களும் வீட்டு வளர்ப்பு நாய்களும் ஒரே ஸ்பீசஸ். அதே மாதிரி டைகரும் பூனையும் ஒரே ஸ்பீசஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? அதுக்கப்புறம் 15,000 இதெல்லாம் 25,000 வருஷத்துக்கு முன்னால அது டொமஸ்டிகேட் ஆகுது. 15,000 வருஷத்துக்கு முன்னால நாம சாப்பிட்ற இந்த தானியங்கள் இருக்கு இல்லையா, அது அரிசியா இருக்கலாம், வீட்டா இருக்கலாம், இல்ல மில்லட்னு சொல்ற மாதிரி இந்த சாம, வரகு, கோதுமை, குதிரைவாலி எல்லாம் இருக்குது இல்ல, அது எல்லாமே அது எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வந்தது, அது எப்படி பிரெட்டா மாறுச்சு அப்படிங்கிற மாதிரி. அது பிரெட் எல்லாமே சீரியல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, CEREAL அப்படின்னுட்டு அதை பத்தி சொல்றாரு. அதுக்கப்புறம் 13,000 வருஷத்துக்கு முன்னால போர் அப்படின்னு ஒண்ணு நடந்திருக்குது. மக்களும் போரிட்டு இருக்கிறார்கள். 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் கொண்டு வந்து வீட்டு, ரைஸ், பொட்டேட்டோ இதெல்லாம் வருது. அது கூட டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஷீப்பு, பிக்ஸ், கவுஸ், கேட்ஸ் இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள எப்படி வருது, நம்ம ஃபார்முக்குள்ள எப்படி வருது, நம்ம தோட்டத்துக்குள்ள எப்படி வருது அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் 8,000 வருஷத்துக்கு முன்னால சீஸும் அதுக்கப்புறம் கெனால் அப்படின்னுட்டு ஆத்துல இருந்து ஒரு கால்வாயை தோண்டி நம்ம வயலுக்கு தண்ணி கொண்டு வந்தது எப்படிங்கிறது 8,000 வருஷத்துக்கு முன்னாலங்கிறாரு. அப்புறம் 5,500 வருஷத்துக்கு முன்னால நகரங்கள் உருவாக்கப்பட்டன. அதுக்கு முன்னால சின்ன சின்ன குடிசையோ இல்ல மண்ணில் பண்ணதோ ஓட்டுல பண்ணதோ அந்த மாதிரி ஒரு லெவல் மட்டும் இருந்தது போக இப்ப சிட்டி டவுன்ஷிப்னு கொண்டு வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு மேல இல்ல நல்ல ரோடு போட்டு அதுக்கப்புறம் காவாய் லைட் இந்த மாதிரிலாம் ஒண்ணா கொண்டாந்து நகரங்கள் உருவாக்கப்பட்டன. அதுக்கப்புறமா 5,200 வருஷத்துக்கு முன்னால சுமேர் அப்படிங்கிற இடத்துல, அதாவது ஈராக், அது ஈராக்னு சொல்ற இடத்துல சுமேரியன் நாகரிகம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இந்த ரோமன் சிவிலைசேஷன் ஒன்று, அதுக்கப்புறம் எஜிப்சியன் சிவிலைசேஷன் ஒன்று, கிரீக் சிவிலைசேஷன் ஒன்று, அதுக்கு பக்கத்துல இது ஈராக். ஈராக்ல சுமேரியன் நாகரிகம் சொல்லுவாங்க. அதுல 5,200 வருஷத்துக்கு முன்னால எழுதுதல் எப்படி முதல்ல எழுத்து அப்படின்னுட்டு கொண்டு வந்தாங்க. அந்த எழுத்துன்னா நம்ம பேர் எழுத்து இல்லை, வேற மாதிரி ஒரு எழுத்து. டீட்டெயில்ஸ் உள்ள வந்து தர்றேன். அப்புறம் 5,000 வருஷத்துக்கு முன்னால எகிப்துன்னு ஒரு பெரிய சாம்ராஜ்யம் உருவாக்குறாங்க. அதாவது குட்டி குட்டி வில்லேஜ், குட்டி குட்டி டவுனு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து சிட்டி ஆக்கி அது ஒரு பெரிய எம்பயர் அப்படிங்கிற மாதிரி மாபெரும் அரசு. இது வெறும் ஒரு நகரம் மாதிரி இல்லாமல் ஒன்னு மட்டும் ஆண்டிங்கன்னா கிங்கு, நிறைய ஆண்டிங்கன்னா நீங்க எம்பரர், அது பேரரசன் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. அது எப்படி எகிப்து மிகப்பெரிய நகரம் ஆயிற்று அப்படிங்கிறது 5,000. அதுக்கப்புறம் அகெயின் ஈராக்ல சுமேரிய நாகரிகத்துல 4,500 வருஷத்துக்கு முன்னால பள்ளிக்கூடங்கள் உருவாக்கப்பட்டன, கற்பிக்க ஆரம்பித்தார்கள். ரெகுலரா ஒரு கரிக்குலம், ஸ்கூலு, பசங்க போகணும் கத்துக்கணுங்கிறது. 4,300 வருஷத்துக்கு முன்னால ஒரு லேடி தான் முதல்ல நமக்கு தெரிந்த கவிதை எழுதிய பெண் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் அகெயின் அந்த சுமேரியன் நாகரிகத்துக்குள்ளதான் வருது. ஈராக்ல தான் எல்லாமே நடக்குது. அதுக்கப்புறம் 4,000 வருஷத்துக்கு முன்னால எகிப்துல நைல் நதி, அதுக்கப்புறமா குரோக்கோடைல் சிட்டி அப்படின்னு ஒன்று கொண்டு வர்றாங்க. டீட்டெயில்ஸ் ஏன் குரோக்கோடைல் சிட்டிங்கிற டீட்டெயில்ஸ் உள்ள தர்றேன். 3,300 வருஷத்துக்கு முன்னால முதல்ல இப்ப நம்ம பேசுற மாதிரி இந்த கொரோனாவோ இல்ல பிளேகோ இல்ல அம்மைங்கிற நோயோ கால்ராவோ இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் மிகப்பெரிய எபிடமிக் எல்லாம் வருது. இதெல்லாம் டைம் லைன் இன் ஹிஸ்டரி உள்ளுக்குள்ள ஒவ்வொன்றா வருது. ஆப்பிரிக்கா சவன்னா அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலும் இந்த காட்ஸ் மஸ்ட் பி கிரேசி படம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அதுல 1, 2, 3ன்னு 3 படம் இருக்குது. முதல் படம் சூப்பர் ஹிட். சவுத் ஆப்பிரிக்கான்னு சொல்லுவாங்க, பொஃபுதட்ஸ்வானாம்பாங்க, பொட்ஸ்வானாம்பாங்க, கலஹாரி டெசர்ட்டும்பாங்க. அதுல மில்லியன்ஸ்ல அந்த வனவிலங்குகள் இருக்கும். அந்த ஆதிவாசிகள், காட்டு மிராண்டிகள், பழங்குடியினர் சொல்றவங்கள அவங்க 2 பேரும் ஒன்னா ஹவு டு தே கோ எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறது அந்த படத்துல ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. காட்ஸ் மஸ்ட் பி கிரேசின்னு அட்டகாசமான படம். அந்த மாதிரி இடங்கள்ல மக்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா எப்படி அவன் கான்கோர் பண்றான், பெரிய பெரிய மிருகத்தெல்லாம் எப்படி ஒழிக்கிறான், அப்புறம் சின்ன சின்ன மிருகத்தெல்லாம் எப்படி கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர்றான், எல்லாமும் இதுல வருது. அதுக்கப்புறம் இதுல வந்து இந்த பெட் அனிமல்ஸை பத்தி டாக் நிறைய இருக்குது. ஏன் ஒரு ஆள் நம்மளுக்குள்ள பிரிவினை இருக்குது, ஒருத்தன் பெரிய ஆளு ஒருத்தன் சின்ன ஆளு, என்ன ஒருத்தன் மேல் ஜாதி இன்னொருத்தன் கீழ் ஜாதி, ஒருத்தன் பணக்காரன் ஒருத்தன் ஏழை, ஒருத்தன் பேலஸ் கிங்கு இன்னொருத்தன் ஹட்டு குடியானவன், அந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி இவ்வளவு பெரிய பாகுபாடுகள் நம்மளுக்குள்ள வருது அப்படிங்கிறத பத்தி ஒரு சொல்ல வர்றாரு. இதுக்கெல்லாம் காரணம் 10,000 வருஷத்துக்கு முன்னால ஏதோ ஒண்ணு நடந்தது. ரொம்ப நாளுக்கு அந்த ராஜாவா இருக்கிறவன், ராஜ பரம்பரையில இருக்கிறவன், பணக்காரனா இருக்கிறவன், அப்படி பரம்பரையா பணக்காரனா இருக்கிறான். ஒரு புக்கு ஒண்ணு லேடி டயானாவை பத்தி,
அது பிரின்சஸ் டயானா இறந்து போனதுக்கு அப்புறமா ஒரு ஆள் எழுதுறாரு. எழுதுறவர் வந்து அந்த அரண்மனையில செஃப், இது சமைச்சு கொடுக்குறவர். அவர் சொல்றாரு, எங்க தாத்தாவும் இந்த ராஜ பரம்பரைக்கு ராணிக்கு சமைச்சு போட்டாரு, எங்க அப்பாவும் சமைச்சு போட்டாரு, நானும் சமையல் பண்ணேன், நான் டயானாவுக்கு சமைச்சு கொடுத்துருக்கிறேன், அந்த ஹென்றி ஹாரி அப்படிங்கிற மாதிரி உங்க பிள்ளைகள் இளவரசர் இருக்காங்க அவங்களுக்கும் நான் சமைச்சு கொடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் டயானா வாழ்க்கையை பத்தி ஒரு புக் எழுதியிருக்கிறேன். அந்த புக் நல்லா இருக்கும். பட் அவர் ஆங்கிள் எழுதினாருங்கிறது தனி கதைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவர் பரம்பரை பரம்பரையா அவங்க வந்து பெருமையா நினைக்கிறாங்க, ராணிக்கு நான் சமையல் பண்ணி கொடுத்தாதான் ராணிக்கு பிடிக்கும், ராணிக்கு இந்தந்த சமையல் பிடிக்கும் அப்படின்ட்டு அவர் அதை பெருமையா சொல்றாரு. ஆனா 4 பரம்பரையா இவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பட்லராகவே இருந்திருக்கிறாங்க. இதே மாதிரி இங்கிலீஷ்ல இது அமெரிக்கன் பிரசிடென்ட்டை பத்தியும் பட்லர் கதை ஒன்று இருக்குது. பட்லர் ஆங்கிள் பட்லர் தான் முக்கியமான ஆளு. பல நேரங்கள்ல ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் பட்லரை காமன் மேனா எடுத்துக்கிட்டு கன்சல்ட் பண்ணி பண்ணுவாரு. அது படம் பேர் மறந்து போச்சு. பட்லர் ஆங்கிள் அமெரிக்கன் பிரசிடென்ட் ஒரு மூவி கூட இருக்குது, பார்க்கலாம். சரி, இங்க உள்ள வந்தோம்னால் இப்ப ஏன் ஒரு இடத்துல பரம்பரை பரம்பரையா பணக்காரனாவே இருக்கிறான், இன்னொரு இடத்துல ஏன் இவங்க பரம்பரை பரம்பரையா ஏழையாவே இருக்கிறாங்க? எங்கேயாவது ஒரு இடத்துல மாறணுமா இல்லையா? அவன் பணக்காரனாவது மாறி இந்த பக்கம் வரணும், இவனை சேர்த்துக்கணும், இல்ல இவனாவது மாறி அவனை ஏண்டான்னு கேட்கணும், இல்ல அவன் மாதிரி மாறணும்னு ஆசைப்படணும். பண்ணாமலே அவன் பாட்டுக்கு அப்படியே இருக்கிறான், ஜாலியா இருக்கிறான், இவன் பாட்டுக்கு இப்படியே இருக்கிறான், கஷ்டப்பட்டு இருக்கிறான். இது காலங்காலமா இதே மாதிரி வருது, பரம்பரை பரம்பரையா 1000 10,000 வருஷமா ஏன் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கான ஆன்சர் 10,000 வருஷத்துக்கு முன்னால ஏதோ ஒண்ணு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. அப்புறமா மனிதர்களுக்கு முதல்ல பேரு ஹண்டரு கேதரர். ஹண்டருங்கிறவன் கையில ஏதோ ஒரு அந்த பாறையோ இல்ல குச்சியோ இல்ல அம்போ இல்லைன்னா வில்லு அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கையில வச்சிருப்பான். அது அவனுக்கு மரத்துல கிடைச்சாலும் சரி, இல்ல அவனால பண்ண முடிஞ்சுன்னா ஸ்டீல்ல இருந்து பண்ணியிருந்தாலும் சரி, எப்படியோ அவன் சின்னதா ஒரு ஆயுதம் ஒண்ணு வச்சிருப்பான். அதை வச்சுட்டு அவன் ஹண்ட் பண்ணுவான். அதுக்கப்புறமா கேதரும் பண்ணுவான். கேதர்னா அந்த மரம் செடி கொடி புதர்லாம் இருக்குதுல்ல, அதுல இருக்கிறதெல்லாம் பறிச்சுக்கிறது. கீழே இருந்ததுன்னா பறிச்சுக்கலாம், இல்ல மரத்துல ஏறியாவது பறிச்சுக்கலாம். இது வந்து பறிச்சு சாப்பிட்றத வந்து கேதர்ன்னு பேரு. சேர்த்து ஒன்னா கொண்டாடுறது. இவனா ஒன்றும் பண்ணல, இயற்கை அந்த காடே பூஞ்சோலைன்னு சொல்லுவார் இவர் பாரதிதாசன். அது நாம உருவாக்குனா, மனிதன் உருவாக்குனா பூஞ்சோலை, அது தமிழே நீ ஒரு பூக்காடும்பார் அவரு பாரதிதாசன். காடு பூக்காடு அந்த மாதிரி பாக்குற போது அந்த கேதரர் காட்டுல இருந்தா அதுல இவனுக்கு மொத்தமே காடு. இதெல்லாம் மனிதன் செயற்கை உருவாக்குனது தானே. ஊரு வில்லேஜுங்கிறதோ டவுனுங்கிறதோ சிட்டிங்கிறதோ மெட்ரோபாலிட்டன் ஏரியாலாம் மனுஷன் உருவாக்குனது. இயல்பாக அவனும் ஒரு விலங்கை போல காட்டுக்குள்ள இருந்தான். அப்ப அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல எங்கேயோ கொஞ்சம் மாறுதல் பண்ணணும்னு இவனுக்கு தோணுது. இனிஷியலா ஆனா எப்படி இருந்தான்னா, இவன் ஹண்ட் பண்ணா, அப்புறம் பக்கத்துல ரிவர் இருந்ததுன்னா இல்லைன்னா கடல் இருந்ததுன்னா அதுல போய் ஃபிஷிங்னு பார்த்தான். அதுல அவனுக்கு லேக் கிடைச்சது, ரிவர் கிடைச்சது, சீ கிடைச்சது, அதுல ஃபிஷ் கிடைச்சது, கிராப் கிடைச்சது, ஆயிஸ்டர்னு ஒண்ணு கிடைச்சது. அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அவனுக்கு பாட்டுக்கு இயல்பா நார்மலா இருந்தாங்க. அப்ப அங்க வந்து வார் அப்படின்னு ஒண்ணு கிடையாது, போரிட வேண்டிய தேவை கிடையாது. எல்லாம் சின்ன சின்ன கூட்டம், சின்ன சின்ன தொகுதி, 10 பேர் 50 பேர் மேக்சிமம் தான் 100 பேர் இருந்திருப்பாங்க இருக்கும். நார்மலா ஒரு 50 பேர் ஒரு கூட்டமாக இருக்கும். அந்த 50 பேர் ஒன்னா இருப்பாங்க. அந்த 50 பேர்கிட்ட பக்கத்துல எவனோ இன்னொரு 50 பேர் வந்தானா சதான் சேர்த்துக்கிறது உண்டு. சில நேரங்கள்ல அவன் இவன் அடிக்கிறான்னு தெரிஞ்சுன்னா இவன் திருப்பி அடிச்சுட்டு வின் பண்ணது உண்டு. சில நேரங்கள்ல அவன் அடிச்சான்னா இவன் இடத்த காலி பண்ணி டேராவை எடுத்துக்கிட்டு டேராவை தூக்கிக்கிட்டு ஓலத்தோடு வேறூர் போய் சேரு நேரத்தோருன்னு அந்த நாடோடி தென்றல பாரதி ராஜா சொன்ன மாதிரி இவனுக்கு வேற இடத்துக்கு டென்ட் எடுத்துட்டு போயிடுவானுங்க. அப்போ இந்த ஃபமைன் ஒண்ணு கிடையாது, இந்த கால்ரா டிசீஸ் வைரஸ் எல்லாம் கிடையாது, பிளேக்குங்கிற மாதிரி இதெல்லாம் கிடையாது, என்ன பஞ்சமே கிடையாது. ஏன்னா அவனுக்கு வேணுங்கிறது அங்க கிடைக்குது. ஒண்ணு ஹண்ட் பண்ண முடியுது, இல்லைன்னா மீன் பிடிக்க முடியுது, இல்லைன்னா பறவை கிடைக்குது, இல்லைன்னா இன்செக்ட் கிடைக்குது, இல்லைன்னா பழங்கள் காய்கறிகள் கிடைக்குது. அவன் ஏதோ ஒண்ணு வச்சு சாப்பிட்டுட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தான். மேஜரா ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது, இயல்பான வாழ்க்கை நடந்துகிட்டு இருந்தது. அப்ப என்ன ஆச்சுன்னா, அப்பதான் இந்த செரியல் அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிக்கிறான். செரியல்னா தானிய வகைகள் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறான். அதுல இருந்து பிரெட் பண்றது, பிஸ்கட் பண்றது, கேக் பண்றதெல்லாம், பாஸ்டா நூடுல்ஸ் இதெல்லாம் பின்னால ஒவ்வொன்றா வருது. ஆனா முதல்ல இவன் இது எதுவும் சாப்பிடலை, இவனுக்கு தெரியவும் தெரியாது. இப்படி இருக்கிற போது இவர் என்ன பண்றாரு, கூடவே அங்கங்க ஒரு 2 இமேஜினரி கேரக்டர் கொண்டு வர்றாரு, இமேஜினரி டயலாக் கன்வர்சேஷன் கொண்டு வர்றாரு. அது மூலமா சில விவரங்கள் சொல்றாரு. இந்த மாதிரி கன்வர்சேஷன் நிச்சயமாக நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நானா உருவாக்குனேன்னு அர்த்தம் இல்ல, இது மாதிரி ஒரு சூழல் நிச்சயமாக இருக்க வேண்டும். அப்ப பாக்குற போது சில இடங்கள்ல இந்த கோதுமை விளையுது.
அது சில இடங்கள்ல விளையாத இடத்துல ஒரு பெரிய கும்பல் இருக்குது. விளையிற இடம்னு ஒன்று வச்சுக்கோங்களேன். விளையிற இடத்துலயும் லெஃப்ட்ல இருக்கிற மலையில கோதுமை கிடைக்கும், ரைட்ல இருக்கிற மலையில கிடைக்காது. முன்னால இருக்கிற மலையில இருக்கும், பின்னால இருக்கிற மலையில இருக்காது. அந்த மாதிரி இருக்கிற போது எப்படியோ ஒரு கூட்டம் வந்து இந்த வீட்டை கண்டுபிடிச்சிட்டு அதை சாப்பிடுதுங்க. இந்த பக்கம் அவங்க இந்த கோதுமைன்னு தெரியாம அவங்க மக்கள் இருக்கிறாங்க. அப்ப இந்த பெண் குழந்தை 10 வயது பெண் குழந்தை, அந்த 10 வயது பெண் குழந்தை 2 பேர் ஒருத்தர் மீட் பண்றாங்க. இது வேண்டரர் அப்படிங்கிறனால இதுக்கு வாண்டான்னு பேரு. அது வீட் சாப்பிட்றனால அதுக்கு வீட்டின்னு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. எல்லாம் இமேஜினரி பேரு. சரியா? வேண்டாவும் வீட்டையும் 2 பேரும் 10 வயது பெண் குழந்தைகள் ஒருத்தர் மீட் பண்றாங்க. அப்போ சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க வந்து வீட்டு சாப்பிட்றோம். நீ என்ன பண்றேன்னா நான் வீட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லும். வீட்டை போய் எப்படி சாப்பிட முடியும்? நான் கூட சாப்பிட்டு பார்த்தேன், பல்லெல்லாம் உடஞ்சி போச்சு, பல்லெல்லாம் அவ்வளோ வலிக்குது, என்ன டைஜஸ்ட் கூட ஆக மாட்டேங்குது, அதனால நான் அதை சாப்பிட்றது இல்லை, விட்டுட்டேன் அப்படின்னு அது சொல்லும். அப்ப இந்த குழந்தை சொல்லும், இல்ல அதை வீட்டை அப்படி சாப்பிடக்கூடாது, அதை ஊற வச்சிடணும், அதுக்கப்புறம் அதை கல்லை வச்சு குத்திடணும், அதுக்கப்புறம் அதை நெருப்புல வேற போடணும், அப்படிலாம் போட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு அது சொல்லிக் கொடுக்கும். அதெல்லாம் நாங்க பண்ணதே கிடையாது அப்படின்னு இது சொல்லிக் கொடுக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணா ரைட்டு. அது என்னத்துக்கு வேணும்? நம்ம தான் கிடைக்குது, இங்கதான் ஆடு கிடைக்குது, மாடு கிடைக்குது, கோழி கிடைக்குது, மீன் கிடைக்குது, என்னத்துக்கு வீட்டு வச்சுன்னு சாப்பிடுவானே அப்படிங்கிற போது கஷ்டப்பட்டு அதை கட்சியா சாப்பிடுவானே, இவ்வளவு ப்ரிப்பரேஷன் பண்ணணுமா, ஊற வைக்கணுமா, அதுக்கப்புறம் குத்தணுமா, இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு இது கேட்கிற போது அது சொல்லும், 3 நாள் ஆச்சுன்னா உன்னால அந்த மீனை சாப்பிட முடியுமான்னு. 3 நாள் ஆச்சுன்னா அந்த மீன் வந்து ஸ்மெல் வரும். அது மட்டன் சாப்பிட முடியுமான்னு. எது கிடைச்சதுனாலும் அந்த வேட்டையாடுறவனுக்கு அன்னன்னைக்கு சாப்பிட்டாகணும், மிஞ்சி போனா மறுநாள் வச்சு சாப்பிடலாமே தவிர அந்த 48 ஹவர்ஸை தாண்டி அவனால சாப்பிட முடியாது. ஒவ்வொரு நாளும் அவன் ஃப்ரெஷ்ஷா வேட்டையாடுறான், அவனுக்கு இருக்குது. அங்க வேட்டையாடுவதற்கான அனிமலோ பேர்டோ ஃபிஷ்ஷோ அவனுக்கு இருக்குது. அதனால அவன் யோசிக்கல, சிந்திக்கல, தேவையும் இல்லை. நீடு வந்தாதானே மக்கள் யோசிப்பாங்க. பட் இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, அப்பெல்லாம் நீ வந்து 3 நாள் ஆச்சுன்னா ஃபிஷ் சாப்பிடுவியா, 3 நாள் ஆச்சுன்னா நீ கோழி சாப்பிடுவியான்னு. அதெல்லாம் எப்படி சாப்பிட முடியும்? உடம்புக்கு நல்லா, அது ஸ்மெல்லும் நல்லா இருக்காது, உடம்புக்கும் ஒத்துக்காது அப்படின்னு இந்த பெண் குழந்தை சொல்லும். அது சொல்லும், வீட்டு வந்து கெட்டே போகாது, 3 மாசம் வச்சுக்கலாம், 6 மாசம் வச்சுக்கலாம், 1 வருஷம் வச்சுக்கலாம். குதிரையில வச்சிருந்து மூடி வச்சுட்டு நம்ம எடுத்து சாப்பிடலாம். அப்பப்போ நம்ம தண்ணியில ஊற வச்சு, அப்பப்போ கல்லுல குத்தி, அப்பப்போ எதெல்லாம் நெருப்புல போட்டு அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம், கெட்டே போகாது, ஒண்ணுமே ஆகாது. அப்படியா அப்படின்னு இந்த குழந்தை கேட்டு, அதுக்கப்புறமா இந்த குழந்தை அம்மா கிட்ட சொல்லி ஒவ்வொரு ஸ்டெப்பா மாறி இவங்களும் வீட்டு சாப்பிட்ற மாதிரி மாறுவார்கள். அதுக்கப்புறம் தான் இந்த பிரெட் கல்ச்சர்லாம் வந்து, அது வரைக்கும் வீட்டுங்கிறது ஒண்ணு அமெரிக்கால கிடையவே கிடையாதான், சீரியல்ஸுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாதான். வந்து அதுக்கப்புறம் இப்ப பிரெட், கேக்கு, பாஸ்டாலாம் உள்ள வந்திருக்குது. அதுக்கப்புறம் வர்ற போது வாழ்க்கையை இன்னும் எளிமையாக்குவது எப்படி அப்படின்னு பாக்குறாங்க. அடுத்ததுல எவ்ரி ஒன் பிலீவ்டு. இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப வந்து இவங்களுக்கு சரி வீட்டுன்னு வர்ற போது இந்த வீட்டை எங்கேயோ போய் தேடி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி எடுத்துக்கிட்டு வர்றாங்க. அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் செதறி போயிருதுன்னு வச்சுக்கோங்களேன். சரியான பை கிடையாது, அங்கங்க கொஞ்சம் செதறி போகுது. செதறி போற இடங்கள்ல திரும்பி போய் எடுக்கணும்னு நினைக்கிறது இல்ல. போட்டி போனா போது, நம்ம தான் நிறைய எடுத்துருக்கிறோமே அப்படின்ட்டு நிறைய எடுக்கிறாங்க. ஆனா ரொம்ப தூரம் வர்றாங்க. அது ரொம்ப தூரம் வர்றதுனால உங்களுக்கு கஷ்டமா இருக்குது. அப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்கிற போது ஒரு ஆள் ஐடியா சொல்றான், நம்ம வந்து நாம சொல்றத கோதுமை கேட்கிற மாதிரி பண்ணலாம். கோதுமை என்ன பண்ணுது, அது சௌரியத்துக்கு மலையில விளையுது, நீ நம்மள வாடான்னு சொல்லுது, அது பாஸ் மாதிரி இருக்குது. அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம சொல்லணும், கோதுமையா நீ இங்க விளைன்னு சொல்லணும், அது அங்க விளையணும். அது எப்படி கேட்கும்னு, அது கேட்காது, நம்ம கேட்கற மாதிரி பண்ணலாம் வா அப்படின்னு. அப்போ என்ன பண்ணணும்னா, அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்து நம்ம இதை போடலாம், விளைவிக்கலாம், நம்ம இருக்கிற ஏரியாவுக்குள்ள பண்ணலாம். அது எப்படி விளையும்னா, நம்ம தான் வர்ற வழியில அங்கங்க சிந்திட்டே வந்திருக்கிறோம், அங்கெல்லாம் கோதுமை முளைச்சு தானே இருக்குது, நம்ம அதனால நம்ம ஏரியாலே நம்ம போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயல் வரப்பு கண்டுபிடிச்சு அதுல போடுறதுக்கு இது பண்ணுவாங்க. போடலாம்னு போட்டா ரொம்ப கொஞ்சம் இடம் தானே கிடைக்கும். அந்த கிளியரிங்னுட்டு போதரும் இதில் கொஞ்சம் நான் ஒரு 10 மரத்தை வெட்டி 100 மரத்தை வெட்டி அது சின்னதா கொஞ்சம் போல ஒரு ஏக்கரா போட்டிருப்பாங்க போல இருக்குது. ஆனா மக்களுக்கு இன்னும் நிறைய வேணுமே அப்படின்னு கேட்கிற போது அப்ப சொல்லுவான், பேசாம ஒரு காட்டை பிடிச்சி எரிச்சிட்டு அப்ப நம்ம எல்லா இடத்துலயும் கோதுமை போட்டோம்னா நம்ம வருஷ கணக்குல சாப்பாடு வச்சு ஜாலியா இருக்கலாம்ல அப்படின்னு அந்த ஆள் சொல்லுவான். காட்டெல்லாம் எரிக்க கூடாது, காடு ரொம்ப புனிதமானது இல்லை, காடு ரொம்ப நல்லது, காடோட நம்ம சேர்ந்து இருக்கணும், அங்க எல்லாமும் இருக்குது, நாமளும் இருக்கணும், அதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு அப்படின்வாங்க. அப்போ அந்த ஸ்பிரிட் அப்படிங்கிற மாதிரி அந்த எல்லா இடத்துலயும் ஒரு ஹீலர்னு ஒரு ஆள் இருப்பாரு, யாராவது ஒருத்தர் இந்த மந்திரமாயம் பண்ற ஆள் இருப்பாருல்ல, அவர்கிட்ட போய் கேட்பாங்க. பேய் பிசாசு பில்லி சூனியம் ஓட்டுற ஆளு அந்த மாதிரி ஒரு ஆள் இருப்பாருல்ல, அவர்கிட்ட கேட்கிற போது அவர் 1 வாரம் பட்னி இருந்து குகைக்குள்ள இருந்து அதுக்கப்புறம் வெளில வந்து அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, காட்டை அழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சும்மா இதெல்லாம் இமேஜினரி செய்தி மாதிரி நடந்துருக்கக்கூடிய
வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஹராரி சொல்றாரு. அப்புறம் ஒரு 100 வருஷம் கழிச்சு இன்னொரு வாட்டி இல்ல ஒரு 10 வருஷம் கழிச்சு இன்னொரு தடவை அதே அந்த ஸ்பிரிட் ஆளை போய் கண்டுபிடிச்சு அந்த சாமியார் யாரோ ஒரு கண்டுபிடிச்சு என்ன பண்ணலான்னு கேட்டா இந்த தடவை அந்த ஆள் ரொம்ப சந்தோஷமா இருந்தார் போல இது. அதனால அவர் நிஜமாவே பார்த்தாரா இல்ல மேல இருந்து ஸ்பிரிட் சொல்லிச்சா இல்ல கடவுள் சொல்லிச்சா இவரே இமேஜின் பண்ணிக்கினாரா இவர் மனசு மாறிட்டாரா நமக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா இந்த ஆள் காற்றாழ்ச்சிக்கலாம்னு சொல்லிட்டாரு. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, வார்டு மொத்தத்தையும் கொளுத்திட்டு அதுக்கப்புறமா இவங்க என்ன பயிர் பச்சை எல்லாம் உள்ள கோதுமை தூக்கி போட்டுருவாங்க. கோதுமை எல்லாம் எல்லா இடத்துலையும் தூவி வச்சு பார்த்தா கொஞ்சம் கோதுமை வருது, கொஞ்சத்தை பறவை கொத்தின்னு போயிடுது. இவங்களுக்கு சரியா விளைச்சல் கிடைக்க மாட்டேங்குது. திருப்பியும் இன்னொரு சாமியார் மாதிரி ஸ்பிரிட் ஆளுகளை கொண்டு போய் என்ன பண்ணலான்னு கேட்டா அப்ப அந்த ஆள் சொல்லுவான், நீ என்ன பண்ணு, மேலோட இருந்தா தானே பறவை சாப்பிடுது, அதனால மேலோட இருந்தா விளையவும் மாட்டேங்குது. அதனால நீ என்ன பண்ணுன்னா ஒரு ஓட்டை ஒன்று போட்டு ஒரு 1 இன்ச்சு 2 இன்ச்சு ஓட்டை போட்டு அதுக்குள்ள போட்டுரு, மண்ணை போட்டு மூடிடு, அது வரும்னா சரிண்ணா. அந்த மாதிரி ஓட்டை போட்டு அதுக்குள்ள கோதுமை தூவி வைப்பாங்க. ஆனாலும் பார்த்தா கொஞ்சம் வரும் கொஞ்சம் வராது. அப்புறம் ஏன்டா வரலன்னா அதுக்கப்புறமா இன்னொரு ஆள் சொல்லுவான், தண்ணி ஊத்தி பார்க்கலாமே அப்படிமா. சரி என்னட்டு இவங்க பக்கெட்ல கொண்டாந்து தண்ணி ஊத்தி பார்ப்பாங்க. தண்ணி ஊத்தினாலும் கொஞ்சம் வரும், ஆனா இவங்களுக்கு கையில நிறைய தண்ணி இருக்காது. அப்ப என்ன பண்ணலாம்னா அப்போ ஒரு ஆள் சொல்லுவான், அங்கதான் ஆறு ஓடுது இல்ல, ஆமான், ஆத்துல இருந்து வெட்டி நம்ம காவா ஒண்ணு கொண்டாடலாம் வான். அதுக்கப்புறம் ஆத்துல இருந்து வெட்டி காவா கொண்டாந்து உள்ள விட்டு அதுக்கப்புறம் கோதுமை விளையும். முதல்ல காற்று அழிச்சாங்க, அதுக்கப்புறமா கோதுமையை போட்டாங்க, அதுக்கப்புறம் உள்ள தோண்டி போடணும்னு கண்டுபிடிச்சாங்க, அப்புறம் தண்ணி வேணும்னு கண்டுபிடிச்சாங்க, அப்புறம் தண்ணியை கொண்டு வரோம், ஆத நான் சொல்ற வழியை கேட்க வை, கோதுமையை நான் சொல்றதை கேட்க வை. இப்படி ஒவ்வொன்றா இவன் பவர் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டே வர்றான். இந்த பவர் வந்ததுக்கு அப்புறமா இவங்களால நிறைய விளைவிக்க முடியுது. ஆனா என்ன ப்ராப்ளம்னா கூடவே அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன்ல அன்இன்டெண்டட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னுட்டு இவங்க எதிர்பாராத சில நிகழ்ச்சிகளும் கூடவே சேர்ந்து வருது. அது என்னன்னு கேட்டோம்னா இவங்க இடத்த விட்டு போக முடியல. அதுக்கு முன்னால வரைக்கும் அந்த வாண்டாங்கிற பொண்ணு இந்த அல்ல கேதரர் ஹண்டர் பிறந்த பொண்ணு, அந்த பொண்ணு சொல்றா, நீங்க என்ன வச்சிருக்கீங்க வீட்டுலன்னு கேட்டா இந்த ஆயுதங்கள்லாம் வச்சிருக்கிறோம், அப்புறம் நான் கொஞ்சம் மேல ட்ரெஸ் வச்சிருக்கிறோம், அப்புறம் நான் வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்னு. அது வேட்டையாடுறதுக்கு தேவையானது இருக்கும், கொஞ்சம் ட்ரெஸ் இருக்கும், அவ்வளவுதான் அவங்க வச்சிருக்கிறாங்க. இந்த பொண்ணு சொல்லும், நாங்க அழகா ஊடெல்லாம் கட்டி வச்சிருக்கிறோம், உங்க வீடு எப்படி இருக்கும்னா நாங்க 1 மணி நேரத்துல கட்டிடுவோமே, அந்த மூங்கில் கொஞ்சம் வெட்டிட்டு இந்த மரக்கலையை கொஞ்சம் வெட்டிட்டு எல்லாத்தையும் வச்சு தலகள் எல்லாம் போட்டு நாங்க ஒரு 1 ஹவர்ல வீடு கட்டிடுவோம், அந்த வீட்டுல தான் இருப்போம். அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் வந்தா என்ன பண்ணுவீங்க அண்ணா, ப்ராப்ளம் வந்தா விட்டுட்டு நாங்க வேற இடத்துக்கு போயிடுவோம். அப்ப எல்லா சாமானையும் எப்படி தூக்கிட்டு போவீங்க, மொத்தமே எங்க கத்தி கப்படா தானே வச்சிருக்கிறோம், அது மட்டும் எத்தனை நாங்க போயிடுவோம், எங்களுக்கு வெயிட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்ப இந்த குழந்தை சொல்லுவோம், நாங்க அப்படிலாம் கிடையாது, நாங்க நாள் கணக்குல வேலை பார்த்து நாங்க வீடு கட்டுவோம், நாங்க நிறைய மரத்தெல்லாம் அடுக்கி வச்சு நிறைய பொருள்லாம் கொண்டு வந்து, அப்புறமா பைசன் வெட்டி பைசனோட தலையை கொண்டாந்து வைப்போம், மான் வெட்டி மானோட கொம்பை வச்சு அதுல நாங்க இங்க சட்டையெல்லாம் மாட்டி வச்சுக்குவோம், வீட்டை வந்து அழகா வச்சிருப்போம், வீட்டுக்குள்ள வந்து தண்ணி வராது, வீட்டுக்குள்ள வந்து வெயில் வராது, வீட்டுக்குள்ள பாதுகாப்பா இருக்க முடியும், நாங்க கதவு முடிக்குவோம், அதனால வனவிலங்கெல்லாம் எங்களை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாது, மழை பெஞ்சாலும் எங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நீ மழை பெஞ்சா என்ன பண்ணுவோம், நனைஞ்சுதான் போவோம், நாங்க ஒன்றும் பண்ண முடியாது, புயல் அடிச்சதுன்னா எல்லாம் நனைஞ்சுதான் நாங்க இருப்போம், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, அதனால எல்லாம் வீட்டுக்குள்ளேயே வச்சிருப்போம். அப்ப நீங்க எப்படி இடத்த காலி பண்ணி போவீங்க, நாங்க என்னத்துக்கு காலி பண்ணி போனோம், அதான் 1 வருஷத்துக்கு கோதுமை இங்க இருக்குது இல்ல, அதான் இவ்வளவு அழகா ஓடு வச்சிருக்கிறோம் இல்ல, இவ்வளவு நல்லா கட்டி இவ்வளவு பொருளையும் வச்சுன்னு நாங்க எதையும் தூக்கி எங்கேயும் போக மாட்டோம், நாங்க இங்கேயே இருப்போம். இப்ப மனுஷன் என்ன ஆனா ஸ்டக்கப் ஆகி இடத்த விட்டு நகர முடியாமல் போய்விட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, ஸ்கெலிட்டன்ஸ் போறாரு, இந்த மண்ணுக்குள்ள புதைந்து கிடக்கிற எலும்பு கூடுகள், அந்த மாதிரி எலும்பு கூடுகள் எடுத்து பார்க்கிற போது இந்த ஹண்டர் கேதரர் எலும்பு கூடும் கிடைக்குது, இந்த ஃபார்மரோட எலும்பு கூடும் கிடைக்குது, விவசாயம் பண்றவங்க எலும்பு கூடு, விவசாயம் பண்ற ஆளெல்லாம் 5-5.5 அடியோட நின்றுது, இந்த ஹண்டர் கேதரர் உயரம் எல்லாம் 5.5 இருந்து 6 அடி வரைக்கும் இருக்குது. இவங்க போன் ரொம்ப பிரிட்டிலா லைட்டா இருக்குது, அவங்க போன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது, இவங்களுக்கு பல்லு சரியில்லை, அவங்க பல்லு ரொம்ப நல்லா இருக்குது, இவங்க பல்ல ஓட்டை எல்லாம் இருக்குது, இவங்க எலும்பு லேசா உடையுது, அவங்க எலும்பு உடையாம இருக்குது. இந்த மாதிரி வரிசையா கிளாசிபிகேஷன் சொல்லிட்டே வர்றாரு. எல்லா விதத்திலையும் பாத்தீங்கன்னா ஹண்டர் கேதரர் எலும்பு கூடு பிரமாதமா இருக்குது, எலும்பு வந்து பொய்ய சொல்லாது அப்படிங்கிறாரு. மனுஷன் பொய் சொல்லுவான், நிறைய இடத்துல பொய் சொல்லுவாங்க, எலும்பு கூடு ஆல்வேஸ் ஸ்பீக்ஸ் ட்ரூத். இந்த ஹண்டர் கேதரருங்கிற ஆளு ஒவ்வொரு நாளும் மரத்தன் ரேஸ் போற மாதிரி இவன் போயிருக்கிறான், சண்டை போட்டிருக்கிறான், ஆடு மாடை கொண்டு இருக்கிறான், அடிபட்டிருக்கிறான், திருப்பி வந்துக்கிறான், ஜாலியா இருந்துக்கிறான், அவன் ரொம்ப ஹெல்தி. இவனுக்கு அனிமல் புரோட்டீன் டிஃபரெண்டா கிடைச்சிருக்குது. ஒரு நாள் உடும்பு கிடைக்கும், ஒரு நாள் ஆடு கிடைக்கும், ஒரு நாள் மாடு கிடைக்கும், ஒரு நாள் கோழி கிடைக்கும், ஒரு நாள் நாய் கிடைக்கும், எது கிடைக்குதோ
different animal protein. The man is hunting, the man is brave, the man is on the move, man dynamic, man is energetic. அதனால எல்லாமும் பெட்டர் ஆகுது இந்த எலும்பு கூடு. இவன் இருக்கிற இடத்துலயே கார்போஹைட்ரேட்ஸ்ன்ற மாதிரி காலையில அரிசி, மத்தியானம் அரிசி, சாயங்காலம் அரிசி, ராத்திரி அரிசி, காலையில கோதுமை, மத்தியானம் கோதுமை, ராத்திரி கோதுமை, இப்படி கோதுமையை சாப்பிட்டுட்டு ஒரே ஃபுட்டை சாப்பிட்டதுனால இடத்த விட்டியும் போகாததுனால இதை விட்டுட்டு போனோம்னா இவனா திருடிட்டு போயிடுவாங்கிறதுனால இவன் இங்கேயே இருந்ததுனால இவனுடைய வளர்ச்சி அடிபட்டு போச்சு. ஈ காட் ஸ்டக். இவனால வேற எதுவும் பண்ண முடியாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா 10 இவன் பக்கத்துல இருக்கிறதெல்லாம் டொமஸ்டிக் அனிமல்ஸ்னு வளர்க்க ஆரம்பிச்சானுங்க. இவன் முதல்ல ஒரிஜினலா ஹண்டர் கேதரா இருந்த போது நான் போன புக்ல சேப்பியன்ஸ்ல ஹோமோ சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இவன் தேர்ட் இந்த பெக்கிங் ஆர்டர் சொல்லுவாங்க. முதல்ல சிங்கம், புலி, கரடி உன்னை வேட்டையாடிடும், சாப்பிட்டுட்டு போயிடும். ஆடோ மாடோ மனுஷனோ, மனுஷன் ஆடோ மாடோ பைசனோ சாப்பிட்டுட்டு அந்த ஃப்ளஷ் எங்க தொடையில இருக்குதோ எங்க வயிற்றுல இருக்குதோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடும். அப்புறமா இந்த செகண்ட் ஆர்டர்ல இந்த நரி, உல்ஃப், கரடின்னு சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் செகண்ட் ஆர்டர்ல வந்து எலும்போட ஓட்டி இருக்கிற அந்த மட்டன் பீஸ் எல்லாம் அது சாப்பிட்டுட்டு போயிடும். இதுங்க ரெண்டும் போனதுக்கு அப்புறமா பாதுகாப்பா நம்ம மனுஷன் போய் அந்த போன் மட்டும் இருக்குது இல்லையா, அதை எடுத்து அதை உடைச்சு அதுக்குள்ள போன் மேரோன்னு இருக்கும், எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க. அந்த போன் மேரோவை சாப்பிடுற லெவல் தான் முதல் ஹண்டர் கேதராக இருந்தான். இப்ப என்ன ஆச்சுன்னா இவன் வளர்ந்ததுக்கு அப்புறமா இந்த கொஞ்சம் இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இவன் ஹண்ட் பண்றான். இவன் ஹண்ட் பண்ணி மிச்சம் வைக்கிறான்ல, இவன் இந்த மேஜர் ஃபிளஷ் எல்லாம் எடுத்து இவன் போனதுக்கு அப்புறமா இப்ப அந்த உல்ஃப் என்ன பண்ணுதுன்னா ஓநாய், நரி, ஓநாய் நரி சொல்லல, ஓநாய் வந்து மிச்சம் மீதியை சாப்பிடுது. அதுக்கப்புறமா மனுஷன் எங்கெங்கெல்லாம் வேட்டையாட போறானோ ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்து உல்ஃப் பின்னாலேயே வருது. அப்புறமா இவன் சாப்பிடுற போது பார்த்துன்னு இருக்குது, இவன் விட்டு போனதை சாப்பிடுது. அதுக்கப்புறம் இவனுடைய உணர்வுகளை கண்டுபிடிக்க ஆரம்பிக்குது. பக்கத்துல இவன் பசியோட இருந்தான்னா பக்கத்துல போகாத, கோவத்தோட இருந்தான்னா பக்கத்துல போகாத, ஜாலி மூட்ல இருந்தான்னா பக்கத்துல போ, இவன் ஹண்ட் பண்ணி முடிச்சு ரொம்ப பெருமையா ஜாலியா இருந்தான்னா பக்கத்துல போ அப்படின்னு கண்டுபிடிக்குது. கிராஜுவலி கண்டுபிடிச்சு அந்த உல்ஃப் வந்து நாயும் உல்ஃபும் இல்லாத ஒரு ஸ்டேஜ் ஒன்றுக்கு வருது. அப்போ இவன் பக்கத்துல வருது. இவன் சரி தொலைஞ்சு போ, ரொம்ப நாளா உன்னை பார்த்துனுக்கிறேன், நீ என்ன டிஸ்டர்ப் பண்றது இல்லை, நானும் உன்னை டிஸ்டர்ப் பண்றது இல்லை, இருந்து போ அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ரொம்ப பக்கத்துல வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த உல்ஃப் டாக் ரேஞ்ச் இடைப்பட்ட இதுல இருந்து திரும்ப நாயா மாறிடுது. நாயா மாறினதுக்கு அப்புறம் இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த சிங்கப்புலி மாதிரி வந்ததுன்னா இந்த நாய், இந்த ஹாஃப் உல்ஃப்னு சொன்னேன் இல்லையா, ஹாஃப் உல்ஃப் ஹாஃப் டாக், இது என்ன பண்ணுதுன்னா சிங்கம் புலி வந்ததுன்னா அது ஊளையிட்டு குரல் கொடுத்து பார்க்கிங்னு பண்ணி இது சிங்கம் வருதுன்னு அவனுக்கு மனுஷனுக்கு சொல்லுது. மனுஷனுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. நான் படுத்து தூங்குறேன், ஆனாலும் சிங்கம், புலி, கரடி வந்ததுன்னா என்னால் சமாளிக்க முடியாது, நீ சவுண்டு கொடுத்தனா எனக்கு உதவுது, அதனால நீ இருந்துன்னு போ அப்படின்ட்டு அவன் வேணும்னே மிச்சம் மீதி வச்சுட்டு போறான் சாப்பிட்றதுக்கு அந்த மட்டன்லாம். அப்போ இவங்க ஃப்ரெண்ட்லி ஆகுறாங்க. அதுக்கப்புறமா அது டாகா மாறுது. அதுக்கப்புறம் வீட்லயே வச்சுக்கிறான். மனித உணர்வுகளை மிக அதிகமாக மனிதர்களே புரிந்து கொள்ளாத இடத்தில் நாய்கள் புரிந்து கொள்வதற்கு காரணம் ஒரு பீரியட் ஆஃப் இயர்ஸ் அது உல்ஃப்ல இருந்து பாதி உல்ஃப் டாகா மாறி டோட்டல் டாகா மாறி இப்ப நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்ம உணர்வுகளை புரிந்து கொள்ளுது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா கோழி எல்லாம் வளர்க்க ஆரம்பிக்கிறோம். கோழி வந்து இப்போதைக்கு உலகத்துல அவங்க 50 பில்லியன் சிக்கன் ஒரு வருஷத்துக்கு உருவாக்குறாங்க. புறகள் எல்லாம் இல்ல, உருவாக்குகிறார்கள். 50 பில்லியன்னா அது கோடி, 10 கோடின்னு நினைக்கிறேன், 500 கோடியாக இருக்கணும். 500 கோடி சிக்கன்கள் உருவாக்குகிறார்கள். 1.5 பில்லியன் மாடுகள், பசுக்கள், எரும மாடுகள், கேட்டில் சொல்லுவாங்கல்ல, அவை உருவாக்கப்படுகின்றன. அதுக்கப்புறமா இதையெல்லாம் இவங்க வந்து கொல்றாங்க. சாப்பிட்றதுக்கு இவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்குது. அதுக்கப்புறம் எதெல்லாம் இந்த மாதிரி பக்கத்துல இருக்குதோ பெட்டுன்னு வளர்க்குறானோ, அது பெட்டுன்னு வளர்க்கணும்னா லேசில் விடாது. அந்த குதிரையோ அந்த மாடோ அந்த ஆடோ கோட்டு, ஷீப்பு, லேம்பு அப்படின்னு சொல்றாங்கல்ல, எதுவுமே முதல்ல மனுஷனுக்கு கட்டுப்படாது. இவன் என்ன பண்றான், எல்லாத்தையும் நெருப்பு காமிச்சு ஒரு மாதிரி ஓட்டி ஒரு ஏரியா ஒன்று வச்சிருக்கிறான், பட்டி மாதிரி ஒரு பானா போட்டு, அந்த பானாக்குள்ள அது எல்லாம் 100 1000 வர்ற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் கேட்டை போட்டு மூடிடுறான். அந்த கேட்ல இருந்து எதெல்லாம் கேட்ல ரொம்ப மோதுதோ, எதெல்லாம் தாவி குதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுதோ அதெல்லாம் எடுத்துன்னு போய் மறுநாள் சாரு பிரியாணி பண்ணிடுறாரு. எதெல்லாம் சண்டை போடுதோ, எதெல்லாம் எதிர்க்குதோ, எதெல்லாம் முரண்டு பண்ணுதோ, எதெல்லாம் நான் கேப்டிவிட்டியில இருக்க மாட்டேன், ஜெயிலில் இருக்க மாட்டேன், உன் பட்டி தொட்டியில் இருக்க மாட்டேன்னு சொல்லுதோ அதெல்லாம் ஒன்னொன்னா கொண்டுட்டு வர்றானுங்க. அப்புறம் எதெல்லாம் அடங்கி போயிருக்குதோ அதை மட்டும் வளர்க்குறானுங்க. அப்புறம் அதுங்க ஆண்கள் பெண்கள் ஒன்னா சேர்ந்து குழந்தை பெற்று
அதுவும் இதே மாதிரி டொசைலா மீக்கா சரண்டரிங்கா சண்டை எல்லாம் போடாம இருக்குது. இப்படி ஜெனரேஷனா வர்ற போது அந்த நாய்களும் அடங்கியவையாக இருக்கின்றன. அந்த ஆடு மாடு குதிரையும் எல்லாமும் மனுஷனுக்கு அடங்கினதா இருக்குது. எதெல்லாம் அடங்கலையோ அதை முதல்ல போட்டுரு. எது நல்லா கொழுத்து போயிருக்குதோ அதை போட்டுரு. அப்புறம் எது ரொம்ப வத்தி போயிருக்குதோ அதையும் போட்டுரு. எது சண்டையெல்லாம் போடுதோ அதையும் போட்டுரு. அப்ப எல்லாம் போட்டோம்னா அப்புறம் நமக்கு மிச்சம் இருக்கிறது நம்ம கண்ட்ரோலுக்கு வர்ற மாதிரி கரெக்டா இருக்கும் அப்படின்னுட்டு எல்லாத்தையும் கொண்டு வர்றாங்க. அப்புறம் நார்மலா ஒரு பசு வந்து 20 வருஷம் இருக்கக்கூடியது. ஆனா 2 வருஷம் ஆச்சுன்னா இந்த பசு ஒரு அடல்ட் அம்மா சைஸுக்கு அப்பா சைஸுக்கு வந்துடுது. இது அம்மா அப்பா சைஸுக்கு வந்துச்சுன்னா உடனே அதை போட்டுடணும். ஏன்னா அதுக்கு மேல நம்ம சாப்பாடு போடுறது வேஸ்ட். அதுதான் ஃபுல் ஃபிளஷ் நமக்கு வேணுங்கிற மட்டன் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு மாட்டுக்கறி கிடைச்சிருது இல்ல. அதுக்கப்புறம் அது என்னத்துக்கு தண்டத்துக்கு ஃபீட் பண்ணி உட்காந்துருப்பாங்க. அதனால 20 வருடம் உயிர் வாழக்கூடிய எல்லா பசுக்களையும் 2வது ஆண்டு கொன்று விடுகிறார்கள். சப்போஸிங் அந்த பசு பால் கொடுக்கணும்னா அதை நான் முன்னே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதை ஒரு எருதை கொண்டாந்து அதை ரேப் பண்ண விட்டு அதை பிரெக்னென்ட் ஆக்கி அதை ரேப் பண்ண ஒரு நாள் தான். அதுக்கு செக்ஷுவல் சாட்டிஸ்பாக்சன் கேட்டாலாம் கொடுக்கறது கிடையாது. நாங்கள் அது புல்ல தூக்கிட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் இது பிரெக்னென்ட் ஆன உடனே இது பிரெக்னெண்டா இருக்கணும் பால் கொடுக்கணும், பிரெக்னெண்டா இருக்கணும் பால் கொடுக்கணும். ஒரு 5 வருஷம் ஆச்சுன்னா இது கொஞ்சம் வீக் ஆயிடும். 5 வருஷம் ஆச்சுன்னா இதையும் கொண்டுடு முடிஞ்சிச்சு. அதனால பால் கொடுத்ததுன்னா ஒரு 7 வருஷம் வரைக்கும் இருக்கும். பால் கொடுக்கலன்னா 2 வருஷம் இருக்கும். அது அடல்ட் சைஸுக்கு வந்துச்சுன்னா அதை கொண்டுடுவாங்க. அப்ப மில்க் ஈல்டிங் கவுஸ் மட்டும் இருந்தது. அப்ப நம்ம சொல்ற பேச்சை கேட்கிற மாதிரி நாயோ இல்ல மாடுகளோ இல்ல ஆடுகளோ குதிரைகளோ இருந்தது. சண்டை போட்டது எல்லாத்தையும் முதல்ல கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பால் குடிக்கிறதுன்னு ஒண்ணு மனுஷனுக்கு தெரியவே தெரியாது. பால் குடிக்கிறதுனா அம்மா கிட்ட மட்டும்தான் பால் குடிப்பாங்க. ஆனா அந்த காலத்துல 4-5 வயசு வரைக்கும் குழந்தைங்க பால் குடிக்கும். அப்போ 4-5 இயர்ஸுக்கு அம்மா பால் ஊட்டிட்டு தான் இருப்பா. இப்பதான் அந்த 3 மாசம் லீவ் கொடுக்குறாங்க ஆபீஸ்ல. 3வது மாசம் கட் பண்ணிடுறாங்க. இயல்பா 4-5 வருஷம் குழந்தைகள் பால் குடிக்கும். அந்த குழந்தைக்கு ஆட்டு பால் கொடுக்கலாம் இல்ல மாட்டு பால் கொடுக்கலாம்னு சொன்னா ஐயோ அப்படிலாம் செய்வாங்களா, டிஸ்கஸ்டிங் சொல்லுவாங்கல்ல, ஐயா அப்படின்னு ஒரு அருவருப்போட பார்ப்பாங்கல்ல. அந்த மாதிரி தான் எல்லா மனிதர்களும் முதல்ல பார்த்தாங்களாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதோ ஒரு பிளேக் மாதிரி ஏதோ வைரஸ் மாதிரி ஒன்று பெருசா வந்து இல்ல பஞ்சம் வந்து இல்ல ஃப்ளட்டு வந்து அப்போ ஒண்ணுமே சாப்பிட கிடைக்கல அப்படிங்கிற போது வேற வழியே இல்லைன்னுட்டு அந்த ஆடும் மாடும் பால் குடிக்குதுன்னு தெரிஞ்சு அதுகிட்ட இருந்து எடுத்து அதை இந்த கண்ணுக்குட்டியை போட்டுட்டு கண்ணுக்குட்டியை கொண்டுட வேண்டியது, பாலை எடுத்துக்க வேண்டியது. அதை குழந்தைக்கு கொடுத்தா அவ்வளவு குழந்தையும் முதல்ல ரிஜெக்ட் பண்ணிருக்குது. ஏன்னா இது ஹியூமன் மில்க குடிக்கிற மாதிரி தான் அந்த குழந்தை டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது இயற்கையில. இதை பிடிச்சி ஆடு மாடோட பாலெல்லாம் இது கையில கொடுத்து அப்புறம் இது ரொம்ப வயிற்று வலி வந்து கிராம்ப் வந்து டயரியா வந்து என்ன எல்லாம் வாமிட்டிங் வந்து எல்லாம் வந்து வேற வழி இல்லை ஒன்றும் கொடுக்கறதுக்கு. அதையே கொடுத்து அப்புறம் ஒரு மாதிரியா அட்ஜஸ்ட் ஆகி அதுக்கப்புறமா மக்கள் வந்து இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் இப்போ ஆடு மாடு பாலெல்லாம் குடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனா இயல்பா நாம அந்த மாதிரி கிடையாது. அதுக்கப்புறமா இதெல்லாம் டொமஸ்டிகேட்டட் ஏரியா. அதுக்கப்புறம் ஃபார்மர் இது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, இந்த கேதரர் ஃபார்மர்லையும் மலை ஜாதியினர் அப்படிங்கிறவங்க இவங்க வந்து எப்பவுமே டிஃபிகல்ட் டு லிவ் அமங் அதர் பீப்புள். இந்த மலை ஜாதியில் இருக்கிறவங்க அந்த மலையோட இருக்கிறவங்க இவங்களுக்கு தான் மலை ப்ராப்பரா தெரியும். ஆனா இவங்களை இந்த நகரத்துக்குள்ள வந்த பெரிய பெரிய ஆளுங்க இந்த ஊரெல்லாம் கிரியேட் பண்ணவங்க அவங்க இதில் சேர்க்காமலே இருந்தாங்க. அதனால இதெல்லாம் அன்இன்டெண்டட் கான்சிக்வன்சஸ்ல அடி வாங்கினதுல இந்த மாதிரி இவங்க அடிபட ஆரம்பிச்சாங்க. அப்போ 50 பேர் தான் கேதரர்னு இருப்பான். அவன் கேதரரோ ஹண்டரோ மிஞ்சி போச்சுன்னா நார்மலா 10, 20, 30, 40, 50, 50க்கு மேல இருக்க மாட்டாங்க. ஆனா சிட்டிக்குள்ள இருக்கிறவன் இந்த மாதிரி டவுனுக்குள்ள இருக்கிறவன் இல்ல வில்லேஜ்ல இருக்கிறவன் இல்ல அக்ரிகல்ச்சர் பண்ற ஆளு இவங்க 100 சேர்ந்து 110 ஒன்னா சேர்ந்து 1000 பேரா ஒன்னா சேர்ந்து இவங்க பெருசா ஆயிடுவாங்க. பெரிய கும்பலான உடனே இந்த ஃபார்மர் அவனை மதிக்கவே மாட்டான். நீ யார் தம்மாம் பையன் வந்து சின்ன குரூப்பு போட்டோம்னா போட்டே தள்ளிடுவோம் போடா அப்படின்றான். நாங்க அக்ரிகல்ச்சர் வச்சுக்கிறோம், நாங்க நிலையான வருமானம் இருக்குது, நிலையான சாப்பாடு இருக்குது, எங்களுக்கு பெரிய கும்பல் ஒன்று இருக்குது, நாங்க ஒரு பெரிய தொகுதி, நீ வந்து மைனாரிட்டி, ஆனால நீ வெளியில போயிடு, நீ கொல்ற ஆளு, நீ எங்களுக்கு தேவையில்லாத ஆளு அப்படின்ட்டு அவனை வெளியில அனுப்பிடுவானுங்க. இவங்க ரொம்ப கும்பல் இல்லை, இவங்க சின்ன சின்ன கும்பல். இவங்க 1000 பேர் ஒன்னா சேர்ந்து ஹண்டெல்லாம் பண்ண முடியாது. 10 பேர் 20 பேர் 50 பேர் தான் பண்ண முடியும். அதனால இவங்க எப்பவுமே ஒதுக்கப்பட்டவர்களாக புறக்கணிக்கப்பட்டவர்களாக ஊருக்கு வெளியில இவங்க காட்டுக்குள்ள இருப்பாங்க. இவன் அக்ரிகல்ச்சர் காட்டை ஒழிச்சிட்டு இவன் அங்க வீட்டை கட்டி வயலை கொண்டாந்து இப்ப காடு கிடையாது, வயல் இருக்குது, கூட்டம் இருக்குது, வீடு இருக்குது, இவன் வேற ஒரு ஆளு
அப்படின்னு சொல்லிட்டா இவன் நிலைத்த தன்மை இவனுக்கு கிடைச்சிருச்சு, சேஃப்டி செக்யூரிட்டி இவனுக்கு கிடைச்சிருச்சு, இவனுக்கு இந்த உணவு உரைகள் எல்லாம் இவனுக்கு கிடைச்சிருச்சு, அவன் அன்னாடம் போக வேண்டியிருக்குது. பெரிய பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அன்னாடம் போற ஆளு லிவிங் இன் தி பிரசன்ட்னு பேரு. இவனுக்கு ஃபியூச்சரை பத்தி எந்த கவலையும் கிடையாது. இப்போ போறோம், இப்ப வேட்டையாடுறோம். வேட்டையாடுற போது அங்க பக்கத்துல என்ன இருக்குதுன்னு பாத்துக்கோ. இதை வேட்டையாடுற போது தேனி கூட்ட கழிச்சிடாத. தேனி கூட பாக்குற போது அங்க முட்டை இருக்குது, பறவை முட்டை போட்டிருக்குது, அதை விட்டுறாத. அந்த பறவை முட்டை போட்டிருக்குது, அதை எடுக்கிற போது அந்த பக்கம் கரடி வருது, அதையும் பார்த்துக்கோ. இப்ப மட்டும் ஷார்ப்பா எந்த இடத்துல இருக்கிறங்கிறத மட்டும் கரெக்டா பார்த்துட்டு கிடைச்சிச்சா ரைட்டு போ சாப்பிடு. இது 2 நாள் வச்சாலும் இது கெட்டு போயிடும். திரும்பவும் ஃப்ரெஷ்ஷா சாப்பிடு, ஃப்ரெஷ்ஷா புரோட்டீன் சாப்பிடு. அதனால he was always living in the present. இவனுக்கு பெரிய கவலையே கிடையாது. போறோம், வேட்டையாடுறோம், சாப்பிட்றோம், முடிஞ்சு. இவன் அக்ரிகல்ச்சர் வச்சுக்கிறானு. இப்ப அது நண்டு வருமா, எலி வருமா, எலியை பிடிக்கிறதுக்காக பூனை வருமா, எலியை பிடிக்கிறதுக்கு பாம்பு வருமா, தண்ணி எங்கிருந்து கிடைக்கும், வல்லான் வகுத்ததே வாய்க்கால்னு வேற எவனா டைவர்ட் பண்ணி தண்ணி எடுத்துட்டா நம்மளுக்கு தண்ணி கிடைக்காது. பஞ்சம் வந்தா என்ன பண்றது, இது கெட்டு போச்சுன்னா என்ன பண்றது, இந்த வெட்டுக்கிளி பூச்சின்னு இருக்கும், ஒரேடியா வௌவால் ஒரு 10 லட்சம் 10 மில்லியன் கோடிக்கணக்கில் வௌவால் வரும், கோடிக்கணக்கில் வெட்டுக்கிளி வரும். இதெல்லாம் வந்துச்சுன்னா மொத்தத்தையும் திண்டு போயிடும். அவ்வளவுதான், ஒரு வருஷத்துக்கு சாப்பாடே இருக்காது. ஸோ இவன் எப்பவுமே ஃபியூச்சரை பத்தி, நாளைக்கு தண்ணி கிடைக்குமா, நாளைக்கு வேற எவனா வந்து நம்ம வயலை எடுத்துட்டு போயிடுவானா, வயலை கொளுத்திட்டு போயிடுவானா, பஞ்சம் வந்துருமா, நம்மளால சேஃப்டி செக்யூரிட்டியா இருக்க முடியுமா, இவன் எப்பவுமே ஃபியூச்சர் பத்தி நினைக்கிறதுனால எப்பவுமே இவன் கவலைப்பட்டுனே இருந்தான். அவன் ஃபியூச்சரை பத்தி நினைக்கல. இப்போதைக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தா, அதனால அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். லிவிங் இன் தி பிரசன்ட்டை ரொம்ப அழகா பண்ணாலு அவன் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள முயல் வளர்க்க ஆரம்பிக்கிறானுங்க. கொஞ்சமா ஒரு 2 முயல் ஆரம்பிச்சா அது முயல் மாதிரி குட்டி போடுதுன்னு சொல்லுவாங்க. அது 5 குட்டி போட்டு, அது ஒரு 5 குட்டி போட்டு, இப்படி பார்த்தோம்னா திடீர்னு பார்த்தா ஒரு 6 மாசத்துக்குள்ள வீட்டுக்குள்ள 50-100 முயல் வந்துருமா. அந்த முயலை வளர்த்தே ஆகணும், அதை தூக்கியும் போட முடியாது. சாப்பிட்டது போக இன்னும் நிறைய கையில இருக்கும், அதுக்கு சாப்பாடு போடணும், அதுக்காக நிறைய குழந்தைங்க வேணும். வயல்வெளியில வேலை பார்க்கறது கஷ்டமான வேலை, அதனால நம்ம நிறைய குழந்தை வேணும். இப்ப நிறைய குழந்தை வேணும், நிறைய குழந்தை பெற்றுக்கிட்டு நிறைய குழந்தைக்கு நிறைய சாப்பாடு போடணுமேங்கிறதுக்காக நிறைய இன்னும் வயல் வேலை பார்த்து, இப்படி மாத்தி விஷய சர்க்கிள் சொல்றாங்க. நிறைய புள்ள பெத்துக்கோ, நிறைய புள்ள பெத்தா நிறைய வேலை பார்க்கலாம், வயல்ல வேலை பார்க்கலாம், நிறைய வயல் ஆயிடுச்சுன்னா நிறைய புள்ள வேணும் அப்படின்னுட்டு இவங்க ஒரு சர்க்கிள்குள்ள மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா இந்த வயல்ல இருந்ததுல என்ன ப்ராப்ளம், அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன்னா அனிமல் டிசீஸ்ன்னு வந்தது, அப்புறம் ஹியூமன் டிசீஸ்ன்னு வந்தது, அதுக்கப்புறமா பிளான்ட் டிசீஸ்ன்னு வந்தது, அதுக்கப்புறம் ஃப்ளட் வந்தது, பஞ்சம் வந்தது, அதுக்கப்புறம் பெஸ்ட் வந்தது, அன்பேலன்ஸ்டு டயட் வந்தது, ஒர்க் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது, வார் வந்தது, என்ன தெஃப்ட் எல்லாம் வந்தது. இது எல்லாம் அக்ரிகல்ச்சரோட சேர்ந்து அத்தனையும் உனக்கு ரிஸ்க் டேஞ்சர் அப்படின்னு காமிக்குது. நிலையாமையோட இவன் இருக்கிறான். அதுக்கப்புறம் வர்ற போது அப்ப சரி அடுத்து என்ன பண்ணலாம்னு கேட்கிற போது எலும்புக்கூடல இவங்க என்ன சொல்றாங்க, நாமளே எல்லா முடிவும் எடுக்க முடியாது. 1000 பேர் வந்துட்டானுங்க, 1000 பேருக்கு மேல இருக்கிற போது முடிவு எடுக்க முடியாது. ஒவ்வொருத்தங்கிட்டே 5 நிமிஷம் பேசினா 5000 நிமிஷம், 5000 நிமிஷம் பேசினா நீங்க முடிவு எடுக்கிறது 1 மாசம் ஆயிரும். அப்ப என்ன பண்ணலாம்னா செலக்டிவா ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணு, அதுக்கு ஒரு தலைவர் ஒண்ணு போட்டுக்கோ, அந்த ஆளு டெசிஷன் எடுப்பான். போர்னு வந்ததுன்னா நம்ம உடனே டெசிஷன் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தலைவரை உருவாக்குறாங்க. அந்த மாதிரி வர்றதெல்லாம் இவர் லூகேல் அப்படிங்கிறாரு. லூகேல்னா பிக் மேன் அர்த்தம், பெரிய ஆளு. அது நாட்டாமன்னு சொல்றோம்ல, சட்டாம்புள்ளன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு சட்டாம்புள்ள. அது வந்ததுக்கு அப்புறமா தலைவர் ஆகுறாங்க, மன்னர் ஆகுறாங்க, குறுநில மன்னர் ஆகுறாங்க. அந்த லொக்காலிட்டிக்கு அவர் தான் பெரிய சீஃப்டன் சொல்லுவாங்க, தாசில்தார் சொல்லுவாங்க. இந்த ஏரியால அவர் தான் நிர்வாகம் பார்த்துக்கிறாள். இப்ப கலெக்டர் சொல்றோம்ல, சீஃப் மினிஸ்டர் மந்திரின்னு, அந்த மாதிரி ஒரு ஆள் வர்றாங்க. அவங்க டேக் ஓவர் பண்றாங்க. அதுல டுட்டங்காமென் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு எலும்புக்கூடு கிடைக்குது. அது வந்து ஒரு 10 வயசு 10-15 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன பையனோட எலும்புக்கூடு. கூடவே ஏராளமான சமாச்சாரங்கள் வச்சிருக்கிறாங்க. அடுத்த உலகத்துக்கு போற போது இந்த குழந்தை இது கிங்கு, இது சின்ன வயசுல கிங் ஆக்கிட்டாங்க, சின்ன வயசுல இது செத்தும் போச்சு. ஆனாலும் கூட இதுக்கு எல்லாம் கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக இதுக்கு ட்ரெஸ்ஸு, இந்த நகை, என்ன காசு பண்ணுற மாதிரி என்ன இருக்குதோ அதெல்லாம் இவங்களுக்கு வேணும், இதெல்லாம் பண்ணி அதோட வச்சு போச்சிருக்கிறாங்க. ஆனா இது பெரிய அரசன்ல, குட்டி சின்ன பையன் தானே, அதனால ஊருக்கு வெளியில கொண்டு போய் போதுன்னு போச்சுட்டாங்க. மற்றது இங்க இருந்ததெல்லாம் வந்து வேண்டலிசம்னு வர்ற போது இல்ல வெள்ளம் பஞ்சம் ஏதோ ஒண்ணு மொத்தமா போயிடுச்சு, தெரியல. மற்ற புதைக்கப்பட்டதெல்லாம் காணாம போயிடுச்சு. ஊருக்கு வெளியில புதைக்கப்பட்டதனால் டுட்டங்காமேனோட எலும்புக்கூடு கிடைக்குது. கூட என்னெல்லாம் வச்சிருக்காங்கன்னு தெரியுது.
அதன் மூலமாக அந்த காலத்துல வாழ்க்கை எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுது. எகிப்துல இருந்து அதுக்கப்புறம் தேட ஆரம்பிக்கிறாங்க. எகிப்து பேரரசு, அரசு இல்ல பேரரசு. அவன் 10,000 பேருக்கு மேல ஒன்னா சேர்க்கிறான். 100 பேர் 1000 பேர் அப்படின்னு வில்லேஜ் எல்லாம் சேர்க்கிறான், டவுன் எல்லாம் சேர்க்கிறான், அதெல்லாம் வச்சுக்கிறான். அதுக்கப்புறமா இது இன்னும் பெருசாகணும்னு வர்ற போது சிட்டியை கொண்டு வரணும்னா அப்ப பெரிய லேக் எல்லாம் உடைக்கணும். அப்ப பெரிய இந்த லேக்கு மற்றது காடெல்லாம் உடைக்கிற போது அங்க நிறைய crocodiles எல்லாம் இருக்குது. அப்ப crocodile வந்து இவங்க தெய்வமா வச்சுக்கிறாங்க. வேற வழி இல்லாம நாங்க உன்னை கொல்ல வேண்டியது, வேற வழி இல்லாம உன் இடத்த நாங்க எடுத்துக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பாவ பரிகாரம் பண்றோம்னு crocodileக்கு ஒரு கோயில் கட்டுறாங்க. அந்த கோயிலை நிர்வாகம் பண்றதுக்குன்னு ஒரு பிரீஸ்ட்னு ஒரு ஆள் உருவாகிறாரு. அப்பதான் கோயில் ஆரம்பிக்குது. கோயிலை சுத்தி ஒரு பூசாரி இல்லை அர்ச்சகரு அந்த மாதிரி ஒரு ஆள் ஒருத்தர் உருவாகிறாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாரு, இவர் தான் டேக் ஓவர் பண்ணிடுறாரு. இனிமே நான் சொல்றது தான் கேட்கணும், நான் தான் கடவுளுக்கு டைரக்ட் ரெப்ரசன்டேட்டிவ், நீ டைரக்டா கடவுளோட பேசக்கூடாது, உனக்கு விவரமும் பத்தாது, எனக்கு தான் விவரம் தெரியும், ஏன்னா நான் கடவுளோட பேசிட்டு உட்கார்ந்துருக்கிறேன், அதனால நான் தான் கடவுளோட ரெப்ரசன்டேட்டிவ், கடவுளோட நான் இந்த மொழியில இது மாதிரி பேசிட்டு நான் என்னன்னு சொன்னா நீ கேட்டுக்க அப்படின்னுட்டு ஒரு பிரீஸ்ட்னு ஒரு ஆள் உருவாகிறாரு, தலைவர்னு ஒரு ஆள் உருவாகிறாரு. இந்த ஆள் வரலாறுலாம் மாற்ற ஆரம்பிக்கிறாரு. இவ்வளவு மக்கள் இருக்கிற போது எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணா வரின்னு ஒண்ணு வேணும். அப்ப வரின்னு ஒண்ணு வேணும்னா எல்லாரும் காசு கொடுக்கணும். எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அப்புறம் யார் யார் நிலத்துல எவ்வளவு விளையுதுன்னு பார்க்க வேண்டியிருக்குது. அப்ப இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா போறாங்க. இவனுக்கு 10 ஏக்கரா நிலம் இருக்குது, அவனுக்கு 1 ஏக்கரா நிலம் இருக்குது, அப்போ இவனுக்கு 10 பங்கு வசூலிக்கலாம். அவன் என்ன சொல்றான், 10 ஏக்கரா நிலத்துலயும் ஒன்றும் விளைய மாட்டான் சார், அவன் 1 ஏக்கரா நிலம் தண்ணிக்கு பக்கத்துல இருக்குது, நிறைய விளையுது, அதனால அவங்ககிட்ட டாக்ஸ் நிறைய வாங்குன்றான். அதுக்கப்புறம் என்ன சொல்றான், தண்ணி பக்கத்துல இருந்தா கூட நான் எல்லா நேரமும் விளைவிக்க முடியல அப்படின்னா அப்ப என்ன பண்ணலாம். ஒவ்வொரு ஸ்டெப்பா போறாங்க. அதுக்கப்புறம் 3வது ஸ்டெப்ல சொல்றான், விளைந்ததை வச்சுக்கிட்டு நம்ம டாக்ஸை போனி பண்ணுவோம். அவன் 10 ஏக்கர் வச்சுக்கிட்டோம், நீ 1 ஏக்கர் வச்சுக்கோ, தண்ணி இருக்குது இல்ல, எவ்வளவு விளையுது, ஒரு நாள் விளைஞ்சதுன்னா ரைட்டு, விளையில என்ன ரைட்டு, விளைஞ்சதுக்கு ஏத்த மாதிரி இவ்வளவு விளைஞ்சதுன்னா அதுல இவ்வளவு ப்ரொபோர்ஷனேட் நீ கொடு. அதுல 10 ஏக்கர் வச்சிருந்து ஒன்னும் விளையலன்னா ஒன்னும் கொடுக்க வேண்டாம், நீ 1 ஏக்கர் வச்சு விளையலன்னா ஒன்னும் கொடுக்க வேண்டாம், 1 ஏக்கர் வச்சு நிறைய விளைஞ்சதுன்னா இவ்வளவு காசு கொடுக்கணும். அப்போ வந்து பல்வேறு விதமா பார்க்க வேண்டியிருக்குது. அப்ப ராஜா நிர்வாகம் பண்றாரு, அவருக்குன்னு ஒரு அரசவைன்னு ஒண்ணு இருக்குது, மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, நிர்வாகம் எல்லாம் பார்க்க வேண்டியது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் பார்க்க வேண்டியிருக்குது. அப்போ பெரிய ஆளுக சோல்ஜர்ஸ் எல்லாம் வேற வச்சுக்க வேண்டியது காப்பாத்துறதுக்கு. இவங்களுக்கெல்லாம் மன்னர் வந்து செலவு பண்ண வேண்டியிருக்குது. இந்த பக்கம் டாக்ஸ் செலவு பண்ண எடுக்கணும், அந்த பக்கம் அவனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்தாகணும். அப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து கணக்கு போடுறது எப்படின்னா, கணக்கு போடுறதுக்கு நம்ம கையில ஒன்றும் வழிவகையே கிடையாது. உங்க மூளைக்குள்ள இவ்வளவுதான் வச்சுக்க முடியும். ஒவ்வொருத்தர்லையும் 10 பேர்னு கணக்கு போட்டு 100 தெரு போட்டு 1000 பேர் கணக்கு போட்டு வராது. அப்ப என்ன பண்ணலாம்னு அப்பதான் இந்த சுமேரியன் நாகரிகம் எகிப்துல இவங்க கிளே டேப்லெட் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. இந்த சுமேரியா ஏரியாங்கிறது ஈராக்கு. அங்க கிளே டேப்லெட் ஈர மண்ணில் ஒரு படம் ஒன்று போட்டு, இந்த படம் போட்டா இந்த ஆளு, இந்த நம்பர் போட்டா இது, இத்தனை கோடு போட்டோம்னா இவன் இவ்வளவு காசு கொடுக்கணும், இவ்வளவு விளைஞ்சிருக்குது இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு வருது. அந்த மாதிரி வர்ற போது முதல்ல குஷிமோ ஏதோ ஒரு ஆளு பேரு, அவன் பேர் போட்டு தான் இந்த மாதிரி 35,000 விளைஞ்சிருக்குது, அவன் காசு கொடுத்துருக்கிறான் அப்படின்னுட்டு குஷிம் அப்படி HUSHIM நினைக்கிறேன், குஷிம் KUSHIM. இந்த ஆள் தான் என்ன பண்றான், முதல்ல இதுதான் படம், இதுதான் முதல்ல நான் இவ்வளவு காசு இந்த ஆளு கொடுக்க வேண்டியிருக்குது அப்படின்ட்டு அவர் படமும் போட்டு அவர் பேரையும் எழுதி இதெல்லாம் சித்திரை எழுத்து இதுல படம் போட்டுக்கிறாரு. இன்னார் கையில இருந்து இத்தனை இந்த வருஷத்துக்கு நான் இவ்வளவு கப்பம் வரி வசூல் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு எழுதி அவர் கையொப்பம் போட்டுக்கிறாரு. குஷிம்னு ஒரு பேரு, KUSHIM. இதுதான் முதல்ல ஒரு மனுஷன் பேர் நமக்கு தெரிய வருது, ஒரு எழுத்து அப்படிங்கிறது நமக்கு முதல்ல தெரிய வருது. இதெல்லாம் 5000 வருஷத்துக்கு முன்னால் நடந்திருக்குது. 1,35,000 லிட்டர் பார்லி 37 மாசத்துக்கான வரி இவர் கொடுத்திருக்கிறாரு இன்னாரு அப்படின்னு குஷிம்னு ஒருத்தர் கையெழுத்து போட்டுக்கிறாரு. இதெல்லாம் இந்த சுமேரியா ஏரியா, ஈராக் ஏரியா. அதுக்கப்புறமா அதில் தான் என் ஹேடு ஆனா அப்படின்னு ஒரு லேடி கையெழுத்து போட்டுக்கிறாங்க. அவங்க கவிதை எழுதியிருக்கிறாங்க, இந்த சித்திரை எழுத்துக்களின் மூலமாக கவிதை எழுதியிருக்கிறாங்க. முதல்ல நாம சந்தித்த கவிஞர் பெண் கவிஞர், அது ஈராக்ல நடந்திருக்குது. அந்த கவிதை இப்போ டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா நல்லா இருக்குதுங்கிறாங்க. நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறாங்க. அதையெல்லாம் அவங்க வந்து 4250 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த பெண் கவிதை எழுதியிருக்கிறாள். அதுக்கப்புறமா சரி, எல்லார பத்தியும் ஏதோ டேப்லெட் வச்சிருக்கிறோம், ஏதோ வச்சிருக்கிறோம், ஆனாலும் கூட இந்த டேட்டாவை எத்தனை கிளேல போய் பார்க்கறது, எந்த தெருக்கானது எந்த கிளே அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, டேட்டா இருக்குது, ஆள் எப்படி கண்டுபிடிக்கிறது,
அதுக்கு வேற வழி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஒரு ஆள் என்ன சொல்றான், இவங்க எழுத்து அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்து இதுல இல்லாம துணில எழுதுறது, நம்பர்னு ஒண்ணு கொண்டு வருவோம் அப்படின்னு கொண்டாடுறாங்க. மேத்ஸ் உருவான காலகட்டம் அது. அப்புறமா இதெல்லாம் வந்து பீரோன்னு சொல்லுவாங்க. கைமேசை அப்படின்னு இப்ப சொல்றோம்ல, அது மாதிரி ஒரு சின்ன டேபிள், அதுக்கு பேர் பீரோ. பீரோன்னா நம்ம கபோர்டுன்னு சொல்றோமே அது இல்ல. பீரோன்னா கையால எழுதுறது, தரையில உட்காந்துக்கிட்டு ஒரு குட்டியா எழுதுற கைமேசைக்கு அது ரைட்டிங் டெஸ்க்னு பேரு. அந்த பீரோல இவங்க கணக்கு வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க, நம்பர் போட ஆரம்பிக்கிறாங்க. இதுவும் முதல் இந்த சுமேரியா எகிப்து ஏரியால வருது. அப்புறம் இதை நிர்வாகம் பண்ற ஆளுக்கு பியூரோக்ராட்னு பேர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னைய தேதிக்கு எல்லா ஃபைலையும் நிர்வாகம் பண்ற, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ற ஆளுகெல்லாம் பியூரோக்ரஸி. கவர்மெண்ட்ல இருக்கிற ஐஏஎஸ் ஆபீசரு, இந்த கார்பரேட் பீப்புள் எல்லாம் இருக்காங்கல்ல, இதுக்கெல்லாம் பியூரோக்ரஸின்னு பேரு. அப்புறம் இதை வந்து கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு வழிவகை கண்டுபிடிக்கிறாங்க. இது எல்லாமும் இவ்வளவு இடத்துல இருந்தா பத்தாது அப்படின்ட்டு அந்த நம்பர்லாம் கொண்டு வந்து அந்த நம்பர்களை வேற வேற மாதிரி துணிகள்லாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா பின்னால பப்பரைசன் வந்து பப்பைரஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சு பேப்பர்ல எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா பள்ளிக்கூடத்தை கொண்டு போறாங்க. நாம மட்டும் பண்ணா பத்தாது, இது நிறைய பேர் கற்பித்து கொடுத்தாதான் நம்ம இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். அப்போ பள்ளிக்கூடம்னு ஒன்று கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னுட்டு இதை கிரியேட் பண்றாங்க. இது எகிப்து, ஈஜிப்ட்லயும் ஈராக்லயும் நடக்குது சுமேரிய நாகரிகம். இந்த இடத்துல பள்ளிக்கூடம். அப்புறம் பள்ளிக்கூடம்னா ரிச் பாய் மட்டும்தான் படிக்கலாம், பையனாக இருக்கணும், பணக்காரனாக இருக்கணும். ரெண்டு. பணக்கார பெண்ணா இருந்தாலும் உங்களுக்கு படிப்பு கிடையாது, பெண்களுக்கு படிப்பு கிடையாது. பெண்கள் எப்பவுமே ஒரு ப்ராப்பர்ட்டி, ஆண்களோட ப்ராப்பர்ட்டி. அதனால ஆண்கள் சொல்றதுதான் கேட்கணும், பெண்கள் வீட்டு வேலை தான் பார்க்கணும். அதனால பெண்கள் நீங்க இப்ப எவ்வளவு பணம் இருந்தாலும் போகக்கூடாது. அதே மாதிரி ஏழை குழந்தையும் படிக்கக்கூடாது, ஆம்பளை குழந்தை படிக்கக்கூடாது. ஸோ ரொம்ப தெளிவாகிறானுங்க. பணக்கார குழந்தையா இருக்கணும், ஆம்பளை குழந்தையா இருக்கணும். பெண் குழந்தை பணக்கார குழந்தையா இருந்தாலும் படிக்கக்கூடாது, ஏழை குழந்தையாலும் படிக்கக்கூடாது, பெண்ணு படிக்கக்கூடாது, ஏழை பையன் படிக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுக்காக பள்ளிக்கூடம் வருது. அதுல பணக்கார பசங்க சில பேர் நான் படிக்க மாட்டேன்னு சொல்லுவான்ல, அந்த மாதிரி படிக்க மாட்டேன்னு சொல்ற போது நீ வந்து அடிமையாக போவ, இல்லைன்னா அந்த ஃபார்மர் மாதிரி போவ, இல்லைன்னா நீ வீட்டுல இந்த மாதிரி கஷ்டப்படுவ, அவங்களெல்லாம் பாரு, படிக்கிறது ரொம்ப போர் அடிக்குது, அடிமை உத்தியோகம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறியா அப்படின்னு அப்பா அடிச்சு, லேபரை விட என்ன போர் அடிக்கிற வேலை செய்யறது நல்லது அப்படின்னு சொல்லி எல்லா பணக்கார ஆண் குழந்தையும் படிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அடுத்து வர்ற போது ரூல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றாங்க. ரிச் பாய்ஸ் கோ டு ஸ்கூல்ஸ், நோ புவர் பாய்ஸ், நாட் கேர்ள்ஸ், ஆல் கேர்ள்ஸ் கான் கோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவை பத்தி சொல்ல வர்றாரு இவர். தலித், அன்டச்சபிள்ஸ். இன் மெனி பிளேசஸ் த ரூல்ஸ் ஆர் ஈவன் ஸ்ட்ரிக்டர் தேன் இன் ஈஜிப்ட். எகிப்தை விட மோசமான இடம் ஒன்று இருந்தது, அதுக்கு பேர் இந்தியா. In ancient India, for example, there was a group of people called Dalits who suffered from a lot of horrible rules அப்படிங்கிறாரு. மிக மோசமான சட்டங்களை அவங்க சந்திக்க வேண்டியிருந்தது. These rules forbade everyone else from making friends with Dalits, touching them or even going near them. அந்த தலித்து தீண்டத்தகாதவனுக்கு பக்கத்துல போறது தப்பு, அவனை தொடுறது தப்பு, நண்பனாக்கி கொள்வது தப்பு, அவனை ஊருக்குள்ள வச்சிருக்கிறதும் தப்பு அப்படிங்கிறாங்க. These Dalits are forced to do jobs that were considered dirty in ancient India, such as cleaning and collecting rubbish, garbage. என்ன, nobody wanted to live near them. அதனால அவங்க ஊரை விட்டு ஒதுக்கி அவங்களெல்லாம் சரி ஒதுக்குப்புறம் அப்படின்னு சொல்லி ஊருக்கு வெளியில வச்சிருவாங்க. Dalit kid cannot go to school, cannot read or write. Other kids never invited them to their houses, never shared a meal with them, never played with them. எல்லா இடத்துலையும் அவங்க ஒதுக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், தீண்டத்தகாதவர்கள். இது எப்படி இப்படி அமைஞ்சதுன்னா, பட் பீப்புள் ஹேட் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் அ டிஃபரெண்ட் குரூப். யாரு? இந்த பிரீஸ்ட், இந்த சாமியாரு, இந்த அர்ச்சகரு, இந்த பூசாரி அப்படிங்கிற ஆளு. These priests were called Brahmins. Brahmins were often rich and had nice clean clothes and good food. The best jobs like serving the beautiful temples or writing how much tax everybody should pay. யார் யார் என்னென்ன வரி கட்டணுங்கிறதெல்லாம் இவர்கள் பிராமணர்கள் முடிவு பண்ணினார்கள். கோயில்கள்ல இருந்தார்கள். Their kids went to school if they happened to be boys. These Brahmin boys thought they were better than everybody else, certainly better than Dalits. தலித்தை விட நாங்க பெரிய ஆளு, எல்லாரை விட நாங்க பெரிய ஆளு அப்படின்னு குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்துல இருந்து பாடம் சொல்லி கொடுத்து கற்பித்தார்கள். பள்ளிக்கூடத்துல இதையும் சேர்த்து கற்பித்தார்கள். If a Dalit girl saw a Brahmin schoolboy on the street, she will not have dared to go even near him, let alone ask him a question. ஒரு தலித் பண்ண ஒரு பிராமண பையனை பார்த்தா அவளே விலகி ஓடிடுவாளாம். How did you become a Dalit? ரொம்ப சிம்பிள். உங்க அப்பா தலித்து, உங்க அம்மா தலித்துனா நீங்க தலித், அவ்வளவுதான் முடிஞ்சு. நீங்க தீண்டத்தகவர். நீ என்னவா இருக்க விரும்புற அப்படின்னு யாரை வேணாலும் கேட்கலாம்.
தலித்தை நீங்க கேட்கவே முடியாது. ஏன்னா தலித்தாகத்தான் இருக்க போகிறான். உனக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும் நீ என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் உன்னால முடியாது. ஏன்னா நீ தீண்டத்தகாதவன், புறக்கணிக்கப்பட்டவன். நீ டாய்லெட்டை கிளீன் பண்ணு, நீ கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸை தான் போட்டுக்கணும். இது எல்லாமே இதுக்குள்ள இருக்குது, புக்ல இருக்குது. சரியா? 19வது ஆட் ஆன் இன்ஃபர்மேஷன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில 100 வருஷத்துக்கு முன்னால 1920ல இந்த தலித்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ள நுழையக்கூடாது, தீண்டத்தகாதவன், இவன் நுழைஞ்சா உள்ள இருக்கிற ஆளுங்க தீட்டுப்பட்டுருவாங்க, அதனால உள்ள நுழையக்கூடாது அப்படின்னு சட்டம் இருந்தது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ரூல் இருந்தது. இதை தாண்டி ஒரு ஆளு கேஸ் போடுறாரு 1920ல. அப்போ உள்ள செனட்ல இருக்கிறவங்க எல்லாரும் பிராமணர்களாக இருந்ததுனால இவங்க தீண்டத்தகாதவர்கள் சொல்லி அவங்க மொத்தமா 13 பேர் ஓட்டு போட்டு இவர் ஒரு ஆளு கேள்வி கேட்டவரை மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு 6 வருஷம் ஒன்றும் பண்ண முடியல. 6 வருஷம் கழிச்சு இவர் திரும்ப இன்னொரு கேஸ் போட்டு அப்ப செனட் மெஜாரிட்டியில வின் பண்ணி அதுக்கப்புறம் தான் 1926க்கு அப்புறம் தான் தலித்துகள் யூனிவர்சிட்டிக்குள்ளேயே நுழைய முடியலாம் அப்படின்னு மெட்ராஸ் சிட்டியில இருந்தது. இதே மாதிரி 100க்கு 100 விழுக்காடு பிராமணர்கள் மட்டும்தான் எம்பிபிஎஸ் படிக்க முடியும், பிராமணர்கள் மட்டும்தான் சம்ஸ்கிருதம் படிக்க முடியும். அதெல்லாம் அவர் சொல்றாரு, இந்த மொழியை வேற யாரும் படிக்க கூடாதுன்னு வேற ரூல் போட்டாங்க. இந்த மொழியில் தான் கடவுளோட பேசணும்னு ரூல் போட்டாங்க. அந்த மொழியை நாங்க மட்டும்தான் படிக்கலாம்னு சொன்னாங்க, மற்றவங்க படிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்கிறதெல்லாம் யுவல் நோவா ஹராரி உள்ளுக்குள்ள அடுத்தடுத்து வர்ற சாப்டர்ல சொல்றாரு. எம்பிபிஎஸ் படிக்கணும்னா சம்ஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும், ஏன்னெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா நாங்க தான் ரூல் வச்சிருக்கிறோம். எங்க ரூல் படி நீங்க டாக்டர் ஆகணும்னா உங்களுக்கு சம்ஸ்கிருதம் தெரியணும், சம்ஸ்கிருதம் மற்ற எந்த ஜாதியும் படிக்கக்கூடாது நாங்க சட்டத்துல சொல்லிட்டோம். அதுக்கு நாங்கள் புத்தகங்கள் எழுதி வச்சிட்டோம். அதுக்கு கீதா, ராமாயணா, மகாபாரதான்னு பேர் வச்சுட்டோம். இல்லைன்னா பைபிள், குரான்னு பேர் வச்சுட்டோம். அதை உனக்கு புரியாத ஒரு மொழியில நாங்க எழுதி வச்சிருவோம், அது எங்களுக்கு தான் புரியும்னு சொல்லுவோம். அதை கடவுள் சொன்னாருன்னு சொல்லுவோம், அதை நாங்க தான் மொழிபெயர்த்து சொல்லுவோம். அதுல இருக்கிற எதையுமே நீ கேள்வி கேட்க கூடாது அப்படிங்கிறாங்க. கடவுள் இந்த மாதிரி உருவாக்குனார் அப்படின்னு ஒரு பையன் கேள்வி கேட்கிற போது, இது பள்ளிக்கூடத்துல ஒரு பையன், இந்த ரிச் பையன் படிக்கிறான், அவன் கேள்வி கேட்கறான், ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு கேட்கறான். அப்போ கடவுள் எல்லாத்தையும் உருவாக்குனாரு. இவன் சொல்றான், எனக்கு சிலந்தின் தான் பையன், அந்த சிலந்தியம் தான் கடவுள் தான் உருவாக்குனாரான். வாத்தியார் சொல்றாரு, வாயமுன்னு கம்முன்னு உட்காரு, குறுக்க பேசக்கூடாது அப்படிங்கிறாரு. பின்னால இன்னொரு வாட்டி இன்னொரு கேள்வி கேட்கறான், இன்னொரு தடவை கேள்வி கேட்டனா உன்னை ஸ்கூல்ல விட்டு துரத்திடுவேன், அதனால வாய மூடி நான் சொல்றதை மட்டும்தான் கேட்கணும், அதிக பிரசிங்கத்தனமா நீ எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, கடவுளை பத்தி கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றதை மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு ஆக்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி காரணங்களினால் இது டஃப் லக் நோபடி கேர்ட் ஃபார் த டெலிட்ஸ், நோபடி லவ்ட் தேம், தே ஆல்வேஸ் ஒபேடு ரூல்ஸ் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் சீக்ரெட் ஆஃப் பவர் வந்து ரூல் எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், அதுக்கு தான் நாங்க கதை எழுத ஆரம்பிச்சோம். நாங்க மட்டும் சொன்னா பத்தாது, கடவுளே சொன்னாருன்னு சொல்லி நாங்க கதை எழுதுவோம், அந்த கதை எங்களுக்கு தான் புரியும், நாங்க தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதைகள் உருவாக்குனாங்க. அப்படின்னு உருவாக்கின கதையில் தான் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ராமாயணா, கீதா இதெல்லாம் வருது. அப்புறம் குட் ஹியூமன் ட்ரைப் வித் குட் ஸ்டோரி வாஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் திங் இன் த வேர்ல்டு. அதுல நான் ஹோமோடியஸ் பேசுற போது சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், இல்ல சேப்பியன்ஸ்லயும் வரும். ஆபீஸ்ன்னு ஒண்ணு உருவாக்கணும், காசுன்னு ஒண்ணு உருவாக்கணும், கடவுள்னு ஒண்ணு உருவாக்கணும், என்ன ஜாதின்னு ஒண்ணு உருவாக்கணும், வேத புத்தகங்கள்னு உருவாக்கணும். எல்லாத்தையும் உருவாக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டோம். அப்போ உலகம் பூரா நம்புது, எனக்கு டாலர்ல நம்பிக்கை இல்லை, அப்ப நீ அமெரிக்கா பக்கம் போக முடியாது, அவ்வளவுதான். ஏன்னா அவ்வளவு பேரை நம்புறாங்க. டாலர் என்பது கலர் பேப்பர், அவ்வளவுதான். மொத்த பேர் அதை நம்பலன்னு சொல்லிட்டு அது கலர் பேப்பரா மாறிடும். ஆனா எல்லாரும் நம்புறாங்க, ஆபீஸ் எல்லாரும் நம்புறாங்க, கடவுள் எல்லாரும் நம்புறாங்க, வேத புத்தகம் எல்லாம் நம்புறாங்க. நான் வேதத்துல இருக்கிற கதைகள் சொல்லிவிட்டு பிரமாதமான கதைகள் நாங்க உருவாக்கி வச்சிருக்கிறோம். அந்த கதைகள் தான் நீங்க கேட்டீங்கன்னா நீங்க அதை வாங்கிடலாம். அந்த கதையில என்ன சொல்லிக்குதுன்னா, இவங்க பெரிய ஆளு, இவர் திரும்பவும் சொல்றாரு, தலையில இருந்து ஒரு ஆள் வந்தாரு, தோல்ல இருந்து ஒரு ஆள் வந்தாரு, அப்புறம் தொடையில இருந்து ஒரு ஆள் வந்தாரு, கால்ல இருந்து ஒரு ஆள் வந்தாரு அப்படின்னு இந்த கதைகள்ல சொல்லியிருக்கிறாங்க. தலையில இருந்து வந்தவன் ரொம்ப பெரிய அறிவாளி, தோல்ல இருந்து வந்தவன் வாரியரா இருக்கணும், கையில சண்டை போடக்கூடியவனா இருக்கணும், அவன் வந்து ஏதோ வாரியருக்கு ஏதோ ஒரு பேர் இருக்குது. அப்புறம் மூணாவதா இருக்கிறவன் நிறைய தொடைய வச்சு நிறைய நடந்து போய் அவன் வியாபாரம் பண்ணணும், அதனால அவன் மர்ச்சன்ட்டு. நாலாவதா இருக்கிறவன் கால்ல இருந்து வந்தவன், அஞ்சாவதா இருக்கிறவன் இன்னும் வெளியில இருந்து எங்கேயோ வந்தவன் அப்படிங்கிறாங்க. அத்தனை பேரும் வஜ்ஜைனால தான் வந்தாங்க. ஆனா இவங்க இந்த மாதிரி 4 கிளாசிபிகேஷன் போட்டுருக்காங்க அப்படின்னு யுவல் நோவா ஹராரி சொல்றாரு, நான் சொல்லலை. இந்த மாதிரி 4 விதமாக வந்ததுன்னு சொன்னா இதை மக்கள் நம்புறாங்க, மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். நீ இந்த மாதிரிதான் படைக்கப்பட்டவன் அப்படின்னு சொன்னா, நீ தீண்டத்தகாதவன், நீ கால்ல இருந்து வந்த அப்படின்னு சொன்னா, இல்லையா எல்லாரும் இப்படித்தானே குழந்தை பிறந்தது அப்படின்னு கேட்டோம்னா அதிக பிரசித்தனமா பேசுற, நீ நல்லா நான் சொல்ற பேச்செல்லாம் கேட்டுக்கினேன்,
நீ தீண்டத்தகாதவன் இப்படியே இருந்து ரொம்ப நல்லவனா இருந்தா எனக்கு சேவகம் பண்ணிட்டு இருந்தா அடுத்த பிறப்புல நீ கொஞ்சம் உயர்வதுக்கு வருவ, அதுக்கு அடுத்தது இன்னும் உயர்வுக்கு வருவ, அதுக்கு அடுத்தது நீ பிராமின் ஆகலாம். நீ பிராமின் ஆகணும்னா நீ எப்பவுமே நாங்க சொல்ற பேச்ச கேட்கணும். நீ தப்பு பண்ணனா உன்னை தூக்கி 5வது இடத்துல போட்டுருவோம். அதனால நீ இந்த பிறப்புல ரொம்ப கஷ்டப்படுற, உனக்கு அப்படிதான் சொல்லி இருக்குது, அதனால நீ கஷ்டப்பட்டு நீ பிராமின் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு யுவல் நோவா ஹராரி சொல்றாரு. அதுக்கப்புறமா மற்றவங்க இம்பியூர், பிறக்கிறவங்க அவங்க இம்பியூர், அவங்க வந்து பியூர் கிடையாது. பியூரா சில பேரை மட்டும்தான் கடவுள் உருவாக்கினாரு, மற்றவங்களெல்லாம் அவங்களுக்கு வேலை செய்யறதுக்காக இம்பியூராக உருவாக்கினார்கள். அதுக்கப்புறம் ஆல் லேடிஸ் ஆர் இம்பியூர், all women impure. Not all countries had groups like Dalits, but almost all countries had one group of people who suffered because of nasty stories about purity and impurity. This group made up of half the population. பாதி பாப்புலேஷன் இந்த இம்பியூர் குரூப்பை சேர்ந்தது. தலித்துன்னு சிலது சொன்னாங்க, தீண்டத்தகாதவர் சிலது சொன்னாங்க, என்ன மற்றவங்கன்னு சொன்னாங்க. ஆனா எல்லா பெண்களுமே வந்து இந்த விமன் பேரு, இந்த விமன் மொத்தமுமே இம்பியூர். Priests and teachers in many places around the world said that women had this magical kind of stink, ஒரு மோசமான நாற்றம் அவங்க மேல வந்து வருமா, that the gods did not like. Priests claimed that this was why the gods would not even talk to women. Only men who were pure could talk to the gods and tell people what the gods told them. கடவுள்கிட்ட இவங்க மட்டும்தான் பேசலாம், கடவுள் என்ன சொன்னாருங்கிறது இவங்க வாங்கி இவங்க மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க. பெண்கள் ரொம்ப இம்பியூரு, அதனால பெண்கள் கடவுள் பக்கத்திலேயே வரக்கூடாது. Women were thought of as impure, so they weren't allowed to be priests or read holy books also. அவங்க யாரும் அர்ச்சகர் ஆகக்கூடாது, பூசாரி ஆகக்கூடாது, கடவுள் பக்கத்தில் வரக்கூடாது. Gods will be disgusted if they did. For similar reasons, women cannot go to school. They could not be judges. They cannot be rulers. They cannot go to employment. அதனால எல்லாரும் இருந்தாங்க, இப்படியே இருந்தாங்கன்னு சொன்னாங்க. இதுல 19க்கு ஒரு பீரியட்ல ராஜாஜி சீஃப் மினிஸ்டரா இருக்கிற போது பலருக்கும் வேலை கிடைக்கவில்லை, அதனால என்னத்துக்காக படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களை எல்லாம் பாதி நாள் குலக்கல்வை அப்படின்னு ஆண் பசங்க எல்லாம் பாதி நாள் படிக்கணும், பாதி நாள் அப்பா அம்மா வேலை பார்க்குற வேலையை கத்துக்கணும். எல்லா பெண்கள் பள்ளிக்கூடத்தையும் மூடிட்டார். 1952-53 நினைக்கிறேன். அவர் எல்லா பெண்கள் பள்ளிக்கூடத்தையும் ராஜாஜி மூடினார். அந்த பள்ளிக்கூடத்தை மூடியவருக்கு மூதறிஞர் ராஜாஜின்னு பேரு. அது தனி கதை, எல்லாம் நடந்த ஹிஸ்டரின்னு சொல்ல வர்றேன். பெண்கள் இம்பியூர். In some places women cannot even leave the house by themselves. அவங்களா வீட்டை விட்டு வெளியில போகக்கூடாது. அவங்க ஹஸ்பண்டோட இருக்கணும், அப்பாவோட இருக்கணும், ஹஸ்பண்டோட இருக்கணும். அப்பாவும் ஹஸ்பண்ட் இல்லைன்னா பிரதரோட இருக்கணும், ஏன்னா இல்லைன்னா அங்கிள் மாதிரி ஒரு ஆளோட இருக்கணும். ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண் இருக்கவே முடியாது. இவங்க 2 பேரும் சேர்ந்து கலப்பு பண்ணிக்கலாமா, இந்த பெண்ணும் வேற ஒரு பையனும் கல்யாணம் இல்லாமா, அதெல்லாம் பண்ணவே கூடாது, ரொம்ப பெரிய தப்பு. ஃபாதர் வந்து ஓனர், ஃபாதர் தான் டெசிஷன் எடுப்பாரு. நீயா பெண்ணா ஒரு ஆணை செலக்ட் பண்ணவே முடியாது. ஜெண்டர் ஐடென்டிபிகேஷன் இந்த ஃபீட்டஸை இப்போ பேன் பண்ணது காரணமே இதுதான். பெண்களை மதிக்கல, பெண்களை கண்டுபிடிச்சாங்கன்னா கொன்னுட்டானுங்க. பெண் தேவையில்லை, பெண் சிசு கொலைங்கிறது ரொம்ப அதிகமா இருந்தது, இப்ப குறைஞ்சிருக்குது. இன்னமும் உத்தரப்பிரதேச, பீகார்ல இன்னும் அதிகமா தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டில் இந்தியாலேயே மிக குறைவான பெண் கொலை நடக்கிறது, சிசு கொலை அபார்ஷன் நடக்கிற இடம் தமிழ்நாடு. அப்புறம் ஸ்டோரிஸ் did not need to be true to work. They just have to be convincing enough to people to follow the rules. அவங்க உண்மையாக இருக்க வேண்டிய தேவையே கிடையாது. எதுவுமே எந்த கதையும் நீங்க நம்புற மாதிரி கதை சொல்ல தெரியணும், அதை அவங்கள நம்ப வைக்கணும். அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா கடவுளை உருவாக்கிடணும், வேத புத்தகங்களை உருவாக்கிடணும், அடுத்த ஜென்மம்னு உருவாக்கிடணும். படுற கஷ்டம் எல்லாத்துக்கும் போன ஜென்மம்னு ஒரு நியாயப்படுத்திடணும். இப்ப போன ஜென்மத்தை கொண்டாந்து விட்டோம், அடுத்த ஜென்மத்துல நல்லா இருக்குதுன்னு இந்த கேரட்டை காமிச்சிட்டோம். 19க்கு நாங்க மட்டும்தான் கடவுளோட பேசுவோம்னு சொல்லிட்டோம். அதனால பெண்களும் மற்றவர்களும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அடல்ட்ஸ் என்ன பண்ணாங்க, இதுல இன்னொரு கதை சொல்றாரு. ஒருத்தர் மற்றவங்களோட சேராத அப்படின்னு பிள்ளைகிட்ட சொல்லி வைக்கிறாரு, பெரிய ஜாதி மேல் ஜாதி ஆளிவர். அதுக்கப்புறமா இவர் ரோட்ல போறாரு. போற போது இன்னொரு பிரீஸ்ட் ஒருத்தர் வர்றாரு, பூசாரி அர்ச்சகர். அவரை பார்த்து இவர் கும்பிட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் போய்கிட்டு இருக்காங்க, பிள்ளையோட போறாங்க, 10 வயசு பிள்ளை. அப்ப ராஜா வர்றாரு, ராஜா பரோவான்னு சொல்லுவாங்க. அந்த ராஜா மாதிரி ஒரு ஆள் வந்தோடனே இவங்க உடனே தரையில விழுந்து படுத்து கும்பிடுறாங்க. அப்போ அதுக்கப்புறம் ஒரு தலித் மாதிரி ஒரு ஆள் வர்றான். அவன் உடனே அவன் விழுந்து கும்பிட்டுட்டு அவன் ஓடி போயிடலாம். இப்ப இந்த 10 வயசு பையன் கூட வந்தவன் பாக்குறான், அப்பா அர்ச்சகரை பார்த்தாரு, கும்பிட்டாரு. அப்புறம் லீடர் வந்தாரு, அர்ச்சகரும் அப்பாவும் கும்பிட்டாங்க.
அதுக்கப்புறமா இன்னொரு தலித் மாதிரி ஒரு ஆள் வந்தான். அவன் நம்மளை பார்த்து கும்பிட்டுட்டு பயந்து ஓடிட்டான். அப்போ ரியல் லைஃப்ல அப்பா எப்படி பிஹேவ் பண்றாரு, நடந்து கொள்கிறாரு பார்த்து அப்பா சொன்ன கதையெல்லாம் உண்மைன்னு நம்புறான். ஏன்னா அப்பா அப்படிதான் நடந்துக்கிறார். அப்பா தலித்தை பார்க்கிற போது எப்படி இருக்கிறாரு, அப்பா அர்ச்சகரை பார்க்கிற போது எப்படி இருக்கிறாரு, அப்பா மன்னரை பார்க்கிற போது எப்படி இருக்கிறாரு அப்படின்னு இவன் பார்த்துட்டு இவருக்கு ஈக்குவலா வர்ற போது கை கொடுத்து ரெண்டு பேரும் பேசுறாங்க. அப்பாவுக்கு ஈக்குவல் யாரு, அப்பாவோட பெரிய ஆள் யாரு, அப்பாவும் அந்த பெரிய ஆளோட பெரிய ஆள் யாரு, அப்பாவோட தாழ்ந்த ஆள் யாரு அப்படிங்கிறது சும்மா ஒரு அரை மணி நேரம் வாக்கிங்ல புள்ள ரியலிஸ்டிக்கா பிராக்டிக்கலா கண்ணு முன்னால உணர்ந்து பார்த்துடுறான். அது ஆட்டோமேட்டிக்கா மாடலிங் தி பிஹேவியர்ல அப்பா கிட்ட இருந்து இவனுக்கு வந்துடுது. அதுக்கப்புறமா இந்த கடவுளை கிரியேட் பண்ணவனுக்கு என்ன பண்ணானுங்க, கடவுளுக்கு நீங்க வந்தாகணும், அப்பதான் உங்களுக்கு வயல்ல விளையும், அப்பதான் உங்களுக்கு தண்ணி பெய்யும், அப்பதான் உங்களுக்கு நோயெல்லாம் வராம இருக்கும். அப்ப கடவுளுக்கு என்ன பண்ணணும்னா, அப்ப நான் சொல்றதெல்லாம் கொண்டாந்து கூட நான் இந்த டிரான்சென்டென்டல் மெடிடேஷனை பத்தி பேசுற போது சொல்லியிருப்பேன்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி செய்திகளை ஒரு யோலவாஹராரி சொல்றாரு. தூபம் அப்படின்னா அந்த ஊதுபத்தி மாதிரி, தீபம் அப்படின்னா விளக்கு, வஸ்திரம் அப்படின்னா துணி, பழம் அப்படிங்கிறது ஏதோ ஒண்ணு, புஷ்பம் அப்படின்னா ஒரு பூ. அதுல தூபம், தீபம், வஸ்திரம், பழம், புஷ்பம் எல்லாம் எடுத்துன்னு வந்துருங்கன்றாங்க. எல்லாத்தையும் நீங்க கொண்டு போய் கடவுளுக்கு கொடுத்துடணும். வேட்டையாடினதையும் கொண்டாந்து கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணிடணும், சமைச்சதையும் கொண்டாந்து கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணிடணும். இதை டெய்லி பண்ணணும், இல்லைன்னா வாரத்துல ஒரு நாளாவது பண்ணணும், இல்லைன்னா விசேஷ நாள்னு சொல்லியாவது பண்ணணும். எப்படியாவது நீ கடவுள்களை வந்தே ஆகணும், இதெல்லாம் நீ கொடுத்துதான் ஆகணும். கொடுத்தா நாங்க எடுத்துன்றோம், கடவுள் சாப்பிட மாட்டாரு, நீ திருப்பி எடுத்துன்னு போகக்கூடாது, கோயிலுக்கு கொண்டாந்துட்டு இதெல்லாம் நாங்க எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது கொண்டாந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இது எல்லாம் என்ன பண்ணலாம்னா இவர் என்ன சொல்றாரு, நம்ம இதெல்லாம் மாத்தலாம். இந்த மாதிரி நம்ம ஷேர்டு ட்ரீம்ஸ் கொண்டாந்துட்டோம், நாடு இருந்துன்னு சொல்லிட்டோம், கொடி இருந்துன்னு சொல்லிட்டோம், நாட்டுக்காக உயிரோடணும்னு சொல்லிட்டோம், கொள்கைக்காக உயிரோடணும்னு சொல்லிட்டோம், என்ன கடவுளுக்காக உயிரோடணும்னு சொல்லிட்டோம், என்ன முற்பிறவி அடுத்த பிறவிலாம் நம்ப வச்சுட்டோம், எல்லாத்தையும் பண்ணிட்டோம்ல. இப்ப இதுக்குள்ள மாட்டி இருக்கிறோம், எப்படி வெளியில வர்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தான் இப்ப பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமா போராட ஆரம்பிச்சாங்க. நாங்களும் வெளியில வருவோம், நாங்களும் படிப்போம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் மலாலா யூசப்சாய்னுட்டு பாகிஸ்தான்ல பிறந்த ஒரு குட்டி பொண்ணு, அது 15 வயசு பொண்ணு, நான் படிப்பேன்னு சொல்லுது. வேற ஒரு புனை பெயர்ல இது ஆப்பிரிக்காலேயோ எங்கேயோ எழுதுது, நல்ல நல்ல ஆர்டிக்கல் எழுதுது, பெண்கள் இப்படி இருக்கணும், பெண்கள் அப்படி வரணும், பெண்கள் முன்னேறணும், பெண்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குதுன்னுட்டு வேற ஒரு புனை பெயர்ல இந்த மலாலா எழுதுறா. டாலிபன் அப்படின்னுட்டு அடக்குமுறை, அவங்க பெண்கள் படிக்கக்கூடாது, பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாது அப்படிங்கிற கொள்கை உள்ள ரொம்ப தீவிரமான தாலிபான் ஒரு குரூப் இருக்குது பாகிஸ்தான்லயும் ஆப்கானிஸ்தான்ல. அந்த குரூப் இவளை ரோட்ல பள்ளிக்கூடத்துக்கு போற போது தலையில சுட்டுறாங்க. அப்புறம் எப்படியோ காப்பாற்றப்பட்டு லண்டனுக்கு கொண்டு போய் லண்டன்ல மிகப்பெரிய மருத்துவம் கொடுத்து அந்த பொண்ணை உயிராக்கிடுறாங்க. அவன் ரொம்ப நாள் படுக்கையில இருந்து மீண்டு அதுக்கப்புறம் துளி கூட பயப்பட மாட்டான், வாடாமவனே அப்படின்னுட்டு இப்போ ரோடா போறா, ஊரா போறா, நாடு நாடா போறா, எல்லா இடத்துலையும் பெண்கள் படிச்சாகணும் அப்படின்னு ரொம்ப பெரிய போராளியா மாறிடுறா. இந்த எல்டிடியில சொல்லுவாங்க, மற்றவர்கள் இறந்தால் புதைக்கப்படுவார்கள், நாங்கள் இறந்தால் விதைக்கப்படுவோம்னுட்டு. இந்த மாதிரி மிகப்பெரிய அடி வந்தா ஒண்ணு முடங்கிடுவாங்க, இல்லைன்னா வீறு கொண்டு எழுந்துருவாங்க. இந்த மலாலா 17 வயதுல நோபல் அவார்டு ஃபார் பீஸ் அவார்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அமைதிக்கான அவார்டு, நோபல் அவார்டு கிடைக்குது இவளுக்கு. இன்னமும் போராடி உட்காந்துருக்காங்க, நீ மிஞ்சி போனா 30-35 வயசு இருக்கும். மலாலான்னு பேரு. இப்ப நிறைய பெண்கள், இப்போ கல்பனா சாவ்லான்னு சொல்றோம், இந்த மாதிரி பல கார்பரேட் ஏரியால பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பெண்கள்லாம் வந்துட்டாங்க, ஜட்ஜ் எல்லாம் வந்துட்டாங்க, அது மாதிரி உடைக்க முடியும். அதே மாதிரி ஆணை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. ஏன்னா கடவுள் அப்படித்தான் சொல்லியிருக்கிறாரு, உன்னுடைய கடமை குழந்தை பெற்றுக்கணும், அதுக்காக தான் நீ கல்யாணம் பண்ணணும், செக்ஸ்ல உனக்கு ஹாப்பினஸே இருக்கக்கூடாது அப்படிலாம் டயலாக் நிறைய பேசியிருக்கிறோம். வேத புத்தகங்கள், எல்லா வேத புத்தகங்களும் இதை சொல்லி கொண்டுதான் இருக்கின்றன. அந்த மாதிரி இருக்கிற போது இவர் சொல்றாரு, இப்போ நான் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எனக்கு பிடித்த ஆணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அது எப்படி புரட்சி ஆரம்பிச்சது, யாரோ ஃப்ரீக்குன்னு நினைக்கிறேன், FRICKE ஃப்ரீக்குன்னு ஒரு ஆள் இதுக்காக சண்டை போடுறான். என் கிளாஸ்மேட் ஒருத்தன் பால் எனக்கு பிடிச்சிருக்குது, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவன் சண்டை போட்டதுக்கு அப்புறமா சரின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்துல அரசாங்கம் ஒத்துக்கொள்கிறது. அப்போ ஆண் கல்யாணம் பண்ணிக்கிறது மாறுது, பெண்கள் இந்த மாதிரி இதெல்லாம் உடைக்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தனா இந்த மாதிரி உடைச்சோம்னா எல்லா கதைகளையும் நம்மால் உடைக்க முடியும். எத்தனை வருஷமா நமக்கு கதை சொல்லி கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இவற்றையெல்லாம் உடைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. DSM-2ன்னு சொல்லுவோம், டயக்னாஸ்டிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேனுவல்னு ஒண்ணு, அதுதான் சைக்காலஜிக்கான அத்தாரிட்டி வேத புத்தகம். அதை உருவாக்குறது அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன் வித் ஹெல்ப் ஆஃப் அதர் அசோசியேட்ஸ் இன் தி வேர்ல்டு. அது DSM-2 ஒரு 75 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் இந்த ஆணை திருமணம் செய்து கொள்வதோ, செக்ஸ் உறவு வைத்துக் கொள்வதோ, பெண்ணை திருமணம் செய்து கொள்வதோ, செக்ஸ் உறவு வைத்துக் கொள்வதோ, இது மனநல கோளாறு அப்படின்னு எழுதி வச்சிருந்தாங்க.
DSM-5 ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேனுவல்ல. DSM-3ல 70 ஆண்டுகளுக்கு முன்னால 70 1973 நினைக்கிறேன். 1973ல தான் இது வந்து மாறுது. 73னா அந்த பக்கம் 27, இந்த பக்கம் 23, கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னால DSM-3ல இது வந்து கோளாறுலாம் கிடையாது. இது வந்து வேறு விதமான ஓரியன்டேஷன். மேன் லைக்ஸ் மேன், உமன் லைக்ஸ் உமனுங்கிறது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் செக்ஷுவல் ஓரியன்டேஷன் அப்படின்னு DSM மாத்தி கொண்டு வந்திருக்குது. ஆனால் இன்னமும் இந்தியாவில் கோளாறான இடம் இருக்குது. இந்தியாவில் ஹெல்த் மினிஸ்டர், கேபினெட் மினிஸ்டர் சொல்றாரு, இந்த மாதிரி ஆண் திருமணம் செய்து கொண்டு அவங்க எல்லாம் ரொம்ப பெரிய கோளாறு, அவங்க எல்லாம் குற்றம் புரிந்தவர்கள், அவங்களை தூக்கி ஜெயில போடணும் அப்படின்னுட்டு கேபினெட் மினிஸ்டர் இன்னை தேதிக்கு இருக்கிறவர்னு நினைக்கிறேன். நாட் வெரி ராங். இப்ப கரண்டா இருக்கிறவரோ இவருக்கு முன்னால 5 வருஷத்துக்கு முன்னால, இந்த 10 ஆண்டுகளில் சொல்றேன், இந்த குரூப் வந்ததுக்கு அப்புறமா இந்த குரூப்ல கேபினெட் மினிஸ்டர், ஹெல்த் மினிஸ்டர் சொல்றாரு, இந்த மாதிரி ஆணை திருமணம் செய்து கொண்டா ஜெயில போடணும், இவங்க எல்லாம் பைத்தியக்காரங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. உள்ள எல்லாம் நெட்ல கிடைக்குது. ஆனா இதையெல்லாம் உடைக்கலாம்னு சொல்றாரு. எல்லாத்தையும் என்னென்ன ஸ்டோரிஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களோ, பெண்களை பத்தியோ, கடவுளை பத்தியோ, போன ஜென்மம் வரு ஜென்மம்ன்றத பத்தியோ, இல்ல கேஷ் பத்தியோ, இல்ல வேட்டையாடுறத பத்தி, எதை பத்தி, அக்ரிகல்ச்சர் எதை பத்தி வேணாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்டோரிஸ் குழந்தையில இருந்து கொடுத்துட்றான். அதனாலதான் பிரச்சனை வருது. இதெல்லாம் குழந்தையில இருந்து கொடுக்காம இயல்பா விட்டா அவன் நார்மலாவே இருந்திருப்பான். எல்லாமும் கற்பிக்கப்படுகிறது. இவன் தலித்துங்கிறதோ, இவன் மேல் ஜாதின்னு சொல்றதோ, இவன் ராஜான்னு சொல்றதோ, இவன் மட்டும்தான் படிக்கலாம்னு சொல்றதோ, பெண்கள் இப்படின்னு சொல்றதோ, எல்லாமும் கற்பிக்கப்பட்டவை. எதுவுமே இயல்பா கிடையாது. நீங்க பார்க்கணும், நீங்க ஃபீல் பண்ணணும், நீங்க கேட்கணும். அருவின்னு இருக்கணும், ஓடணும், பார்க்கணும், நீங்க கேட்கணும், அதை டச் பண்ணி உணர்ந்து பார்க்கணும். கண்ணாலேயும் அருவியை பார்க்கணும், அருவி ஓடுற சத்தமும் உங்களுக்கு கேட்கணும், கையால தொட்டும் நீங்க உணர்ந்து பார்க்கணும். இப்ப எல்லா மிருகங்களும், எல்லா பறவைகளும், எல்லா பூச்சிகளுக்கும் எல்லாமும் இருக்குதுன்னு தெரியுது இல்ல. மலை இருக்குது, முட்டிக்க கூடாது அப்படின்னு மிருகத்துக்கும் தெரியுது, பறவைக்கும் தெரியுது, பூச்சிக்கும் தெரியுது இல்ல. அந்த மாதிரி தெரியுறது மட்டும்தான் உண்மை. மற்றதெல்லாம் நீங்களாக கற்பிக்கப்பட்டவை. கற்பிக்கப்படுறத மாத்தணும், கற்பித்து கொடுத்தா அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் உடைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சில கேள்விகள் கடைசியா கேட்கிறாரு. இதெல்லாம் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? அப்ப பீப்புள் எவ்ரிவேர் ஸ்டாப் அட் ரெட் லைட், இது எப்படி நடந்தது? அப்போ இதுதான் என்னுடைய நாடு, இந்த மாதிரி ரூல்ஸ் வச்சா டென்னிஸ் விளையாடலாம், ஃபுட்பால் விளையாடலாம், கிரிக்கெட் விளையாடலாம், இப்படி எல்லாம் நாம எப்படி ஒத்துக்கிட்டோம்? இந்த மாதிரி மக்களும் ஒத்துக்கொள்கிற மாதிரி ஸ்டோரிஸ், நல்ல ஸ்டோரிஸ் எப்படி கொடுத்தாங்க, மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஸ்டோரிஸ் எப்படி கொடுத்தாங்க, இதை எப்படி உடைக்கலாம்? அடுத்தடுத்து வர்ற போது த ஹோல் திங் இஸ் தி அதர் ஸ்டோரி வெயிட் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. தட்ஸ் இட். நிறைவு செய்கிறேன். ஓகே, கை தட்டலாம். இந்தியாவை பத்தி எழுதியிருக்காரா சார்? இவ்வளவு சொன்னீங்க. பக்கம் பக்கமா எழுதுகிறாரு. அப்படியா? நான் சொன்னதெல்லாம் படிச்சதெல்லாம் என் பிரிண்ட்ல இருக்கிறது. என்ன மிஞ்சி போச்சு, 400 ரூபா வாங்கி படிங்க. ஓகே ஓகே. ஜஸ்ட் Amazon.in கிடையாது, .comலயும் கிடையாது. இல்ல, ஆக்சுவலா இவரோட ஸ்பீச்ல கேட்டப்ப ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. என்ன சொன்னாருன்னா, இதுதான் நம்ம வந்து ஒரு ஒரு கல்லுக்கு நம்ம வந்து உருவம் கொடுத்துடுறோம், அந்த அந்த உருவத்துக்கு நம்ம மதிப்பு கொடுத்துட்டு அதுக்காக சண்டை போடுறோம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தாரு. நான் அதை முதல் இன்ட்ரடக்ஷன்ல சொல்லல, பட் அது ஸ்பெசிபிக்கா நம்மளதான் சொல்றாரா அப்படின்ற அந்த எனக்கு உணர்வு இருந்தது. இது தெளிவா இந்தியா, தலித், பிராமின் எல்லாம் வேர்ல்டு பூரா இது வந்து இந்த விஷயம் இருந்திருக்கும்னு நினைச்சேன். ஸ்பெசிபிக்கா இப்படி சொல்லியிருக்காருன்றது இங்க ஆராய்ச்சி பண்ணி எப்படி எடுத்துட்டாரு. தலையில இருந்து குழந்தை பிறந்தது, தோல்ல இருந்து பிறந்தது, அதெல்லாம் எழுதுறாரு. இதை விட மோசமான செய்திகள் இந்தியாவில் நடந்திருக்கிறதுன்னு வேற எழுதுறாரு. ஓகே, ரைட், தேங்க்யூ. பேசுறவங்க பேசலாம். யார் பேசுறது? சிவகுமார் பேசுறீங்களா? சிவகுமார் சார், சிவகுமார் சார், மைக் பேசுறீங்களா? மைக். நமக்கு நியாயமா இருந்திருக்குமான்னு தான் நான் பார்ப்பேன். நாம குடும்பத்துக்கு நியாயமா இருந்திருக்குமான்னு தான் நான் பாக்குறேன். நம்ம இரு திருமணம் பக்கத்துல இருக்கவங்க நியாயமா இருந்தோம்னு நான் பாக்குறேன். நீங்க சொல்றதுல பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சொல்லிருக்கீங்க. உலகம் எல்லோரிடம், உலகத்தில் எல்லாரும் நியாயமாக இருக்கிறார்களா? இல்லைன்னு சொல்ல முடியும் சார். எல்லாம் நியாயமா இருந்திருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி ஏற்படுது. ஒவ்வொருத்தரும் அவங்க நியாயமா இருந்திருக்காங்க. நான் என் விஷயத்துல நியாயமா இருந்திருக்க மாதிரி என் பக்கத்து வீட்டுக்காரன் அவன் விஷயத்துல அவன் நியாயமா இருந்திருக்கான். I cannot say they are unfair.
ஃபேர் டு யுவர் செல்ஃப். அப்படிதான் என்னோட நமக்கு நியாயமாக இருந்திருக்கணும். நாம நமக்கு குழந்தைகளுக்கும் குடும்பத்துக்கும் நியாயமா இருந்திருக்கோம். நாம குழந்தைகளுக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நியாயமா இருக்கணும். இதுதான் என்னுடைய லைஃப் மோட்டாவா இருந்து வந்துட்டு. நீங்க சொல்ற விஷயம்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். சூப்பர் சூப்பர். இதெல்லாம் 10 நிறைய வயசு சொன்னீங்க. குழந்தைக்கு சொல்றாரு அவரு. 10 வயது குழந்தைக்கு சொல்றாரு. அவரோட சூப்பர் சார், சூப்பர். டார்கெட் குரூப் வந்து 10 வயது குழந்தை, நாம இல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த கதை வேணாலும் சொல்லுங்க, அந்த கதை யாரையாவது டிஸ்கிரிமினேட் பண்ணுதா, வலிக்க பண்ணுதான்னு கேட்கிறாரு. அவன் வலிக்க பண்ணுச்சுன்னா அந்த கதையை உடைக்கணுங்கிறாரு. நீ என்ன வேணா ரூல் பண்ணு, ரெட் லைட் போடு, எல்லாரும் நிக்கணும்னு சொல்லு, கரெக்ட். யாரையும் வலிக்க பண்ணல. யாரையும் வலிக்க பண்ணாத எல்லா கதைகளும் இருக்கட்டும். அந்த கதை எங்கேயாவது ஒரு இடத்துல வேறுபடுத்துது, ஒரு ஆளை சிரமப்படுத்துது, வலிக்க செய்யுதுன்னா அந்த கதையை உடைக்கணும்னு சொல்றாரு. அதை சொல்ல மறந்துட்டேன். சூப்பர் சார், சூப்பர். எக்ஸலன்ட். தேங்க்யூ சார். ரஷ்மி மேடம் பேசுறீங்களா? பேசுறேன் சார். ராம் சார், ரொம்ப நல்லா சொன்னீங்க. இன்னைக்கு ஒரு சோஷியல் ஹிஸ்டரி கிளாஸ் எடுத்திருக்கிறீங்க நீங்க. அப்படிதான் நான் பார்க்குறேன். அதாவது டிஸ்கிரிமினேஷன், அன்ஃபேர் எல்லாத்தையும் கேட்டுட்டோம், நிறைய கேட்டிருக்கோம். அவரோட புஸ்தகத்துலேருந்து நீங்கள் நிறைய எடுத்து சொல்லியிருக்கிறீங்க. இது வந்து எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, மொனார்க்கியில் தான் ஆரம்பிச்சது சோஷியல் ஹிஸ்ட்ரிங்கிறது. அந்த எப்படி ஃபார்மிங், அதுக்கப்புறம் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்ட், அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அவங்களோட ப்ராடக்ட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு ஹையரார்கி, இதெல்லாம் வந்துச்சு. இதெல்லாம் வரும்பொழுது அந்த மொனார்க்கியை விட அங்கே வந்து கட்டாயமே ஒரு அன்ஃபேர்னஸ் இருந்திருக்கு அந்த மொனார்க்கியில். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஒரே மொனார்க்கி வந்து இங்கிலீஷ் பீப்புள் தான் ரொம்ப இன்னும் வச்சிட்ருக்காங்க, ராயல். அந்த டயானாவை அவங்க எவ்வளோ ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணாங்க தெரியுமா? அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முந்தி அவள் வேர்ஜினான்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவள் ராயல் பிளட்டான்னு பார்த்தாங்க. ராயல் பிளட் இருந்தால் மட்டும்தான் எடுத்துக்க முடியும். அப்புறம் அவள் 18ஓ 19ஓ தான், இவர் 36 வயசு. ஆனாலும் அந்த குயின் எலிசபெத்துக்கு வந்து ஒரே இது ராயல் பிளட் இவ்வளோதான் எடுக்கணும்ன்ட்டு. அப்படிதான் அரேஞ்ச்டு ப்ளஸ் ஒரு மாதிரி லவ் வச்சுங்களேன். ஆனால் வந்து அவங்க அந்த அந்த 2 பேருக்கும் ஒத்தே வரல. நிறைய ப்ராப்ளம் அவங்களோட மேரேஜில், பயங்கர ப்ராப்ளம். அது இருக்கவே முடியல அவளால் அந்த இதுக்குள்ள. அவ்வளோ கஷ்டப்பட்டா. அந்த அதில் அன்ஃபேர்னஸ் இருக்கா? இருக்கு. ஒரு பொண்ணை வந்து நீ ராயல் பிளட்டுக்காக தானே எடுத்த, அதே தலித் தானே, நீ இன்னொரு ஒரு சாதாரண காமன் மேனை எடுத்திருப்பியா? எடுத்திருக்க மாட்டேன். ஸோ இப்போவும் அப்படியே தான் அவங்க பண்ணுறாங்க. இப்போவும் ராயல் பிளட் அந்த 2வது பையன், அந்த பையன் பேர் மறந்து போச்சு, சார்ல்ஸுக்கு தம்பி, அவளோட ஆமாம், அதுகளெல்லாம் பண்ணுற கூத்து. அந்த இப்போ பிரின்ஸ் வில்லியம்ஸோட தம்பி இங்கே அமெரிக்காவில் உட்காந்துருக்கான். ஏன்னா அவன் பிளாக்கை கல்யாணம் பண்ணிட்டான், அவள் டிவோர்ஸ்டு. அவளை நல்லா கொடுத்தான் ஒரு அடி. ஓகே, அதனால அவங்களால இருக்கவே முடியல. ஸோ இது வந்து ஒரு இடத்துல மட்டும் நடக்கலை, ஹோல் வேர்ல்ட்லேயும் இது நடக்குது. சரி, இப்போ அமெரிக்காவை எடுத்துங்க. அமெரிக்காவில் பிளாக் பண்ணுற பட்ட கஷ்டம் சொல்லி முடியாது. அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. லிஞ்சிங்கிறது அவ்வளோ பெரிய கொடூரம். ஓகே, நம்ம இன்னும் நம்மளோட பழைய இதில் நடந்ததை சொல்லிக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. ஓகே, ஆனால் அதுலேருந்து நம்ம நிறைய முன்னால் வந்துட்டோம், நிறைய வெளியில் வந்துட்டோம். ஆனால் அந்த கதையை சொல்லும்போது நீங்கள் மற்ற கல்ச்சரையும் நீங்கள் சொல்லியே ஆகணும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே அடிபட்டிருக்காங்க மனுஷங்க, அதுலேருந்து வெளியில் வர்றாங்க, வெளியிலேருந்து ஒரு நல்ல சொசைட்டியை கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ இந்த பிளாக் பீப்புளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1963 மட்டும் அவங்களுக்கு ஓட்டிங் கிடையாது. நம்ம 1960 நம்ம ஊரில் இந்திரா காந்தி வந்தாச்சு, விமன் வந்தாச்சு. விமனை நம்ம கீழே வைக்கல, விமனை நல்லா தான் பண்ணிட்டு இருந்தோம். எல்லா கண்ட்ரியை விட நம்ம கண்ட்ரியில தான் விமன் பிரைம் மினிஸ்டர், விமன் சீஃப் மினிஸ்டர் பிடிக்காம இருக்கலாம், ஆனால் சீஃப் மினிஸ்டர் வந்தாங்க. ஓகே, நிறைய பெண்கள் வந்து மேலே வந்தது. இன்னும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், சயின்டிஸ்ட் எல்லாம் நம்ம ஊரில் ஜாஸ்தி. இங்கே இன்னும் செக்ரட்டரியாக இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்க முடிச்சு அழகாக இருப்பாங்க, ஆனால் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு அந்த திறமை இல்லை, ஏன்னா அவங்களுக்கு வளர்க்கறதுக்கு விடலை. இப்போதான் கமலா ஹாரிஸ் வந்திருக்காங்க. இப்போ இத்தனை நாள் கழிச்சு தான் அதுவும் ஷீசன் காம்பினேஷன், அதாவது ஒரு இந்தியன், அவங்கள பிராமின்னு நம்ம எவ்வளவு சொல்லலாம், ஆனால் வந்துட்டாங்க. அவங்க பிளாக்கை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்தாங்க. ஷீஸ் கன்சிடர்ட் அஸ் பிளாக் ஒன்லி, ஷீஸ் நாட் கன்சிடர்ட் அஸ் பிராமின். ஓகே, ஸோ அதை நம்ம சொல்லியே ஆகணும். அப்புறம் வந்து இந்த கிளே டேப்லெட்டை பற்றி நீங்கள் பேசுனீங்க. கிளே டேப்லெட் இப்போ தான் நான் என்னோட புக்கில் அதை ஆட் பண்ணியிருக்கேன். நான் போன வாரம் தான் முடித்தேன் அதை. கல்ச்சர் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் புக்கில் நான் எழுதிட்டுருக்கேன், அதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அதை. அப்புறம் டூ மெனி சில்ட்ரன்,
வேண்டி இருந்தது ஒரு காலத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ கென்னடியோட ஃபேமிலியில் 10 சில்ட்ரன், 10 சில்ட்ரன்ல 3 பேர் பிரசிடென்ட்டுக்கு நின்னாங்க. ஒருத்தர் பிரசிடென்ட்டாகவே ஆனார். 4 பாய்ஸ் அதில் ஒருத்தர் இறந்துட்டார். ஸோ அந்த காலத்தில் அவங்களுக்கு அது ரொம்ப வேண்டி இருந்தது. சரி, இந்த காலத்தில் வேண்டாம் தானே. இப்போ ஏன் நிறைய குழந்தைங்களை பெற்றுக்கிறாங்க. சில கம்யூனிட்டிலையும் சரி, சில இதுலேயும். இப்போ மோர்மன் ஒரு கம்யூனிட்டிக்கு இருக்கீங்க, அவங்க எத்தனை குழந்தைங்க வேணால் பெற்றுக்கலாம், எத்தனை ஒய்ஃபை வேணால் வச்சுக்கலாம். அது நியாயம் கிடையாது. அது நீ வந்து ஒரு 4 ஒய்ஃப் வச்சுக்கலாம், 5 ஒய்ஃபை வச்சுக்கலாம், 20 குழந்தைங்களை பெற்றுக்கலாம். அந்த ரூல் வந்து எப்படி இப்போ வந்து ஓகேங்கிறோம் நம்ம. ஏன்னா சில விஷயத்துக்காக விட்டு கொடுக்குறோம். ஓகே, உங்களோட ரிலீஜனை சொல்றதா வச்சுக்க. இங்கேயும் அப்படி இருக்கு. மோர்மன்கிறவங்க நிறைய குழந்தைங்களை வச்சுப்பாங்க. சரி, அதுக்கப்புறம் இந்த அன்ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது இப்போ வந்து நமக்கு வந்து ஜனநாயகம் வந்துருச்சு. இப்போ அன்ஈக்குவாலிட்டி எங்கே இருக்கு? இருக்கு. அன்ஈக்குவாலிட்டி எங்கேருந்து வந்தது? பவர். ஒருத்தவங்களுக்கு பவர் இருந்துச்சுன்னா என்ன வேணால் செய்யலாம். அந்த பவரை வச்சுக்கிட்டு அவங்க வந்து பவர் இல்லாதவங்க அவ்வளோ கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க. ஊழல் ஜாஸ்தியாக இருக்குது. ஊழல் யாராவது கரெக்ட் பண்ணுறோமா? அது அன்ஈக்குவாலிட்டி. ஏன்னா உன்கிட்ட ஒரு பவர் இருக்கிறதுக்காக நீ ஊழல் பண்ணலாம், நீ வந்து என்ன வேணால் ரிச் ஆகலாம். எனக்கு பவர் இல்லைங்கிறதுக்காக நான் இப்படியே இருக்கணும். அது ஒரு பெரிய அன்ஈக்குவாலிட்டி டெமோக்ராட்டிக் வேர்ல்டில். அதுக்கப்புறம் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, மென் அண்ட் விமன் அன்ஈக்குவாலிட்டி இருக்கா? இன்னும் இருக்கு. இன்னும் வந்து மென்னுக்கு இங்கேயும் அப்படிதான். மென்னுக்கு வந்து இருக்கிற சம்பளத்தை விட விமனுக்கு கொஞ்சம் குறைச்சல் தான். அது யாருக்குமே தெரியாது. எங்க வந்து வேலைக்கு போனீங்கன்னா அது ஈக்குவாலிட்டின்னு சொல்றாங்களே ஒழிய, உங்களோட இந்த ஒரு குரூப்ல ஒரு 10 பேர் வேலை பார்க்குற இடத்துல ஒருத்தருக்கும் என்ன சம்பளம்னே ஒருத்தருக்குமே தெரியாது. இது ஒரு ஸ்டாண்டர்டைஸ் இங்கே பண்ணுறது கிடையாது. நம்மக்கிட்ட கான்ட்ராக்ட் பண்ணும்போது ஒன்று பேசுவாங்க, அதுதான் நமக்கு தெரியும். அடுத்தவனுக்கு எவ்வளோ சம்பளம், என்னோட டீச் பண்ணுற இன்னொருத்தனுக்கு எத்தனை சம்பளம் எனக்கு தெரியாது. இந்த அன்இக்வாலிட்டி இருக்கா? இருக்கு, இருந்துட்டு தான் இருக்க போகுது. அப்புறம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், விமன் அண்ட் மென். மென் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால விமனை இன்னும் செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. எத்தனை குழந்தைங்க கஷ்டப்படுது, அதுக்கு ஏதாவது பண்ணுறோமா? இந்த அன்ஃபேர்னஸ் வந்து எல்லா லெவல்லையும் வேற சோஷியல் ஸ்டேட்டஸில் வேற இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மலையிலாங்கிறவங்க பாவம். மலையில அந்த பொண்ணு பட்ட கஷ்டம் ரொம்ப கஷ்டம். அது வெளியில் வந்துருச்சு, நல்ல வேளை உசுர் பழச்சிருச்சு. அது வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் நம்ம வந்து இந்த ஃபைட் பண்ணுற எபிலிட்டி இருக்கிற மட்டும் தான் இதை ஃபைட் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து கெட்டு போன்னு விட்டுறாங்க. ஸோ இந்த ஃபைட் பண்ணுற விஷயம் வந்து எல்லாரும் சேர்ந்து ஃபைட் பண்ணால் இந்த அன்ஃபேர்னஸை கொஞ்சம் குறைக்க முடியும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச். ஆக்சுவலாக வந்து இப்போ நீங்கள் சொன்னதுல இருந்து நான் ஒரு இது படித்தேன். இந்த ஜப்பான்ல வந்து அவங்களும் இதே மாதிரி கிங் ஃபேமிலி இருக்கு. இந்த கிங் ஃபேமிலியில பாத்தீங்கன்னா பையன் வந்து வேற ஒரு அதாவது ராயல் பிளட் இல்லாத பொண்ணை கட்டிக்கினான்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு பொண்ணை வந்து ராயல் பிளட் இல்லாத வேற யாருன்னா கட்டிக்கினாங்கன்னா அவங்க கிட்ட காசு கொடுத்து நீ வெளியில போயிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. இது நான் படிச்சேன். நம்ம மீட்டிங்ல நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அதை பத்தி பேசியிருக்கேன், சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு. உலகம் பூரா சில விஷயங்கள் இருக்குதுன்றது ஒரு பக்கம் அக்செப்ட் பண்ணாலும் நம்ம நாட்டுல ரொம்ப மோசமா இருக்குதுன்றது மிகப்பெரிய விஷயம். இது ஆக்சுவலா இன்றையளவும் நம்ம காஸ்டிசம் பயங்கரமா இருக்குது. சவுத் இந்தியால இன்னும் நிறைய இருக்குதுன்றது ஒரு பக்கம், நார்த் இந்தியால நிறைய இருக்குதுன்றது ஒரு பக்கம் இருக்குது. பட் ஓகே, நம்ம முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் வந்து நம்ம மனசுல நம்ம தெளிவு வருமா, அதுதான் நமக்கு. நம்ம அந்த அளவுக்கு தெளிவு இருந்தோம்னா அது சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சி. இதுல ஆக்சுவலா வந்து ராம சார் இதுல வந்து வேர்ல்டு, அதாவது இப்போ நாட் ஃபேர் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, எங்க கனெக்ட் பண்றாரு, அதனுடைய கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காரு? அடுத்தடுத்த பார்ட் வருது இல்ல, அடுத்த பார்ட்ல வருதா? 3-4 வருஷம் ஒன்று வருது. சரிங்க. முதல் பார்ட் இது முடிச்சு அதுக்கப்புறம் இந்த 2வது பார்ட் எல்லாம் 10 வயசு குழந்தைக்கு சொல்லப்படுகிறது. ஓகே ஓகே ஓகே. யார் பேசுறது? செல்வா பேசுறீங்களா? நான் பேசுறேன். இப்ப ஃபர்ஸ்ட் புக் ஏற்கனவே பேசுறது சார் எனக்கு ரெக்கார்டிங் அனுப்பி விடுங்க. ஃபர்ஸ்ட் புக்கு ஓகே. இப்ப ஆமா, எங்க பார்த்தாலும் அன்ஃபேர் இருக்கு. அது வந்து ஒத்துக்கிட வேண்டியதுதான். இன்னும் போராடி வர்றதுக்கு இன்னும் இதாகும். இப்ப கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் பத்தி ஒரு பெண்கள் வந்து எல்லா பொசிஷன்லயும் டாப்ல இருக்காங்க. அதாவது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து ஒரு விமன், ஒசூர் சப் கலெக்டர் விமன்,
ஒசூர் கார்பரேஷன் கமிஷனர் விமன், டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் விமன், டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் விமன், எல்லாருமே விமன். இங்க ஆல்மோஸ்ட் ஆல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து எல்லாருமே விமனா இருக்காங்க. இது இப்ப ரீசெண்டா நடந்திருக்கிறது. இப்ப எக்கச்சக்க அன்ஃபேர்னஸ்க்கு வந்து அது பள்ளி பள்ளி பள்ளியில இருந்து ஆரம்பிக்கணும். அந்த இதெல்லாம் வீட்டுல பிராக்டிஸ் பண்ணணும், சமூகத்துல மாத்தணும், எக்கச்சக்க ஒரு பண்பாடா மாத்தணும். அல்லது அதுல இருந்து நம்ம வெளியே வர முடியாது. இன்னும் எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு. சிறப்பு. இப்ப இதுல வந்து இந்த செஷன்ல தான் ராமு சாருடைய ஸ்பீடு எனக்கு கொஞ்சம் சூட்டபிளா இருந்தது. அல்லது கொஞ்சம் ஃபாஸ்டா போயிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கும். இந்த விட மேம்பட்டு கேட்சி. நன்றி. தேங்க்யூ சார். வாங்க செல்வா. அவர் அதே வேகத்துல தான் இருக்கீங்க, நீங்க அவருக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டீங்க. அதான் உண்மை. கேட்டு கேட்டு அவர் ஸ்பீடுக்கு நம்ம கனெக்ட் ஆகிட்டோம். எனிவே, ஸோ ரொம்ப ரொம்ப அகைன் நிறைய விஷுவல்ஸ் சார் நீங்கள் பேசுனதுல. எல்லாம் 5500 வருஷத்துலேருந்து விஷுவல்ஸ் அப்படியே வருது கண்ணில். அவருடைய ஃபிக்ஷனல் இமேஜினேஷனும் வந்து ஜஸ்டிஃபையபிளாக இருக்குது. ஏன்னா ஐ மீன் இட்ஸ் ஈஸியாக கெஸ் பண்ண முடியுன்றது தான் அவர் நமக்கும் சொல்கிறாரு. இது நான் மட்டும் கெஸ் பண்ணல, நீங்களும் கெஸ் பண்ணு, நான் கெஸ் பண்ணது தப்பா ரைட்டான்னு நம்மகிட்டே விட்டுடுறாரு. அவன் ஏதாவது கதை அடிச்சு விட்றான், ரைட் அப்போ வேற என்ன நீ சொல்லு அப்படின்னா, அப்போ நம்ம மட்டும் என்ன பண்ணுவோம்? ரைட், ஏதோ ஒரு இடத்துல ஒரு சொல்யூஷன் இப்படி தானே வந்திருக்கணும், இல்லை இப்படி இருக்கணும், ABC இதுக்குள்ளே தான் இருக்கணும், அதுக்கு மேலே வேற என்ன பெருசாக மாறி இருக்க போகுது. இதுதான் நம்ம இன்னிலேருந்து கண்டினியூவாக பார்க்குறோம். அது ரொம்ப நல்லாவே அவர் ஃபிக்ஷனலாக, சும்மா ஒன்றும் ஃபிக்ஷனல் வரல, அவர் நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் அதில் ஃபிக்ஷனில் ஆட் பண்ணியிருக்காரு. அதுதான் இங்கே விஷயம். அது நம்மளால் பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா அவர் அளவுக்கு நம்ம நேரத்தை ஒதுக்கி இதை ரிசர்ச் பண்ணணுமா பண்ணல. பட் why வேர்ல்ட் இஸ் நாட் ஃபேர்? இது திரும்பவும் நம்ம என்ன இதுனா சுயநலத்தின் உச்சகட்டம் தான். நம்ம திரும்ப சுயநலத்துக்காக தான் நம்ம பண்ணுறோம். என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும், என் குடும்பத்துக்காக நான் என்ன பண்ணணும், அது அடுத்த குடும்பத்துக்கு ஃபேராக இல்லைனாலும் இட்ஸ் ஓகே, ஸ்டில் என் குழந்தைங்க வாழணும், நான் வாழணும், ரைட்? இதுதான் திரும்ப அந்த செல்ஃப் சென்ட்ரிக் தான் வந்துட்டு நம்மளை மூவ் பண்ணிக்கிட்டே போகுது. செல்ஃப் சென்ட்ரிக்காக இல்லைனா மட்டும்தான் இந்த ஃபேர்ன்றது வந்துட்டு ஈக்குவலைஸ் பண்ண முடியும். ஐ மீன் இட் வில் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் இன் த லைஃப்ன்ற நான் எவர். இது வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் ஸ்டாப் ஆக முடியாது. ஏன்னா எல்லாருமே ஜீசஸ் ஆகிட முடியாது, எல்லாருமே புத்தாவா ஆக முடியாது, எல்லாருமே ரைட் கோடியில் ஒருத்தன் தான் ஆக முடியும். இப்போ கோடியில் ஒருத்தன் வந்து மாற்ற முடியுமானா அவன் சொல்கிறத கேட்டுட்டு திருப்பி நம்ம போய் நம்ம வேலையை பார்த்துட்டு போக வேண்டியது தான். மகாபாரதத்துலேயுமே ஒரு ஸ்டோரியில் வந்து சொல்லியிருக்கிறாங்க, அர்ஜுனனுக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து அவர் கீதையை உபயோகிச்சதுக்கு அப்புறமா அவன் போயிட்டு அந்த தேர் மேலே உட்காந்துருப்பாரான் கர்ணன். இவரு அர்ஜுனன் வந்து ஓன்னு அழுதுனே இருப்பானா. வந்து ஏன்டா திரும்ப அழுகுறான்னு. அப்போ வந்து கர்ணன் வந்து அழுவாராம். அவருடைய கண்ணீர் வந்துட்டு அர்ஜுனன் மேல விழுதான். அர்ஜுனன் மேல நீ ஏன்டா அழுகுறன்னு அர்ஜுனன் கர்ணனை பார்த்து கேட்பானா. அவன் சொல்லுவானா, நீ ஏன்டா அழுகுற, நீ வந்து திருப்பி கேட்பானா அர்ஜுனன். அவன் சொல்லுவானா, என் பையன் இறந்துட்டான்ல அபிமன்யு, அதனால நான் அழுகுறேன். அப்போ கர்ணன் சொல்லுவான், நான் ஏன் அழுகுறேன்னு தெரியுதா, இவ்வளோ நாள் உனக்கு இவ்வளோ நேரம் நான் உனக்கு ஸ்டோரி சொன்னேன், உனக்கு என்ன கான்செப்ட் சொல்லிட்டேன், எல்லாம் சொல்லியும் திரும்பி நீ அழுதுட்டு இருக்க, ஏன் டைம் வேஸ்ட்டு, அதனால நான் அழுகுறேன் அப்படின்னாராம். அந்த மாதிரி யார் தான் என்ன நல்லது சொன்னாலும் திரும்பவும் செய்யறதை தான் நாம் செய்ய போகிறோம். அதுதான் இங்க பிரச்சனை. அப்ப இது எடுத்துக்கிட்டு எக்ஸிஸ்டா, இதை எடுத்துக்கிட்டு ஆக்ஷன்ல பண்ண போறோமா, இதுதான் இங்க கேள்வி. இதை நான் ஒவ்வொரு மீட்டிங்லயுமே சொல்றேன். மீட்டிங் நம்ம எடுத்துக்கிறது நம்ம ஆக்ஷன்ல பண்ணணும். கேட்டுட்டு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுடுறதோ இல்லை அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்றதோ இல்லாம நம்ம என்ன பண்றோம், நம்ம இதை ஆக்ஷன் ஆக்குறோமா, அதுல ஒரு விஷயத்து அதுதான் உங்களுக்கு நான் லாஸ்ட் பாயிண்டா போயிட்டுருக்கேன். யூ ஆர் ட்ரைங் டு இம்ப்ளிமெண்ட். நீங்க வந்து இந்த சிஸ்டமை பிரேக் பண்ண ட்ரை பண்றீங்க, இந்த ஸ்டோரிஸை வந்துட்டு பிரேக் பண்ண ட்ரை பண்றீங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எடுத்து போட்டு பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் கிடைக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த ஓவரால் கான்செப்ட்ல வந்து பிக் மேனு, ஹண்டரு, குரோக்கடையில் வந்து அதை வச்சு எப்படி ஒருத்தன் வந்து பூசாரி ஆனா, இதெல்லாம் ரொம்ப அழகா அருமையாக கொண்டு போகணும். இதை விட இந்த இந்தியாவை பற்றி இவர் இவ்வளோ டீட்டெயிலாக பேசியிருக்கிறாரு அப்படின்றதே எனக்குமே ஆச்சரியம் தான். ஸ்டீவன் சார் மாதிரி எனக்குமே ஆச்சரியமான விஷயம் தான். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவர் சுற்றி பார்த்ததுல வந்துட்டு நம்மகிட்ட தான் கண்டென்ட் நிறைய இருக்குன்னு நம்மளை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருக்காருன்னு தோணுது. ஏன்னா நம்மகிட்ட அவ்வளோ கண்டென்ட் இருக்கு, வேற எங்கேயும் இவ்வளோ இருக்காது. நம்ம நிறைய இது பொக்கிஷம் வேற வச்சுட்டு போயிருக்கோம், பார்த்துக்க எங்கிட்ட இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோன்ட்டு. ஸோ இவர்கிட்ட நிறைய டீட்டெயிலான கண்டென்ட் நம்மகிட்ட கிடைச்சிருக்கு, அது ஒரு நல்ல தகவல். ஸோ எல்லாமே அவர் ரிசர்ச் பண்ணி தான் எடுத்திருக்காருன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்றதும் எனக்கு தோணுது.
ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நிறைய தகவல், நிறைய பெர்ஸ்பெக்டிவ் மாத்திருக்கு எனக்கு. ரொம்ப சந்தோஷம். 2 பாயிண்ட் நீங்க சொன்னதுல இருந்து, ஒண்ணு இந்த புக்கை வாங்கி படிச்சிருங்க. சரியா? 400 ரூபா புக்கு கிடைக்குது, வாங்கி சரிங்க. படிச்சிருங்க. அதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. சரியா? இன்னொன்னு வந்து நீங்க இந்த அர்ஜுனன் கிருஷ்ணன் கதை சொன்னதுனால நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல வேண்டியது. நானா ஜெனரலா ஆரம்பிக்கிறதுல ஸ்டீவனுக்கு தெரியும். ஆரம்பிச்சா நான் கூட என்னுடைய கருத்து ஒன்று சொல்றது. நீங்களும் நானும் சண்டை போடுறோம். இப்போ ஸ்டீவன் பாக்குறாரு. எதுக்கு சண்டை போடுறோங்கிறது விட்டுருங்க. ஆபீஸ்லயோ வீட்லயோ ரோட்லயோ நம்ம சண்டை போடுறோம். ஸ்டீவன் பாக்குறாரு. அப்போ அவர் பண்ண வேண்டிய வேலை என்ன? தடுத்து விடணும். தடுக்கணும். சண்டை போடாதீங்கப்பான்னு சொல்லணும். அது ஒரு ஸ்டீஃபன் கேரியை நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏதோ கசின்ஸு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறானுங்க. பஞ்சபாண்டவனும் கௌரவனும். கடவுள்ன்றவர் இன்னும் பெரிய ஆளு. டே சண்டை போடாதீங்கன்னா கொஞ்சம் நீ அட்ஜஸ்ட் பண்றா. புருஷன் முன்னாடி சண்டை போட்டா நாங்க கவுன்சிலிங் பண்ணி சேர்த்து வைக்க பாக்குறோம். ரெகுலரா பண்ணின்னு உட்காந்துருக்கோம் இந்த வேலையை. இதுல என்ன பியூட்டின்னு கேட்டா, இவன் நான் கொல்றேன்னு சொல்லணும், கடவுள் கொல்லாதுன்னு சொல்லணும். இவன் நான் கொல்ல மாட்டேன்னு சொல்றான், கடவுள் போர்த்தடுறான்றான். இது என்ன நியாயமான ஸ்டோரின்னு கேக்குறேன். நீங்க எவ்வளவு வேணா ஜிகனா சுத்தி ஊரை ஏமாத்துங்க, ஃபண்டமெண்டலா இவ்வளவு தானே. என் அதுக்கு நிறைய சொந்தக்காரன் நான் ஒரு கொல்ல மாட்டேன்னு ஒரு மனுஷன் சொல்றான். புரிஞ்சிச்சு. இலக்கிய இந்த உடல ஸ்டோரியில வந்து நல்ல ஒரு வார்த்தை நிறைய அதுக்கு சொல்லல. தப்பு பண்றவன நல்லவன் ஆக்கல, நல்லவனை கொலகாரனா ஆக்குறான். நீ கொல்லலைன்னா நான் கொன்று வேண்டாம். இவனை நான் எப்படி நான் கடவுள்னு ஏத்துக்கிறது? நான் இந்த ஸ்டோரியை உடைக்கிறேன். keep ஓகே, doing. வேற பேசுவோம். வாங்க கல்யாணம் பேசு. அனைவருக்கும் வணக்கம் சார். ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலா அந்த சுமேரியன் கல்ச்சர் பத்தி எல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசை. அப்பப்போ உட்காந்து இந்த வீடியோல அந்த ஜியோகிராஃபி இதுல எல்லாம் பார்த்துட்டு இருப்பேன் நான் சுமேரியன் கல்ச்சர் பத்தி. அவங்க ரொம்ப அட்வான்ஸ்டா முதல்ல இருந்து இருந்திருக்காங்க, நம்மளுக்கு எல்லாம் முன்னால் அவங்க இருந்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் பார்த்திருக்கேன். நல்லா இருந்தது சார். ஆக்சுவலா நான் வந்து நீங்க இப்ப சொன்னதுதான் அவர் எழுதியிருக்கிறது. நான் ஆக்சுவலா ஒரு ஆர்டிக்கல் ஒண்ணு எழுதியிருக்கேன், அதை நான் வேணா உங்களுக்கு அனுப்புறேன். ஆனா உங்களோட வச்சுக்கிறதா இருந்தா இப்ப நீங்க சொன்னது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் நான் அப்படிதான் ஆரம்பிச்சு எழுதியிருக்கேன். இந்த புக் இப்பதான் வெளியே வந்தது. நான் டேட்டோட வச்சிருக்கேன் எப்ப எழுதியிருக்கேன்னு சொல்லி. அது அதான் இப்போ அந்த மாதிரி ஆரம்பிச்சு பிகினிங்ல இருந்து எப்படி நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது வந்திருக்கும், கடவுள்னா எப்படி வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒரு நானா ஒரு கெஸ் பண்ணி எழுதியிருக்கேன். அந்த மாதிரி நீங்க சொல்லும் போது சார், இப்ப அவர் வந்து ஆக்சுவலா இப்போ செல்வா சார் சொன்ன மாதிரி எதுக்கு அவர் வந்து நம்ம நாட்டை குறி வச்சு எடுத்து இந்த மாதிரி பர்டிகுலரா பிராமின்ஸ் இதுன்னு சொல்லியிருப்ப ஆக்சுவலா தேவையில்லை. நம்ம கிட்ட நிறைய விஷயம் இருந்ததுனால அவர் வந்து நம்ம பேரை இது பண்ணி சொல்லியிருக்காரு. நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேவே ஒரு வேர்டு சொன்னீங்க, ரிச் பாய் புவர் பாய் சொன்னீங்க. ரிச் பாய் வில் பி லிவிங் இன் தி லைக் லக்ஸரி வே அண்ட் த புவர் பாய் இஸ் ஆல்வேஸ் சஃபரிங். அந்த இடத்துல அதே வேர்டையே அவர் யூஸ் பண்ணி ஃபுல்லா இதுக்கும் போயிருக்கலாம். ஏன்னா அதுதான் இங்கேயும் வந்தது. அந்த ரிச் பாய்ன்னு அவர் அந்த இடத்துல மீன் பண்றதே என்ன பண்றாருன்னா, வெல் எஜுகேட்டட், அவங்க ஹை லெவல்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் புவர் பாய்ன்னு அந்த இடத்துல சொல்லும் போதே ஹி மஸ்ட் பி டூயிங் ஆல் திஸ் டைப் ஆஃப் ஒர்க்ஸ் விச் அவர் தலித் ஹஸ் பீன் டூயிங். அந்த இடத்துல அவர் அந்த 2 வேர்டை வச்சு அவர் கொண்டு போயிருக்கலாம். ஆக்சுவலா இப்படி கொண்டுட்டு வந்து நம்ம பேரை எடுக்கணும்னு அவசியமே அந்த இடத்துல எனக்கு அப்படிதான் பட்டுது அந்த இடத்துல. ஏன்னா பொதுவா ஒரு புக் எடுத்து எழுதும் போது அவர் அந்த வேர்டையும் யூஸ் பண்ணி இருக்காரு. ரிச் பாய் புவர் பாய்ன்னு சொல்றாரு. அந்த வேர்டு சொல்லியிருக்கும் போது அதையே கண்டினியூ பண்ணியிருக்கணும். அது ஒரு பாயிண்ட் சார். அப்புறம் வந்து அந்த மாடு சொன்னீங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த மாடெல்லாம் அடிச்சு இது பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பாலுன்னு தேவை வரும்போது தே ஃபவுண்ட் அவுட் அந்த மாட்டு பால் வந்து இவங்களுக்கு சூட் ஆகுது. மற்றபடியும் இன்னும் நிறைய அனிமல்ஸ் இருந்திருக்கும், மேமல்ஸ், அதோட பால்களும் இருந்திருக்கலாம். பட் மாட்டோட பால் தான் வந்து நம்மளுக்கு ஒரு அளவு டு சம் எக்ஸ்டென்ட் சூட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டு தான் then they made that மாடு as a holy thing so that nobody will kill that animal, cow. அதுதான் அந்த இடத்துல பேசிக்கா ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி விவசாயம் பண்றவன் வந்து தூங்க மாட்டான். இப்ப சொல்லுவாங்கல்ல, பணக்காரன் செல்வம் சேர்த்து வச்சுட்டே இருக்கான், என் பணம் நல்லா பத்திரமா தான் இருக்குதா அப்படின்னு பாக்குறதுக்காக. விவசாயம் பண்றவனா அந்த காலத்துல இருந்தே அவன் டென்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இருந்தே அவன் வந்து இந்த பயந்துகிட்டே திருடன் வந்து எடுத்துட்டு போயிடுவாங்கிற பயத்திலேயே அவன் செத்துட்டே இருந்திருக்கான். அப்பவே அவனோட என்னைக்கு அவன் வந்து ஒரு இதை ஆரம்பிச்சான்னா அன்னைக்கு அவனுக்கு பயங்கர இது ஆரம்பிச்சிருச்சு. பேசாம மலையில ஏறி போய் அந்த நெல்லை எடுத்துட்டு வந்து சாப்பிட்டு இருந்தாலே உருப்படியா இருந்திருப்பான். அதை கொண்டு வந்து என்னைக்கு விதைச்சு இது என்னது அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சானோ அப்பவே அவனோட கதை முடிஞ்சு போச்சு.
இப்ப நம்ம ஆக்சுவலா வந்து நீங்க சொல்றீங்கல்ல சார், அந்த இடத்துல இருந்த வந்து நம்ம வந்து காட்டை அழிச்சோம், அதுக்கப்புறம் இது பண்ணோம். இப்ப அன்னைக்கு ஐலாண்ட பத்தி ஒரு கதை சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்களா? நம்ம ஒரு குகைக்குள்ள போய் மாட்டிக்கிட்டோம்னா அந்த ஒரு சின்ன குகை தான் இப்ப நம்மளுடைய ஹோல் வேர்ல்டுன்னு வச்சுக்கலாம். அந்த குகைக்குள்ள இருந்து நம்ம எப்படி சர்வைவ் ஆகி வெளியே வர்றோம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அப்ப நம்ம வந்து எதையெல்லாம் போட்டு தள்ள முடிஞ்சாலும் போட்டு தள்ளிட்டு தான் நம்ம வெளியே வரப்போறோம் இல்லைங்களா? அது ஒண்ணு. சரி, அப்புறம் வந்துங்க சார், இப்ப நீங்க சொன்ன இந்த அர்ஜுன் அண்ட் கிருஷ்ணன் இருக்காங்க இல்லைங்களா? அந்த இடத்துல வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த அந்த அதர் சைட் ஆஃப் தி பீப்புள் அவங்க வந்து they were not doing justice to the kingdom. அதனால they want somebody good people to rule the kingdom. That is why அந்த இடத்துல அவ்வளவுதான் சார். அப்புறம் சார் வந்து ஸ்டீபன் சார் அந்த ஜப்பான் பத்தி சொன்னீங்கல்ல சார், அந்த ஒரு ஒரு ராயல் ஃபேமிலி வந்து he can marry a girl but the girl should not அந்த இடத்துல வந்து ராயல் ஃபேமிலி அந்த வேற கேர்ளை மேரி பண்ணா அந்த கேர்ளோட வரப்போற அடுத்த ஜெனரேஷனை வந்து இவங்க வந்து உள்ள விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். அது ஆர்டிகல் இருக்கு, நான் எடுத்து வச்சிருக்கேன், நான் பார்த்து சொல்றேன். அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது போட்டிருந்தது, நான் இருக்கும் என்கிட்ட. ஆமா சார், அவங்க உள்ள கொண்டு வர மாட்டாங்க. இது வந்து பொண்ணுங்கிறதுனால அந்த ராயல் ஃபேமிலிக்குள்ள they don't want any other people inside the royal family. அதனால பொண்ணை தூக்கி வெளியே போட்டுறாங்க. இல்ல அந்த பையன் இப்ப என்னன்னா பையனுக்கு இம்பார்ட்டன்ஸ், பையனோட வாரிசு வந்து எங்க பிளட், அதுதான் இப்ப நம்ம பார்த்த இதுதான், இது அங்கேயே இருக்குது சார். அப்படி இருந்தாலும் சார் எனக்கு என்ன டவுட்னா, அந்த பையன் வந்து if he is taking a girl from the other side, outer side இருந்தா அந்த girl will not be given importance to the அந்த ஹேருக்கு இருக்கிற இதெல்லாம் இருக்காது. இல்ல அது ரைட், அது அடுத்தது. அது வந்து அவங்க இது இப்போ அவங்களோட கண்டென்ட்னா ஒரு கேர்ள் வேற ஒரு ராயல் பிளட் இல்லாத பையனை எடுத்துட்டா அப்படின்னா இவங்களுக்கு என்னன்னா அவங்க வந்து பையனுக்கு தான் அந்த மதிப்பு கொடுக்குறாங்க. அங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த அவனை வந்து ட்ரீட் பண்ணவே முடியாது இல்ல, அதனால ஒரு செட்டில்மெண்ட் கொடுத்து உன்னை அனுப்பிச்சிடுறேன்ற மாதிரி அனுப்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரி இப்போ இருக்கு, இப்ப நடந்தது. அவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணாங்க, உங்க பணமா வேணான்ட்டு நேரா நாட்டை விட்டு வெளில வந்துட்டாங்க. அந்த பொண்ணும் அந்த பையனும் வந்து வெளில வந்துட்டாங்க. வாங்க சார். இது ரிச் பாய் புவர் பாயோட நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்றீங்க. எங்கேயோ உங்களுக்கு வலிக்குது, அது உங்க ஊரா இருக்குது, நடக்கவே இல்லைன்னா இந்த ஆள் போய் சொன்னா நீங்க சொல்றது நியாயம். நடக்குதுங்கிற போது அந்த ஆள் என்ன சொல்லலாம்னு நம்ம எப்படி முடிவு பண்ண முடியும்? அவர் நியாயமான கேள்வி கேட்கிறாரு, முடிச்சிடறேன். எங்கெல்லாம் டிஸ்கிரிமினேஷன் இருக்குதோ அதையெல்லாம் ஒரு புக்ல எழுதுறாரு. இந்த மாதிரி எழுதினாலாவது திருந்தணும்ல. அப்படியாவது எனக்கு அவமானமா இருக்குதுடா மாத்திக்கலாம் அப்படின்னு வந்தாலாவது நல்லா இருக்கும்ல. இது ஒரு சொல்யூஷனா இருக்கட்டும்னு நினைக்கிறேன். என் இந்தியாவின் மானத்தை இவர் வாங்கினாருன்னா நான் அதை பாராட்டுகிறேன். எக்ஸாக்டா இதே கேள்வி மனசுல தோணுச்சு அவங்க கேட்கும்போது, எனக்கு அதே தோணுச்சு. நமக்கு ஏன் வலிக்குது, நல்லது தானே சொல்லியிருக்காரு, எடுத்துக்க வேண்டியதான், இருந்தது தானே சொல்லியிருக்காரு. இதுல வேற எங்களை மட்டும் ஏன் நீ சொன்ன, உங்களை ஏன் சொல்லிக்கல அப்படின்றதுல என்ன இருக்கு? நம்ம ஒண்ணு எழுதுவோம், அவங்களதுல பத்தி ஆராய்ச்சி பண்ணி நம்ம அவங்கள பத்தி எழுதுவோம். அப்படி பாத்தீங்கன்னா சார் அப்படி பாத்தீங்கன்னா இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ரிச் பாய் புவர் பாய் அப்படின்னு இருந்தது இல்ல. அவங்க அந்த புவர் பாய் என்னென்ன பண்ணாங்கிறத பத்தி எல்லாம் எதுவுமே இல்லைங்களா? அவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருந்தது? ரிச் பாய்க்கும் புவர் பாய்க்கும் நீங்க அதை வந்து ரொம்ப பாலிஷ்டா விட்டுட்டீங்க அந்த இடத்துல. அதுதான் சார் அவர் விட்டுட்டாரு. நம்ம பிரச்சனை பேச வேண்டிய ஏரியா, பொது வெளியில கொண்டாட வேண்டிய ஏரியா இது சார். இல்லைங்க சார், நம்மளது ரொம்ப வாஸ்டா பெருசா இருக்கிறதுனால, நம்மளது எல்லாம் ரிட்டர்ன்ல இருக்கிறதுனால நம்ம வந்து இதை பெருசா பேசுறாங்க. அவங்களுக்குள்ள அப்ப அது ஒரு சின்ன கம்யூனிட்டியா இருந்தா கூட அவங்களுக்குள்ள அது புவர் பாய் என்ன பண்ணா அந்த கேள்விக்கு அவர் ஆன்சர் பண்ண சொல்லுங்க. புக் வாங்கி படிங்க. புக் வாங்கி படிச்சுட்டு ஆத்தருக்கு எழுதி போடுங்க. ஆமா சார். இல்ல இது நடக்கும். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது இப்பதானே புக் வந்து இது வெளில இது வந்ததுன்னா தேதிக்கு நானு கோயில் கருவறைக்குள்ள போக முடியாது. நான் நல்லவனா கெட்டவனா படிச்சவனா இல்லையெல்லாம் கிடையாது. நான் வேற ஜாதி, நான் பிராமின் இல்ல, நான் போக முடியாது. அப்போ இந்த கேள்வியை நான் இன்னும் சாகிற வரைக்கும் கேட்கதான் செய்வேன். அது என் சாமின்னு சொல்லிட்டேன், என்னை இந்துன்னு சொல்லிட்டேன், எனக்கு இந்த ஜாதின்னு பேர் வச்சுட்டேன், இந்த கோயிலுக்குள்ள நான் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். நான் நல்லா கேள்வி கேட்பேன், கடைசி வரைக்கும் கேள்வி. இதை கேள்வி கேட்கிற ஆளுக்கு நான் நல்லா கை தட்டுறேன். வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம் சார். இன்னைக்கு செஷன் ரொம்ப அருமையா இருந்தது சார். இந்த எஜிப்ட் அந்த டுடாங் அந்த கண்டுபிடிச்சது, அதே மாதிரி அந்த எழுத்துக்கள்லாம் சொன்னீங்கல்ல சார், அதெல்லாம் கண்டுபிடிச்சது, அதுக்கப்புறம் படிச்சது, பாறைகள்ல இருந்து எல்லாமே
ரொம்ப அருமையா இருந்தது சார். தகவல்கள்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. இப்ப நான் கரெக்டா இப்ப பேசினே இருக்கும்போது செல்ஃபிஷா நடந்துக்கிறாங்க, சமுதாயத்துக்காக யாரும் யோசிக்கல அப்படின்னு சொல்லும் போதுதான் எனக்கும் தோணுச்சு. இப்ப நான் ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கேன், பஷீரோடது. அந்த புக்ல வந்து ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு பொண்ணு கேக்குறா, நினைச்சு பாக்குறா என்னன்னா, எங்க தாத்தாவும் இதை ஏன் ஃபாலோ பண்ணோன்னு கேட்கல, எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் கேட்கல, நானும் படிச்சுட்டு அதையே ஃபாலோ பண்றேன், ஏன் நான் கேட்கல, இவங்க நல்லவங்கன்னு சொல்றாங்க நம்ம நல்லவங்கன்னு சொல்றாங்க நான் எடுத்துக்கிறேன், மத்தவங்க எல்லாம் கெட்டவங்கன்னு சொல்றாங்க நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா மாதிரி. அந்த பஷீர் வந்து கொஞ்சம் அவர் வந்து மாறுபட்ட ஆள், அவர் எழுதுறாரு அந்த புக்ல. அதை நான் இப்ப படிச்சுட்டு இருக்கிறேன். அது எனக்கு கரெக்டா இன்னைக்கு அது தோதா வந்தது, இன்னைக்கு அதை நான் கரெக்டா சொன்னேன். அதே மாதிரி நம்ம எல்லாம் செல்பிஷா நடந்துக்கிறோம், யாரையும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்றதுக்கு இப்ப ரீசெண்டா ஒரு சம்பவம் நடந்தது. போன மாசம் எங்க தாய் மாமா போலீஸ்காரரா இருந்து ரிட்டையர்ட் ஆனவரு, 10 வருஷம் ஏதோ எதனா ரைட்டர் இன்ஸ்பெக்டர் தான், ஆனா நிறைய கேஸ் எதனா இம்பார்ட்டன்ட் கேஸ்னா இவரை கூப்பிடுவாங்க. தாம்பரத்துல ஈஸ்ட் தாம்பரத்துல இருந்த மனுஷன் சேலையூர்ல ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் எதனா இமிடியட் கேஸ்னா போய் எல்லாமே அட்டன் பண்ணிட்டு எல்லாமே முடிச்சு கொடுத்துட்டு வர ஒரு நல்ல ஆக்டிவா இருந்த ஆளு இறந்துட்டாரு. எப்படின்னா, தெரு முனையில ஒரு கஞ்சா அடிச்சுட்டு ஒருத்தன் படுத்து கிடந்தான். ஒரு லேடி வந்து சொல்றாங்க, வீடேறி வந்து, இவர் இன்ஸ்பெக்டர் இருந்து ரிட்டையர்ட் ஆன பர்சன்ன்றதால, ஒருத்தன் படுத்து கிடக்குறான்பா ரோட்ல, நியூசன்ஸா இருக்குன்ட்டு. இவரு ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டு இருந்தவரு போன மாசம் 12ஆம் தேதி ஸ்டார்ச் எடுத்துக்கிட்டு போய் அவன் முகத்துல தண்ணியை தெளிச்சு எழுப்புறாரு. எழுந்தவன் ஒரு தள்ளி விட்டான், விழுந்தவர் தலையில அடிபட்டு இறந்துட்டாரு, அடுத்த ஸ்பாட் இறந்துட்டாரு. இத மாதிரியான விஷயம் அன்கான்சியஸ் ஆயிட்டாரு, அடுத்த நாள் அதே டைம்ல இறந்துட்டாரு. அது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நம்ம என்னதான் இருந்தாலும் சார் சொன்னார் இல்லையா, சிவகுமார் சாரு, நம்ம குடும்பம், நம்மளோட பசங்க, நம்ம ஃபேமிலி, நம்ம ஸ்மால் சர்க்கிளே நம்ம இருந்துட்டு போறோம், நான் அப்படிதான் இருக்கிறேன் அப்படின்ட்டு. இப்ப இதனால இத மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதாலதான் மக்கள் வந்து எதையும் போய் கேள்வி கேட்க மாட்டாங்க, செல்ஃபி எடுக்கிறதோட போட்டோ எடுக்கிறதோட போயிடுறாங்க, நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு போயிடுறாங்க. அப்படின்றதுதான் நான் இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் சார். இது எல்லாமே நல்லா இருந்தது. என்னதான் இருந்தாலும் மனுஷன் வந்து இன்னும் மாறவே இல்லை, ரொம்ப சுயநலவாதியா தான் இருக்கிறாங்க அப்படின்றதுதான் சார் நான் நினைச்சுக்கிறேன். ரொம்ப அருமையா இருந்தது சார் செஷன். நன்றி சார். தேங்க்யூ. இன்னும் ஒரு செய்தி ஆட் ஆன் சொல்லிடுறேன். இந்த சுமேரியன் நாகரிகம் நீங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இது ஈராக் வந்து அந்த பரம்பரையில வந்தவங்க முஸ்லிம்ஸ். அந்த காலத்துல அவங்களுக்கு முஸ்லிம் பேர் கிடையாது. வானத்துல இருக்கிற சூரியன் சந்திரன் ஆரம்பிச்சு இருக்குது இல்ல, எல்லாத்துக்கும் 65%, அதாவது 3க்கு 2 பேரு ஈராக்கி வச்சது. நீங்க வானத்துல என்னெல்லாம் பேர் வைக்கிறீங்களோ, இந்த யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ மாதிரி எல்லா பேர்லயும் 3க்கு 2 பேர் வச்சவங்க முஸ்லிம்ஸ். நீல் டிகிராஸ் டைசன் இதை சொல்றாரு. மிகப்பெரிய அறிவாளிகள் அந்த ஈராக் ஏரியால இருந்திருக்கிறாங்க அப்படின்னு நீல் டைசன் சொல்றாரு. சார் ஒன்னே ஒன்று சார், சுமேரிய நாகரிகத்தை பற்றி நான் இப்போ தான் ரிசர்ச் பண்ணி புக் எழுதி முடிச்சிட்டேன். ஒரு அது மட்டும் கிடையாது, இது வந்து கல்ச்சரல் லிங்குவிஸ்டிக்ஸ்னு ஒரு புக் எழுதி முடிச்சாச்சு. அதில் சுமேரியன் அந்த நைல் நதி நாகரிகம் இது எல்லாத்துலேயுமே முஸ்லிம்ஸ் வரல சார். அவங்க லேட்டாக வராங்க. இவங்க சொல்றீங்களா, ரேஸே வேறங்கிறீங்களா? ரேஸ், அதாவது இந்த நீங்க முஸ்லிம் சொன்னீங்கல்ல, ஸோ அவங்க வந்து முகமது வரும்போது அது லேட், அதுக்கு முந்தைய அவங்க நாகரிகம் ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. நம்ம நைல் நதி நாகரிகம் இதெல்லாம் வந்து எக்கச்சக்க காலத்துக்கு முந்தி. ஸோ சுமேரிய நாகரிகம் அப்போ அந்த கிளே இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில். வான சாஸ்திரம் எல்லாமே அது ரொம்ப டாப்பா இருந்தாங்க. அந்த ரிலீஜனுக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அந்த பரம்பரையில வந்தவங்க முஸ்லிம்ஸா இருக்கும்னு சொல்றேன் நாங்க. மாறலாம். இந்த ரிலீஜியஸ் வார் நிறைய வருஷம் போச்சு. ஜெருசலேம் அந்த டர்க்கிஷ் வார் நிறைய வருஷம் போச்சு. அப்போ வந்தவங்க தான் முஸ்லிம்ஸை ஒழிய அதுக்கு முந்தைய ஆக்குபை பண்ணல சுமேரியாவை. பர்ஷியன் கல்ச்சர் வாஸ் டிஃப்ரெண்ட். இது வந்து சாதாரண, அது வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சிந்துவெளி நாகரிகம் மாதிரி தான் இருந்துச்சு அது. ஏன்னா இது எல்லாமே ஒரு ஏரியா தான்.
அதுக்கப்புறம் தான் நைல் நதி நாகத்துல நம்ம நிறைய கத்துக்கிறோம். சுமேரியன், யூஃப்ரட்டிஸ், டைகிரிஸ் இந்த இடத்துல எல்லாமே இருந்தவங்க. இப்ப சீசருக்கு முந்தியே நம்ம வந்து அதுக்கு பின்னால 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 போனோம் அப்படின்னா முஸ்லிம் வந்து லேட்டா வராங்க. இவங்க அதுக்கு முந்தைய நிறைய டெவலப் ஆயாச்சு. அதே மாதிரி தான் இந்தியாவில் நிறைய வான சாஸ்திரம், அது கோள்கள், இது எல்லாமே டெலஸ்கோப் இல்லாமலே அவங்க பார்த்தது இதெல்லாம் ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. அப்பவே நம்ம தமிழ் இதுலயே நிறைய டெவலப் ஆயிடுச்சு. அது அந்த இது ரிலீஜனுக்கும் இந்த சிவிலைசேஷனுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் வருது லேட்டர் தான். நடராஜ் சார் வாங்க. வணக்கம். இது ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட். ராமு சார் வந்து இந்த புக்கை வச்சு ரொம்ப டீட்டெயிலாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. இந்த ஃபேர்னஸ் இன் வேர்ல்டு, அதாவது என்னை பொறுத்தவரையில இப்போ ஒரு ஆளுக்கு லாபம் வராண்டா இன்னொரு ஆளுக்கு நட்டம் வரணும். 2 பேரும் லாபம் அடைய முடியாது இல்லையா? அதுதான் ஃபேக்ட். அப்போ நாங்கள் ஃபேர்னஸ்ன்னு பேச்சுக்கு பேசலாம், ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்க்க போனால் இட் இஸ் இம்பாசிபிள். மற்றது வந்து இந்த இப்போ அனிமல் கிங்டம் எடுத்தா அதுக்கு ஒரு லா ஒன்றும் இல்லை. ஜங்கிள் லா தான் ஒரே ஒரு சட்டம், கில் ஆர் பி கில்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் நான் சொல்றது, சீட் ஆர் கெட் சீட்டட். அதான் இப்ப நடக்குது இல்லையா? உங்களை ஏமாத்துறாங்க, நீங்க ஏமாத்துங்க இல்லை நீங்க ஏமாத்துப்படுங்க. அந்த வகையில் தான் போய்கிட்டு இருக்குது. மற்றது வந்து இந்த பகுத்தறிவு நாங்கள் தமிழ்ல சொல்றதுக்கு ஒரு ரொம்ப நாளைக்கு முதல் ஒரு ஸ்பிரிச்சுவல் டாக்ல தான் அவங்க டிஸ்கிரிமினேட்டிவ் நாலேஜ் என்று தான் சொன்னாங்க. ஆனா சமீபத்துல ஒரு ஆளுடைய பேச்சில் அவர் சொன்னார், டிஸ்கிரிமினேஷன் இஸ் ஒன் திங், டிஸ்டிங்விஷிங் இஸ் another thing. டிஸ்கிரிமினேட் சொல்லிக்கல நீங்க ஒரு ஒதுக்குறீங்க, இது ஒரு குறைஞ்ச சாதி நல்ல சாதி அப்படி இப்படின்னு. டிஸ்டிங்விஷன்றது வித்தியாசப்படுத்துறது, அது எங்களுக்கு கட்டாயம் தேவை. அப்ப அந்த வகையில தான் நீங்க மொழி எடுத்தாலும் சரி சமயம் எடுத்தாலும் சரி டிஸ்டிங்விஷ் பண்ணாம நாங்க டிஸ்கிரிமினேட் பண்ண கொண்டு வரோம் இல்லையா? என்னுடையதுதான் பெருசு, உன்னுடையது திறந்தது இல்லைன்னு சொல்லி. அது ஐ டோன்ட் நோ வை ஹியூமன் நேச்சர் இஸ் சச் என்று தான் எனக்கு ஒரு புதிராக இருக்குது. மற்றது இந்த லாங்குவேஜ் டெவலப் பண்ணிக்கல, ஐ வாஸ் ஆல்வேஸ் திங்கிங் என்னத்துக்கு வை டிட் பீப்புள் கோ ஃபார் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ்? ஒரு ஆரம்பத்தில் இருக்கிற லாங்குவேஜே எல்லாரும் ஃபாலோ பண்ணியிருக்கலாம் இல்லையா? அது அப்புறம் அதை விட்டுட்டு இன்னொரு லாங்குவேஜ் சொல்லி தனியாக கொண்டு வந்து ஐ டோன்ட் நோ வாட் மேட் பீப்புள் டு அந்த அப்படியான ஒரு தேவை ஏன் மனுஷனுக்கு வந்ததுன்னு நமக்கு புரியலை. ஆரம்பத்தில் இருந்த லாங்குவேஜே எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா ஹேட் அ காமன் லாங்குவேஜ். அது ஒரு போல கல்ச்சரா வந்துடுதோ தெரியல, நமக்கு இன்னொரு லாங்குவேஜ் இருக்கணும்னு சொன்னாங்களோ என்னன்னு தெரியல இல்லையா? நீங்க ஏதாவது அதை பற்றி சொல்ல முடியுமா? அதாவது இந்த தேவை என்னதுக்கு? why did they need? நான் நல்லா பதில் சொல்றேன். டிஸ்டிங்விஷன் சொன்னீங்கன்னா இது பச்சை கலரு, இது ப்ளூ கலரு, ரெட் கலரு, அது பேர் டிஸ்டிங்விஷன். பச்சை ப்ளூவை விட பெட்டர், ப்ளூ ரெட்டை விட பெட்டர், அது வந்து டிஸ்கிரிமினேஷன். இது வேற அது வேறன்னு சொன்னீங்கன்னா ரைட்டு. நினைவு கனவு, ரைட், புரியுது. கனவு தான் பெஸ்ட், நினைவெல்லாம் தப்பு. எங்கேயோ ஒரு இடத்துல ஒன்று பெருசு ஒன்று சின்னதுன்னு சொன்னீங்கன்னா அது டிஸ்கிரிமினேஷன். இது வேற அது வேற, இதுக்கான கோட்பாடு அதுக்கான கோட்பாடு சொன்னீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒன்று. ரெண்டாவது ஏரியா நீங்க கேட்டது வந்து ஒரே மொழி. எப்ப மனிதன் நகர ஆரம்பிச்சானோ அவனுக்கு வேற ஒரு டெரன், வேற ஒரு விலங்கு, வேற ஒரு சாப்பாடு, வேற என்வாரன்மெண்ட், அப்ப நேச்சுரலா வேற ஒலி வரும், வேற கல்ச்சர் பண்பாடும் வரும். இந்த பண்பாடு மாறுறது காரணம் அதே இடத்துல இருந்திருந்தான்னா அதே மொழி இருந்திருக்கும், அதே சாப்பாடு இருந்திருக்கும். அதைத்தான் இவன் சாப்பிடுவான், இவனும் அதுதான் சாப்பிடும். இப்ப எப்ப நகர்றானோ அப்ப வெதர் மாறுது, இவன் சாப்பாடு மாறுது, இவனை சாப்பிடுறது மாறுது. அப்ப டெம்பரேச்சர் வெதர் எல்லாம் மாறுற போது, டெரன் மாறுற போது, சூழல் மாறுற போது நிச்சயமா வேற ஒரு ஒலி, வேற ஒரு பண்பாடு வந்தே தீரும். ஆமா, எக்ஸ்பிளனேஷன் ஏற்றுக்கொள்ளதான் இருக்கு. சீம் டு பி ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன். அதனாலும் அந்த சத்தம்னு சொல்லிக்கல, இது அம்மான்ற ஆன்றது பொதுவா தானே எல்லாத்துலயும் வந்திருக்குது இல்லையா? அடிப்பட்ட வாயை திறக்கிறது அதனால அம்மாவா அதுல சேர்த்தானுங்க, வேற ஒண்ணும் இல்ல. அடிப்பட்டோட ஆன்னு சொல்றோம்ல, அதுலதான் வந்தது, வலியோட சேர்ந்ததுதான் அது. வேற ஒரு மொழி வந்து ஒரு இது மட்டும் இல்ல. ஆக்சுவலா இவங்க குழுவா பிரிஞ்சுட்டாங்க. ஒரு டெரிட்டரி வேற டெரிட்டரி ஆயிடுச்சு. இந்த 2 டெரிட்டரி ஒரு
பல டெரிட்டரிக்கெல்லாம் கனெக்ஷன்ஸ் கிடையாது. இவங்க பிரிஞ்சு வந்ததோடு சரி. சோ அங்கங்க அவங்கவுங்க ஒரு 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 ஒளி ஏற்படுத்தி அவங்கவுங்க ஒரு லாங்குவேஜ் ஏற்படுத்தி ஒரு பக்கம் இருக்கலாம். இன்னொரு விஷயம் நான் என்ன யோசிக்கிறேன்னா, மனுஷனுக்கு எல்லா இடத்துலயும் லீடர்ஷிப் குவாலிட்டியே வேணும். அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருப்ப எனக்குன்னு ஒரு மொழி வேணும், எனக்குன்னு ஒரு கல்ச்சர் வேணும், எனக்குன்னு நான் இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நான் ஒரு 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 விதமான விஷயத்தை ஏற்படுத்திக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும். அப்படிதான் வந்தது தவிர இப்ப இத்தனை ரிலீஜன் இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். மேஜரா பாத்தீங்கன்னா நான் ஆளுமை, நான் பெரிய ஆளு அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் காட்டிக்கணும்ன்ற அந்த ஒரு ஆளுமை, என்னோட இனம் என்னுடைய இது அப்படின்றது ஒரு தனி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறதுனாலதான் அந்த அவங்கவுங்க கண்ட்ரி கூட பிரிஞ்சது எல்லாமே இந்த மாதிரிதான். அந்த லீடர்ஷிப் இதுதான் அவங்களுக்கு இதுதான். அந்த மாதிரி ஒரு குணம் இருக்குதுன்றதுனால தான் எல்லா மிருகம் விலங்குகளுக்கே இருக்கும்போது மனுஷனுக்கு இல்லையா? ஸ்டீபன் சொன்னதோட ஒரு ஆட் ஆன், இதுல நேஷனல் பிளாக் பத்தி பேசுறாரு. அவர் சொல்றாரு, நீங்க போட்டுக்கிற சட்டை ஒரு கலர் துணி, நேஷனல் பிளாக் ஒரு கலர் துணி, நீங்களா அதுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படிங்கிறாரு. அது துணி அதே துணி தான், இதுலயும் பிரிண்ட் அடிக்கிறோம், அதுலயும் பிரிண்ட் அடிக்கிறோம், இத சட்டை மாதிரி அடிக்கிறோம், அத கொடி மாதிரி அடிக்கிறோம், ரெண்டும் கலர் துணி போனான்றார். பேசுறது யாருன்னா பேசுறீங்களா? ரத்னவடிவேல் சார், அம்மதா மேடம் யாரும் பேசல. பேசுறதுன்னா பேசுங்க. மணியாச்சு. இல்ல வேற யாரும் இல்லையா? ரத்னவடிவேல் சார் ஓகே. இல்ல அம்மதா மேடம் 1 2 3 4 முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். புக் வாங்கி படிங்க, அப்பதான் தெரியும். முடிச்சுக்கலாம். உண்மை நல்ல ஈஸி டு ரீட். நன்றி. நன்றி. ஒரு வைடான ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் இது. ஆக்சுவலா நம்ம அவர் எழுதியிருக்காருன்றது ஒரு பக்கம், நம்ம அதுல முக்கால்வாசி இந்தியாவை பத்தி ரிசர்ச் பண்ணி எழுதியிருக்காருன்றது ஒரு பக்கம். முக்கால்வாசியில கொஞ்சம் தான், நான் எல்லாத்தையும் சொல்ற போது அதையும் சொன்னேன். ஓகே ரைட். ஓகே, படிக்கணும், ஒவ்வொருத்தரும் படிக்கணும், படிச்சு தெரிஞ்சுக்கணும்ன்றது ஒரு இதுதான் இருக்கு. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 வீக் உள்ளார இவர் என்ன பேசிடுவார், இதை பத்தி கம்ப்ளீட் புக்கை பேசிடுவார். அவரோட ரெக்கார்டிங் அவைலபிலிட்டி இருக்கும், பாத்துடலாம்னு வச்சுக்கலேன். மோஸ்ட்லி நான் அப்படி பாத்துருவேன், பாக்கலாம், யூடியூப்ல கிடைக்கும். அவரே பேசிடுவாரு. இல்ல நான் இப்ப பார்த்தேன், பேசியிருக்காரு, இந்த அளவுக்கு வைடா பேசல. அதுல இருந்துதான் நான் சில டிப்ஸ் எடுத்து கொடுத்தேன் நான் ஆக்சுவலா. பட் இன்னும் ஒரு வாரத்துல இது வந்துடும் வச்சுக்கேன், பேசுவாரு. பட் எந்த அளவுக்கு புக்கு முழுதான் பேசுவாருன்றது தெரியாது. ஆனா 1 hour டாக் எப்படி இருக்கு நிச்சயமா அந்த 1 hour டாக்ல இன்னும் அழகா இருக்கும்ல, நான் கதையா பார்ப்போம். மகிழ்ச்சி. நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சி